வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் ரமணி தமிழ் நாவல் சேனல். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஒன்பது அகல் விளக்குகள், தேங்காயில் நெய் தீபம், செந்நிற சுடரொளி அந்த இடத்தையே பிரகாசமாக்கியது. கஸ்தூரி கண்மூடி கை கட்டி நின்றிருந்தாள். இப்படி அதிகாலையில் நெஞ்சகம் நினைவும் தீபச்சுடர் பிரகாசிக்க அமைதியாக நிற்கும் நேரம்தான் அர்த்தமுள்ளதாக தோன்றுகிறது. இந்த அமைதி நிதானம் எந்த நேரமும் நிலைத்திருந்தால் எத்தனை சுகம்! பனி விலகி விடிய ஆரம்பித்திருந்தது. தூரத்தில் நின்ற டெலிஃபோன் டவருக்கு கீழ் பாதி நிலா தெரிந்தது. வயல்வெளி மேல் பறந்து சென்ற பறவைகளின் கரையல், வரப்பின் மேல் சென்ற மாடுகளின் கழுத்துமணி ஓசை, சுற்றி நிறைந்திருக்கும் சுத்தமான காற்று எல்லாமே ஒரு புது சொர்க்கத்தை ஏற்படுத்தியது போல இருந்தது. வீட்டை விட வெளியிடம் சந்தோஷம், நிம்மதி நிறைந்ததாக இருக்கிறது. ஏளன குத்தல் பேச்சு இல்லை, சித்திரவதை இல்லை, அமைதி, இனிமை. இந்த இனிமையை ரசிக்கத்தான் அதிகாலையிலேயே கிளம்பி வருவது. பொள்ளாச்சியில் இந்த அமைதி இல்லை. சூலூர் அருகேயுள்ள இந்த கிராமத்தில் அப்பா வீட்டுக்கு வரும்போதெல்லாம் இந்த கோவிலுக்கு வந்து விடுவாள் கஸ்தூரி. கோவில் என்றாலே பெரியதாக நினைக்க வேண்டாம். 4-5 பிரகாரங்களுடன் கூடிய கருங்கல் மண்டபம் இல்லை. மிக பெரியதாக படர்ந்து வளர்ந்து நிற்கும் மிக பழமையான ஆலமரத்தின் கீழ் பிள்ளையார் சுற்றி அங்கங்கே சின்ன சின்னதாக நாகர் சிலைகள், அம்மன் படங்கள், கற்பூரம் ஏற்ற சின்ன கருங்கல் பீடம். பிள்ளையார் குளித்து அருகம்புல் மாலை போட்டிருந்தார். சுற்றி பரந்த வயல்வெளி, நடுவில் ஒற்றையடி பாதை, வயலுக்கு நடுவில் பம்பு செட்டர், தண்ணீர் தொட்டி. கஸ்தூரி மனசு நிறைந்து நின்றாள். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க, ஏமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாள் வாழ்க. கஸ்தூரி சிவபுராணம் சொல்லிக்கொண்டே கை கூடையில் இருந்த பூக்களை அள்ளினாள். எண்ணெய் குறைய அதில் எண்ணெய் ஊற்றினாள். சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார். பாடிக்கொண்டிருக்கும் போதே பின்புறமிருந்து குரல் கேட்டு திரும்பினாள். ரிஷி அவளுடைய பள்ளி தோழன். 1ஆம் வகுப்பிலிருந்து +2 வரை ஒன்றாக படித்தவன். கள்ளமில்லாத உண்மை நண்பன். ஓ ரிஷி, வா வா, எப்போ வந்த? ஜஸ்ட் நவ். ஊருக்கு வந்து எத்தனை நாள் ஆச்சு? 2 நாள். ஏன் என்னை பார்க்க வரல? உன் தங்க ஜெயந்திக்கு கல்யாண நிச்சயம் நடக்குதுன்னு கேள்விப்பட்டேனே, பிஸியாக இருப்பீங்க, அப்புறம் வரலான்னு இருந்துட்டேன். சென்னையில் தான் இருக்கியா? மாமா வீட்டில் தான். வேலை பார்க்குறியா? என்ன இப்படி கேட்குற? ஒரு பில்டிங் கட்டுறது கம்பெனியில் ஐயா சீப் இன்ஜினியர் ஆக்கும். கோல்டன் பேரடைஸ்னு ஒரு 3 ஸ்டார் ஹோட்டலை ஐயா டிசைன் பண்ணி கட்டி இருக்கேனாக்கும், வந்து பாரு. எப்போ கல்யாணம்? சௌமியா படிப்பு முடிஞ்சதும். மாமா பொண்ணு தானே? எம்எஸ்சி பண்ணுறா, முடிஞ்சதும் கல்யாணம். ஆமாம், நீ எப்போ வந்த? 1 வாரம் ஆச்சு. நிச்சயத்துக்கு நிறைய வேலை இருக்குன்னு வர சொன்னாங்க, வந்தேன். குமரேசன் வந்திருக்காரா? வராமல் இப்போ என்ன கேட்குறாரு? எப்பவும் பணம் தானே கேட்பாரு, புன்னகைத்தாள் கஸ்தூரி. வேதனையும் வருத்தமும் கலந்து விஷத்தை விழுங்கிய சிரிப்பு. புருஷனை பற்றிய கவலை, அவனால் ஏற்படும் அவமானம், அது தரும் வலி, அவளின் அமைதி கசியும் புன்னகை, அத்தனை உள்மன துயரங்களையும் ரிஷிக்கு புரிய வைத்தது. ரிஷியும் கஸ்தூரியும் பக்கத்து பக்கத்து வீடு தான். ரிஷியின் அப்பா வயலும் கஸ்தூரியின் அப்பா வயலும் ரங்கசாமியின் நிலமும் அருகருகே தான் உள்ளது. கஸ்தூரியின் மேல் ஒரு பிரமிப்பு கலந்த மரியாதை உண்டு ரிஷிக்கு. அமைதி, நிதானம், பொறுமை, எதையுமே ஜீரணித்து விழுங்கி சூழ்நிலைக்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொள்ளும் பண்பு. தன் அழகு குறித்து கர்வமோ பெருமையோ இல்லாத தன்மை. இல்லை என்றால் ரங்கசாமியின் வெறுப்பையும் கோபத்தையும் சகித்து கொண்டு அவளால் நடமாட முடிந்திருக்குமா? ஒரு முரட்டு பிடிவாத ரங்கசாமிக்கு. மூத்த பெண்ணாக பிறந்த கோபம். அவள் பிறந்தபோது விளைச்சல் இல்லாமல் வயல் வறண்டிருந்தது. பழமையில் உரிய மூட நம்பிக்கைகளை கெட்டியாக பற்றி கொண்டிருந்த மனிதர். பொறுப்பில்லாத, அக்கறையில்லாத மனிதர். பெண் பிள்ளைகளை கட்டி கொடுத்து விட்டால் போதும் என்று ஊரறிய உணர்வு கிராமத்து ஜோசியர் வேறு. கஸ்தூரியின் பிறந்த நேரம் சரியில்லை. அவள் வீட்டை விட்டு போன பின் தான் குடும்பம் நிமிரும் என்று சொல்லிவிட +2 முடித்ததுமே 18 வயது கஸ்தூரிக்கு. 30 வயது குமரேசனுக்கு இந்த ஆலமரத்து பிள்ளையாரடியில் தான் கல்யாணம் நடந்தது. ரங்கசாமியிடம் குமரேசனின் அப்பா கடன் வாங்கியிருந்தார். பணத்தை திருப்பி தர முடியவில்லை. ரங்கசாமி கண்டிஷன் போட்டார். பணத்தை திருப்பி கொடு, இல்லைன்னா உன் பையனுக்கு என் மூத்த பொண்ணை கட்டிக்கோ என்றார். கஸ்தூரி குமரேசன் கல்யாணம் நடந்தது. கடன் அடைந்த திருப்தி குமரேசனின் அப்பாவுக்கு. செலவில்லாமல் பெண் திருமணத்தை நடத்தி முடித்த பெருமை ரங்கசாமிக்கு. 3 பவுன் பட்டுப்புடவை,
வீட்டில் முன்னால் பந்தல் போட்டு உப்புமா கேசரி பரிமாறி போயிட்டு வா என்று அனுப்பிவிட்டார். குமரேசன் டிப்ளமோ முடித்திருந்தான். ஒரு வீடு இருந்தது, அதுவும் அடமானத்தில் இருந்தது. என்ன வேலை, குணம் எப்படி என்று ரங்கசாமி எதுவுமே விசாரிக்கவில்லை. பெண்ணை பற்ற பாரம் நீங்கியது என்ற திருப்தி. எந்த வேலையிலும் நிரந்தரமாக இல்லாமல் குடி சீட்டு என்று ஊதாரியாக சுற்றி திரிந்த குமரேசன் கையில் சிக்கி சின்ன பின்னமானால் கஸ்தூரி. நார் நாராக கிழித்து போட்டான். அடிக்கடி பணம் வாங்கி வா என்று பிறந்த வீட்டுக்கு அடித்து விரட்டுவதும் ரங்கசாமி தர மறுப்பதும் வாடிக்கையானது. அதன் விளைவு கல் நெருப்பு சூடாக கஸ்தூரியின் உடலில் இருந்தது. இந்த பொண்ணு படுற வேதனை தாங்க முடியல ரிஷி. ஒரு நாள் ரிஷியின் அம்மா அவனிடம் புலம்பினாள். என்னைக்கு கஸ்தூரியின் வேதனை தீரும்? ரிஷி வேதனைப்பட்டான். ஏன் மௌனமாயிட்ட ரிஷி? இது எதுக்கு தேங்காயில தீபம் கஸ்தூரி? எனக்கு தெரிஞ்சு பழகிய குடும்பத்தினர் அனைவரின் நன்மைக்காக. ரிஷி அவளை வியப்போடு பார்த்தான். என்ன மனசு இவளுக்கு? கருணையும் கனிவும் நிறைந்த நெகிழும் மனசு. ஊராருக்காக இறங்கும் இவளுக்கு இறங்க யார் இருக்கிறார்கள்? ஒரு பிரமிப்பு ஊறியது அவனுள். இவள்தான் எத்தனை ஒரு தெய்வீக அழகுடன் இருக்கிறாள். வணங்க தோன்றும் அழகு, ஒரு தேவதை போன்ற கம்பீரமும் அழகும் கலந்த கனிவான உருவம். இந்த கம்பீரம் தானே குமரசனை கஷ்டப்படுத்துகிறதோ என்று யோசித்தான் ரிஷி. என்ன யோசிக்கிற ரிஷி? சந்தோஷமா இருக்கியா? சந்தோஷம்னா ரொம்ப கஷ்டப்படுறியா கஸ்தூரி? பழகி போச்சு ரிஷி. எப்போ உன் வேதனைகள் தீரும் கஸ்தூரி? ஒரு நாள். அந்த ஒரு நாள் நிச்சயமாக வரும் ரிஷி. எல்லா வேதனைகளுக்கும் அடியில் ஒரு மலர்ச்சி இருக்கும். எல்லா மலர்ச்சிக்கும் அடியில் ஒரு வேதனை இருக்கும். தத்துவமா? இன்னும் இருக்கு, சொல்லவா? போதுமா, ஆளை விடு. ரிஷி கையெடுத்து கும்பிட்டான். என்னை விட்டுடு தாயே. பம்பு செட்டு நோக்கி ஓடினா. மனம் விட்டு சிரித்தாள் கஸ்தூரி. இவனை பார்க்கத்தான் அத்தனை சீக்கிரம் எழுந்து ஓடி வந்தியா? பின்னிருந்து குமரேசனின் குரல் நெருப்பாக மேலே விழுந்தது. கையில் பேஸ்ட் பிரஷ், தோளில் துண்டோடு, கண்ணில் குரோதம் மின்ன நின்றான் குமரேசன். குமரேசனுக்கு ஆசை அதிகம். அதைவிட சோம்பேறித்தனமும் அதனால் ஆன கோபமும், கோபத்தின் வெளிப்பாடாக குரூர புத்தியும் உண்டு. அவனுக்குள் நிறைய எதிர்பார்ப்புகள் இருந்தது. பெரிய பணக்கார வீட்டு பெண், தன்னுடைய மனைவி, அள்ளித்தரும் மாமனார் வீடு, படோடாபம், கௌரவம், அந்தஸ்தான வாழ்க்கை என்று வாழ விரும்பியவன். ஆனால் அவனது கல்யாணம் ஒரு கேலி கூத்தாகி போனது. நண்பர்கள் மத்தியில் தலை குனிவு, அவமானம். எந்த வேலையும் நிரந்தரமாக இல்லை, வருமானம் இல்லை. அதட்டி உருட்டி அடிமையாக நடத்தும் மாமனார். அவனின் கோபம் எல்லாமே கஸ்தூரியின் மேல்தான் பாய்ந்தது. அவளின் அழகு அவனை மிரட்டியது. நிதானமும் அமைதியும் அவனை குனிய வைத்தது. சந்தேக பேய் ஒன்று உள்ளே புகுந்து அவனை ஆட்டி படைத்தது. வீட்டில் கூட யாருமில்லை என்றால் தான் வெளியில் போகும்போது கஸ்தூரியை உள்ளே வைத்து பூட்டிவிட்டு தான் போவான். கஸ்தூரிக்கு பழகிவிட்டது. அவள் மௌன மொழி பழகியிருந்தாள். அந்த மொழியில்தான் அவள் குமரேசனோடு பேசினாள். எதிர்த்து நின்று வாயாடினால் குமரேசன் இன்னும் ஆங்காரமாகி விடுவான். ஏனோ கஸ்தூரியை பார்க்கும் போதெல்லாம் அவனுக்குள் ஒரு வெறி கிளம்பிவிடும். அவன் கனவுகளை, ஆசைகளை எல்லாமே அழித்தவள் அவள்தான் என்கிற ஒரு உணர்வு. எதிர்த்து நிற்காமல் பணிந்து போவதும், பிறந்த வீட்டில் சண்டை போட்டு பணம் வாங்கும் சாமர்த்தியமும் இல்லாமல் கஸ்தூரி இருந்தாள். அவளை கலற்றிவிடவும் அவன் பலமுறை முயற்சி செய்தாலும் சுவற்றில் அடித்த பந்தாக கஸ்தூரி அவனிடமே திரும்பி வந்தாள். பிறந்த வீட்டுக்கு ஓடி என்று குமரேசன் துரத்தினா. வாழ்வோ சாவோ புகுந்த வீடுதான் என்று அப்பா துரத்தினார். நசுங்கி உதைப்பட்டாள் கஸ்தூரி. தனக்கு எந்த ஆதரவும் எந்த பக்கமும் இல்லை என்பதை காலம் அவளுக்கு உணர்த்தியிருந்தது. கஸ்தூரி பிறந்த பிறகுதான் கஷ்டம். ஜாதக பிரகாரம்தான் பிறந்த நேரம் சரியில்லை, அதனால்தான் நஷ்டம் என்று நம்பும் பெற்றோர்கள். மூத்த பெண்ணாய் பிறந்த எரிச்சல். எப்படியோ தட்டிவிட்டால் போதும் என்று தள்ளிவிட்ட பிறகும் அவள் வந்து வந்து நிற்பது அப்பாவுக்கு எரிச்சலை தந்தது. சல்லி காசு தரமாட்டேன் என்றாலுமே குமரேசன் அடித்து விரட்டுவது மட்டும் நிற்கவே இல்லை. கஸ்தூரி படும் சித்திரவதைகளை பெற்றோர் மனதில் பதியவே இல்லை. அவர்கள் பொறுப்பை தட்டி கழிப்பதும் அந்தஸ்து, கௌரவம் என்பதில் மூழ்கி இருந்தார்கள். சில பெற்றோர்கள் இப்படித்தான் இருக்கிறார்கள். பெற்ற பெண்ணுக்கு நல்ல வாழ்க்கை ஏற்படுத்தி தந்து மகிழ்ச்சி தர வேண்டும் என்பதை விட தங்கள் பாரம் தீர்ந்தால் போதும் என்றுதான் நினைக்கிறார்கள். வாழ்வோ சாவோ அவன் புருஷன் வீட்டில்தான் என்ற உணர்வு வாளா வெட்டியாக தங்கள் வீட்டில் இருப்பதை விட புருஷன் வீட்டில் இருந்தாலும் இறந்தாலும் கௌரவம் என்று நினைக்கும் பெற்றோர்கள். பெண்ணின் சுய கௌரவம், அவளுக்கு என்று ஒரு நல்ல வாழ்வு, அவளும் ஒரு மனுஷி என்ற உணர்வுகளை யாருமே புரிந்து கொள்வதில்லை. கஸ்தூரிக்குள் ஒரு தீ ஜுவாலை முழங்கி கொண்டிருந்தது. எரியும் தீக்கு நடுவில் இரும்பு கூண்டில் அடைப்பட்டது போல மூச்சு திணறுகிறது. காற்று காற்று என்று சுவாசம் கதறுகிறது. சுத்தமான காற்று யார் தருகிறார்கள்? நம்பி விவரம் புரியாத 10வது படிக்கும் பையன் தம்பி. அதீத செல்லம் கஸ்தூரியை கிண்டல் செய்வான்.
பூலாந்தேவி மாதிரி கொள்ளையடிக்க வந்துட்டியா என்பான். வீடே கைகொட்டி சிரிக்கும். தங்கை ஜெயந்தி கஸ்தூரிக்கு நேர் எதிர். அக்காவின் அழகு குறித்து ஜெயந்திக்கு ஒரு பொறாமை, அவளின் நிலை குறித்து ஒரு ஏளனம். பேச்சில் நக்கலும் குத்தலும் சீண்டலும் பறக்கும் அவளிடம். அவளுக்கும் +2 முடித்ததும் கல்யாண ஏற்பாடுகள் நடந்தது. ஆனால் ஜெயந்தி பிடிவாதம் பிடித்து உண்ணாவிரதமிருந்து கல்லூரிக்கு போனாள். அங்கு உடன் படித்த தோழி மூலம் விளம்பர மாடலிங் செய்ய பணம் வந்தது. ரங்கசாமிக்கு அவள் மேல் பிரியமும் தங்களுக்கு கூடுதலாக ஒரு அந்தஸ்து கௌரவம் வந்தது போன்ற உணர்வும் வந்தது. 3 வருடம் டிகிரி முடிப்பதற்குள் அவள் தனக்கு என்று நகை பணம் சேர்த்திருந்தாள். டிகிரி முடித்ததும் ஒரு விளம்பர கம்பெனியில் வேலை. அதன் உரிமையாளரையே காதலித்து இதோ இன்று நிச்சயதார்த்தம். பெரிய இடம் கிடைத்த சந்தோஷத்தில் ஜெயந்தி காதலித்தது தப்பாகவே படவில்லை. அப்பா சம்மதித்தார். வீடு பூரித்தது, பெருமைப்பட்டது, கூத்தாடியது, கஸ்தூரியை ஏளனப்படுத்தியது. அவனால் பெரிய மானக்கேடு. கொஞ்சம் டீசெண்டாக நடந்துக்க மாட்டானா உன் புருஷன்? கேவலமாக இருக்குது. உனக்கு சாமர்த்தியம் போதாது. நீயும் முடிஞ்ச வரைக்கும் பிறந்த வீட்டில் கறக்கலான்னு தானே நினைக்கிற? சீரியது வீடு. எனக்கு இப்படி ஒரு புருஷன் அமைஞ்சா நான் வெளியில் தலை காட்டவே மாட்டேன். 5 வருஷம் ஆச்சு உன்கிட்ட கட்டிக்க ஒரு நல்ல புடவை இருக்கா? ஏதேனும் ஃபங்க்ஷன் வந்தால் என்கிட்ட புடவை கேட்குற. ஜெயந்தி குத்துவாள். எல்லாவற்றையும் தாங்கும் சக்தி கஸ்தூரிக்கு இருந்தது. வாழ்க்கை கடலில் பயணம் செய்வது போல சுற்றிலும் நெருப்பு மழையாக இருந்தது. சீப்போ என்று குமரேசனை உதறி வந்தால் தூ தூ என்று அவன் மேலும் தெளித்த போது மௌனமாக நின்றாள். ஏனென்றால் அவனை உதற பிறந்த வீடு ஏற்காதே. படிப்பு திறமை எதுவுமே தன்னிடம் இல்லை என்ற தாழ்வு உணர்வில் தந்தையை தனக்குள் நத்தையாக சுருங்கி குமரேசன் எதிரில் இன்னும் சுருங்கி ஒடுங்கி போய்விட்டாள். உங்கள் அப்பா கிட்ட பணம் கேட்டியா? கேட்டாலும் அவன் தரமாட்டான்ல. 2 பொண்ணுங்களை செலவில்லாமல் தாட்டி விடுற சாமர்த்தியசாலியாச்சே அவன். கஞ்சி ஊற்றி அனுப்பி விட்டவனாச்சே. நான் படிக்காத பரதேசி 3 பவுன் போட்டு அனுப்பினா அந்த மாப்பிள்ளை உசத்தி 30 பவுன் போடுறானாக்கும். கேட்க கேட்க பதிலே பேசாமல் நின்னா என்னடி அர்த்தம்? குமரேசன் வலிமையோடு கைகளை முறுக்கி சதையில் கிள்ளினான். கண்ணீர் எரிச்சலோடு வெளிப்பட்டது. நான் குளிச்சுட்டு சூலூர் வரைக்கும் போயிட்டு வரேன். அதுக்குள்ளே உங்கள் அப்பன்கிட்ட காசு கேட்டு வாங்கி வைக்கிற, புரியுதா? கையை உதறிவிட்டு கிளம்பி விட்டான். புருஷன் தொட்டா எரியுமா? எரிந்தது. திரு என்று சிதை வளர்த்தது போல உள்ளமும் உடலும். யாரிடம் வாய்விட்டு அலறி அழுது இந்த சிதையை அணைப்பது? குமரும் இதயத்தோடு வீட்டுக்குள் நுழைந்தாள். எங்கே போயிட்ட? அம்மா சீறினாள். கோவிலுக்கு. தலைக்கு மேலே வேலை கிடக்குது. கோவிலில் என்ன இப்படி கொட்டி வா? இப்படி கசங்கி அழுது வடிஞ்சிட்டு நிற்காத. செயின் எங்க? உன் புருஷன் எடுத்து வித்துட்டானா? அதையும் கட்டிக்க நல்ல புடவை இருக்கா உங்ககிட்ட? 4 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி. புருஷனை அடக்கி வைக்க முடியல உன்னால். எல்லாத்தையும் தொலைச்சிட்டு வந்து நிற்கிற. மானக்கேடாக இருக்குது. கொஞ்சம் சாமர்த்தியமாக இருக்கக்கூடாதா? பொண்ணை கட்டி கொடுத்தோமா நிம்மதியாக இருந்தோமான்னு இருக்க முடியுதா எங்களால்? ஜெயந்திக்கு பெரிய இடம் கிடச்சிருக்கு. அதை நினச்சி சந்தோஷப்பட முடியுதா? அவங்க முன்னாடி இதுதான் என் மூத்த மாப்பிள்ளைன்னு பெருமையாக சொல்லிக்க முடியுதா? கஸ்தூரி பொறுமையை இழந்தாள். இதை எனக்கு கல்யாணம் செய்கிறப்ப நீங்கள் யோசிச்சிருக்கணும். நீங்கள் பார்த்து கட்டி வச்சவர் தானம்மா. நானும் +2ல் நல்ல மார்க் வாங்கினேன்ல. உங்கள் பேச்சுக்கு கட்டுப்பட்டு நீங்கள் பார்த்த மாப்பிள்ளையை கட்டிக்கிட்டேன். என் புருஷன் மோசம் கெட்டவன் தான். ஆனால் அதை தேடி தந்தது நீங்கள் தானே. குத்தி காட்டுறியா? ஜெயந்தி ஓடி வந்தாள். பொறாம உனக்கு? நான் காதலிச்சேன்னு குத்தி காட்டுற. +2 படித்த உனக்கே இத்தனை திமிர்னா எனக்கு எத்தனை இருக்கும்? நான் ஒன்றும் சொல்லலை ஜெயந்தி. அம்மா சொன்னதுக்கு பதில் சொல்கிறேன். என்ன சொல்ல உனக்கு என்ன யோகிதை இருக்குது? உன் யோகிதைக்கு நான் குறைஞ்சி போயிடலை. கஸ்தூரி பொறுமை இழந்து வார்த்தைகளை சிதறவிட்டாள். ஜெயந்தி உக்ரமானாள். வெறி பிடித்தவள் போல கத்தினாள். வேண்டாமா, எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். இப்படி பொறாமையில் வெந்து வேகிறவங்க மத்தியில் எனக்கு கல்யாணமே வேண்டாம். வெறியுடன் ஆவேசமாக கழுத்து செயினை கை வளையல்களை கலற்றி எறிந்தாள். ஓ என்று கத்தி அலறி ஆர்ப்பாட்டம் செய்தாள். கஸ்தூரி திகைத்து நின்றாள். என்ன சொல்லிவிட்டேன் இப்போது? என் ஆதங்கத்தை யாரிடம் சொல்வது? சாய்ந்து கொள்ள தோல் அம்மாவிடம் கூட கிடைக்காதா? உள்ளம் புலம்பி குமரியது. சுய பரிதாபத்தில் ஆதங்கத்தில் உள்ளம் நொந்தது. அதை மேலும் நோகடித்தான் குமரேசன். நிச்சயத்துக்காக சமையல்காரருக்கு கொடுக்க 10,000 ரூபாய் அட்வான்ஸ் தந்திருந்தார் ரங்கசாமி. குமரேசனிடம் அதை சமையல்காரருக்கு அவன் தரவில்லை. தன்னிடமே வைத்து கொண்டு சூலூர் போனவன் அங்கேயே குடித்துவிட்டு கிடந்தான். 4 பேர் கொண்டு வந்து வீட்டில் கிடத்தினார்கள். அப்பா வீட்டுக்குள் வராதே என்று வாசலோடு துரத்த குமரேசன் முரண்டு பிடித்து உள்ளே நுழைய முயன்றான். மிக நாகரிகமற்ற முறையில் சண்டை எழும்பியது.
தரக்குறைவான வசவுகளும் கேவலமான செய்கைகளும் அப்பாவிடம் சொல்லாலும் குமரேசனிடம் பெல்ட்டாலும் அடி வாங்கினாள் கஸ்தூரி. கம்பளி போர்த்தி 2 பேராக பிடித்து அழுத்தினாலும் கஸ்தூரியின் உடல் தூக்கி தூக்கி போட்டது. போர்வையை மீறி உடல் கொதித்தது, உள்ளம் கொதித்தது. உடல் கொதிப்போடு சேர்ந்து கண்ணீர் கொதிநீராக எரிந்தது. கஸ்தூரி, இந்த கஞ்சியை கொஞ்சம் குடிமா. ரிஷியின் அம்மா பல்லவி எழுப்பி உட்கார வைத்தார். கஸ்தூரியால் கை ஊன்றி எழுந்திருக்கவே முடியவில்லை. கட்டை விரல் அடிபட்டு வீங்கியிருந்தது, உதடு கிழிந்தது, காது தோடு பீந்து ரத்தம் கட்டியிருந்தது. மிருகத்தனமாக நடந்துக்கிட்டு இருக்கானே, இவனை ஏன்னு கேட்க ஆளே இல்லையா? பல்லவி புலம்பினார். எங்கே போயிருக்கிறான்? பொள்ளாச்சிக்கு. ஜெயந்தி நிச்சயத்துக்கு இருக்கலையா? வீட்டுக்குள்ளே வராதேன்னு அப்பா சொல்லிட்டாருமா. அதுதான் ஆத்திரமா அவனுக்கு. ஆத்திரமா, வெறி. ரங்கசாமி மிக கேவலமாக பேசி பணத்தை வை என்றதில் ஒரு வெறி புகுந்து விட்டது அவனுக்குள். கோபம் அளவிட இயலாமல் பொங்கிய அலையில் நொறுங்கி போனது கஸ்தூரி தான். தன் எல்லா கோபங்களையும் சேர்த்து கண்மண் தெரியாமல் அடித்து விளாசி விட்டான் குமரேசன். தடுக்க ஓடி வந்த அம்மா, அப்பா எல்லாருமே அடிபட்டார்கள். முதல் முறையாக கஸ்தூரி அடிபடுவதை நேரில் பார்த்த ரங்கசாமி வெகுண்டு போனார். எத்தனை தான் பணம் காசு முக்கியம், பெண்மேல் வெறுப்பு என்றாலுமே மாட்டை போல தன் மகனை அடிப்பதை அவரால் காண சகிக்க முடியவில்லை. தன் மகளை அடிப்பதை அவரால் காண சகிக்க முடியவில்லை. அவனை பிடித்து வீட்டுக்கு வெளியில் தள்ளினார். வீட்டுக்குள் நுழையாதே என்று உரிமினார். போய்விட்டான். கடவுளே, திரும்பி வராமல் இருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும். கஸ்தூரியின் மனது ஏங்கியது. முடியவில்லை. தன்னுடைய சுய மரியாதையை இழந்து அவனிடம் அடி வாங்கவும் அடுத்த நிமிஷம் அதை மறந்துவிட்டு புருஷன் காலடியே சொர்க்கம் என்று அவனிடம் சிரித்து பேசவும் முடியவில்லை. எந்த உணர்வுகளும் இல்லாத சதை பிண்டமாக எத்தனை நாள் வாழ்வது? கஸ்தூரி மெதுவாக கஞ்சி பாத்திரத்தை எடுத்து குடிக்க முயன்றால் கை நடுங்கியது. விரல்களால் பிடித்து தூக்கவே முடியவில்லை. இரு, நான் வாயில் ஊத்துறேன். வேண்டாம்மா. விடு கஸ்தூரி. ஏன் பொண்ணுன்னா பண்ண மாட்டேனா? பல்லவி தன்மேல் சாய்த்து கொண்டு வாயில் கஞ்சியை ஊற்றினார். அந்த பரிவில் அழுகை வெடித்தது. அழாத கஸ்தூரி, அழக்கூடாது. தேம்பி தேம்பி அழுதாள் கஸ்தூரி. அழ அழ எல்லா வேதனைகளும் ஊற்று போல நிறுத்தாமல் ஊறியது. அழுதால் மனபாரம் குறையுமே. பக்கத்து வீட்டில் நாதஸ்வரம் ஒலித்தது. ஜெயந்திக்கு நிச்சயதார்த்தம் நடக்கிறது. அடிப்பட்டு காய்ச்சலில் அவதிப்படும் கஸ்தூரி அங்கு இருக்க வேண்டாம் என்று ரிஷியின் வீட்டில் படுக்க வைத்திருந்தார்கள். அம்மா நடுவில் ஓடி வந்து பார்த்தால் வாய் திறந்து பேசாவிட்டாலும் வேதனை கண்ணில் தெரிந்தது. மூத்ததுக்கு வேதனைப்படுறதா, 2வதுக்கு சந்தோஷப்படுறதான்னு தெரியல. ஏன் எனக்கு இப்படி ஒரு வேதனை? அம்மா புலம்பினாள். ஏதேனும் சாப்பிட்டியா? கஞ்சி குடித்தேன். ஆட்டோ கூட்டி வர சொல்கிறேன். டாக்டர்கிட்ட போறியா? வேண்டாமா, உடம்பெல்லாம் கண்ணி போயிருக்கேடி. படுத்து தூங்கினா சரியாயிடுமா. அம்மா வேதனையோடு அவளை பார்த்தாள். ஏம்மா, என் வயிற்றுல வந்து ஏண்டி பிறந்த? கஸ்தூரி, நீ படு, உடம்பு தேரட்டும், இதுக்கு ஒரு வழி பண்ணலாம். இனி மௌனமாக இருந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை. ரிஷி படபடத்தான். டாக்டரிடம் கேட்டு ஆயின்மெண்ட் மாத்திரை வாங்கி வந்திருந்தான். மாத்திரை போட்டதும் தூக்கம் வந்தது. உடல் புண்ணுக்கு களிம்பு தடவி மின்விசிறியை போட்டுவிட்டு ரிஷியும் அவன் அம்மாவும் வெளியே போனார்கள். நீயும் போயேம்மா. உன்னை விட்டுட்டு எப்படி போகிறது கஸ்தூரி? அங்கே சம்மந்தி வீடெல்லாம் வந்திருக்குமா. நீ இல்லைன்னா எப்படி? போ. மனசு கேட்கல கஸ்தூரி. பெத்த வயிறு எரியுதுடி. நீ இப்போதாம்மா நான் அடிபடுறத பார்க்குற. இது எனக்கு பழகி போச்சு. மனுஷனா அவன் மிருகம். நிச்சயம் முடிஞ்சு எல்லாரும் கிளம்பட்டும். நாளைக்கு அப்பா கிட்ட பேசி ஏதானும் வழி பண்ணலாம். என்ன வழிமா? உன்னை பொள்ளாச்சிக்கு அனுப்புகிற வழிதான். அம்மா, கஸ்தூரி கெஞ்சினாள். நான் உங்கள் கூடவே இருக்கேம்மா. அங்கே போக பிடிக்கல எனக்கு. அவர் எப்படிப்பட்டவர்னு உனக்கு புரியலையாம்மா? நல்லா இருக்குடி நீ பேசுறது. புருஷன் அடிக்கிறது திட்டுறது சகஜம்தான். அதுக்காக அந்த வீட்டுக்கு போக மாட்டேன்னு சொல்லலாமா? ஊர் உலகம் என்ன பேசும்? ஜெயந்திக்கு வேற கல்யாணம் ஆக போகுது. அவங்க முன்னாடி எங்கள் கௌரவம் என்ன ஆகும்னு யோசிச்சியா? உங்கள் கௌரவம் பற்றி யோசிக்கிறப்போ என்னையும் நினச்சி பாரேம்மா. ஆம்பளைன்னா அப்படித்தான் கஸ்தூரி. அதுக்கு முறிச்சிக்கிட்டு வர முடியுமா? உங்கள் அப்பா என்ன அடிக்காத அடியா? அம்மாவை வியப்போடு பார்த்தாள் கஸ்தூரி. புருஷன் தன்னை அடிப்பதை இயல்பாக எப்படி ஏற்றுக்கொள்ள முடிகிறது இவர்களால்? உணர்வுகளை இறந்து போகவிட்டு கூடாக நடமாடுவதுதான் பெண்களுக்கு விதிக்கப்பட்ட விதியா? கஸ்தூரி ஆயாசத்தோடு கண்களை மூடி படுத்தாள். அம்மா வெளியேறினால். இரவு பஸ்ஸுக்கு ரிஷி ஊருக்கு கிளம்பினான். இது என் விசிட்டிங் கார்டு கஸ்தூரி. சென்னைக்கு வந்தா அவசியம் வா. கண்டிப்பா எல்லாம் சரியாயிடும். நீ தைரியமாக இரு. உடம்பு பத்திரம்.
எல்லாவற்றுக்கும் தலையாட்டத்தான் முடிந்தது. காரியங்கள் அவளை மீறி நடந்தது. ஒரு பெண்ணின் வாழ்க்கை அவளை தவிர மற்றவர்களால் தான் தீர்மானிக்கப்படுகிறது. நல்லதோ கெட்டதோ கிடைத்ததை ஏற்ற அந்த பாதையில் போவதுதான் அவள் கடமை என்று சட்டம் இடுகிறது சமுதாயம். கஸ்தூரியும் சட்டத்துக்கு கட்டுப்பட்டவள். தன் கடமையை செய்தாள். 2 நாள் கழித்து ரங்கசாமி பொள்ளாச்சி போனார். குமரேசனை சமாதானப்படுத்தி அழைத்து வந்தார். ஊர் பெரியவர்களை வைத்து பேச்சு நடந்தது. குமரேசன் தன் தரப்பு எதிர்பார்ப்புகளை சொன்னான். கஸ்தூரிக்கு 20 பவுன் நகையும் தனக்கு 50,000 தர வேண்டும் என்றான். என்னால் முடியாது, விவசாயம்தான் என் தொழில், இப்போ விளைச்சலும் இல்லை, ஜெயந்தி கல்யாணம் வருது, என்னால் அவ்வளவெல்லாம் தர முடியாது என்றார் ரங்கசாமி. வியாபாரம் நடந்தது. கூனி குறுகி உட்கார்ந்திருந்தாள் கஸ்தூரி. ஒரு பெண்ணுடன் கனிந்து குடும்பம் நடத்த காசு கேட்பது மிக கேவலமாக இருந்தது. கல்யாணம், கணவன் மனைவி என்ற ஒரு மனித நேயம் மிக்க புனித உறவு காசு பணத்தால் நிர்ணயிக்கப்படும் அசிங்கம் அவளை கூனி குறுக வைத்தது. ஆனால் பெண்ணுக்கு பேச உரிமை ஏது? பிடிவாதமான பெற்றோர் இருக்கையில் பேரம் கடைசியில் 20 பவுன் 30,000க்கு முடிந்தது. குமரேசன் மாமனார் வீட்டில் தங்கினா. அம்மாவின் நகைகள் போக மீதியை கோவை போய் அப்பா வாங்கி வந்தார். 30,000 பணம் நகைகளை ஒரு பெட்டியில் வைத்து அப்பா தந்தார். ஊர் பெரியவர்கள் மத்தியில் அதை வாங்கி கொண்டான். இதுதான் கடைசி, இனிமேல சும்மா என்கிட்ட பணம் கேட்டால் தர முடியாது. கஸ்தூரியை வச்சு ஒழுங்காக வாழறேன், அடித்து விரட்ட மாட்டேன்னு எழுதி தர சொல்லுங்க. இனி நையா பைசா ஒத்த ரூபா கூட நான் தரமாட்டேன். அப்பா எழுதி ஊர் பெரியவர்கள் கையெழுத்து போட்டு பத்திரம் வாங்கி கொண்டார். நான் சென்னைக்கு போகிறேன் என்றான் குமரேசன். அங்கே எதுக்கு? ஃப்ரெண்டு கூட பிஸ்னஸ் பண்ண போகிறேன். என்னவோ செய், ஒழுங்காக இருந்தால் சரி ரங்கசாமி. அவன் போன்னு சொன்னால் நீயும் பெட்டியை தூக்கிட்டு உடனே இறங்கி வந்துடாத. எங்களை நினச்சி பார்த்து புருஷன் கூட சமத்தாக கொடுத்தனம் பண்ண கற்றுக்கோ. சும்மா இங்கே வந்து நின்னா அள்ளித்தரத்துக்கு இங்கே யாரும் நோட் அடிக்கலை. உனக்கு அடுத்து ஜெயந்தி இருக்கா, அவளுக்கு சீர் செய்யணும். தம்பி படிப்பிற்கு பார்த்து நடந்துக்கோ. எல்லா தப்பும் அவளிடம்தான் என்பது போல அம்மா உபதேசித்தாள். கஸ்தூரி தலையாட்டினாள். இனி குமரேசன் ஒழுங்காக இருப்பான் என்ற நம்பிக்கை வந்தது. அதுதான மனிதனின் ஒரே ஆயுதம். அதைத்தான் தன் துணைக்கு எடுத்து கொண்டாள் கஸ்தூரி. இனி பெற்றோர் வீட்டுக்கு வர முடியாது என்று தெரிந்தது கஸ்தூரிக்கு. மாமனார் வீடு இனி எதுவும் தராது, அவர்கள் இதயம் இறுகிவிட்டது என்று குமரேசனும் புரிந்து கொண்டான். பொள்ளாச்சி போய் மாமனாரிடம் விடை பெற்றார்கள். மாமியார் உயிருடன் இல்லை. ஒரே அக்கா. குமரேசன் குணம் பிடிக்காமல் விலகியிருந்தான். மாமனார் அவளிடம்தான் இருந்தார். இனியாச்சும் புத்திசாலித்தனமாக நடந்துக்கோ உபதேசிக்கப்பட்டது. கோவையில் ரயில் ஏறினார்கள். கஸ்தூரிக்கு தூக்கம் வரவில்லை. மனது முழுக்க கலக்கமும் பயமும் குழம்பி இருந்தது. சேலத்தில் குமரேசன் கேட்டான், கஸ்தூரி தூங்கலையா? தூக்கம் வரல. பால் குடிக்கிறியா? வேண்டாம், கொஞ்சம் குடி. சேலத்தில் ஒரு பால் வாங்கி கொண்டு வந்து தந்தான். அதை குடித்தவுடன் கண்கள் செருக கஸ்தூரி தளர்ந்து படுத்த நிமிஷம் தூங்கிவிட்டாள். சேலம் தாண்டி ரயில் ஒரு இடத்தில் நின்றபோது குமரேசன் எல்லா பைகளையும் எடுத்துக்கொண்டான். பணமும் நகையும் அவனிடம்தான் இருந்தது. சிறிது கூட இரக்கமின்றி ரயிலிலிருந்து இறங்கி இருளில் மறைந்து போனான். அழக்கூட தோன்றாமல் திக்பிரமை பிடித்து நின்றாள் கஸ்தூரி. நெஞ்சு அடைத்தது. அதிர்ச்சியில் பேச்சே எழவில்லை. என்ன செய்வது என்று தெரியாமல் வண்டி முழுவதும் தேடினாள். இறங்கி அடுத்த பெட்டியில் பார்த்தாள். இல்லை, குமரேசன் இல்லை. அவளுடைய கைப்பை மட்டும் இருந்தது. அதை தலைக்கடியில் வைத்து படுத்திருந்ததால் தப்பித்தது. ஒரு 100 ரூபாய் பணம் மட்டும் இருந்தது. புத்தி செய்வதறியாது கலங்கியது. இடிந்து போய் அமர்ந்தாள். என்ன செய்வது, யாரிடம் போவது என்று மனம் பதறியது. தெரியாத ஊரில் எங்கு செல்வது, என்ன செய்வது என்று பதறி தவித்து கலங்கினாள். என்னம்மா, எதிர் சீட்டுக்காரர். யாரை தேடுற? என் புருஷனங்க. யாரு? உன் கூட வந்தாரே அவரா? ஆமாங்க. அவர் சேலத்துக்கு பக்கத்திலேயே இறங்கிட்டாரேம்மா. இறங்கிட்டாரா? பதறினாள். கடவுளே, உங்கள் புருஷன்னு தெரியாதே. கூட வந்தார். சீட்டு கூட நீங்கள் இங்கே, அவர் அங்கன்னு இருந்ததால் தெரியல. இறங்குறப்போ நான் பார்த்து கேட்டேனே, இங்கே ஏன் சார் இறங்குறீங்கன்னு. இங்கே தான் நான் இறங்கணும், அவங்க கூட வந்தவங்க சென்னையில் இறங்கணும்னு சொன்னாரே. அடப்பாவி. கஸ்தூரி சீட்டிலிருந்து 10 சீட்டு தள்ளி தான் குமரேசன் சீட்டும் இருந்தது. இரவு பயணம் என்பதால் அவனுக்கும் அது சௌகரியமாக போய்விட்டது. பால் குடித்த பிறகுதானே தூக்கம் வந்தது. ஏதேனும் கலந்திருப்பானா? கடவுளே, இவ்வளவு அயோக்கியனா குமரேசன்? இப்போது என்ன செய்வது? பிரமை பிடித்து நின்றாள் கஸ்தூரி. கவலையும் பயமும் கலந்து கண்ணீர் பெருகியது.
ஆளாளுக்கு சுற்றி நின்று பேசினார்கள். ஆறுதலாக இருந்தது, பயமுறுத்தலும் இருந்தது. அது அவளை இன்னும் அச்சுறுத்தியது. ஏதேதோ பயங்கர கற்பனைகள் அவளை கலங்கடித்தது. சின்ன பொண்ணு, மெட்ராஸில் தனியாக மாட்டிக்காத, உங்கள் ஊருக்கே திரும்பி போயிடு. எந்த ஊருமா நீ? நான் அப்பவும் கேட்குறேன், தெரிஞ்சவங்கன்னு சொல்கிறான். படுபாவி பாவி. மயக்கம் வரும் போல இருந்தது. தளர்ந்து சரிந்தால் ஒருவர் ஓடிப்போய் குளிர்பானம் வாங்கி வந்தார். நல்ல மனிதர்கள் எல்லா பக்கமும் இருக்கிறார்கள். சூழ்நிலைகள் அவர்களை உருவாக்குவதில்லை. இன்னார் இன்ன மாதிரி என்று காட்டி கொடுக்கிறது. உள்ளுக்குள் பூந்தோட்டம் இருக்கிறதா, கரடு முரடாக கலையும் புதரும் நிரம்பி இருக்கிறதா என்று காட்டுகிறது. குமரேசன் தன்னை அடித்து உதைத்தாலும் கைவிட மாட்டான் என்ற நம்பிக்கை இருந்தது. ஆனால் நாம் நம்பும் பலர் அதற்கு உரியவர்களாக இருப்பதில்லையே. கஸ்தூரிக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. சரிம்மா, இப்படி ட்ரெயின் ஏதும் இல்லை, வெளியில் போய் பஸ் பிடிச்சு ஊருக்கு போறியா? எதிர் சீட்டுக்காரர். பஸ் ஸ்டாண்டா? காசு இருக்கா? காசு? ஐயோ, என் பேக். கூட்டத்தில் சீட்டிலிருந்து தோல்பை களவு போயிருந்தது. ஓ என்று கதறினாள் கஸ்தூரி. உள்ளுக்குள் பயம் பீரிட்டு எழுந்தது. கலவரம் நெஞ்சை அடைக்க கை கால் வெடவெட என்று நடுங்க ஆரம்பித்தது. கூட்டம் பதறியது. ரிலாக்ஸ் என்றது. ஆனால் கஸ்தூரியின் நடுக்கம் நிற்கவே இல்லை. தூக்கி தூக்கி போட நடுங்க ஆரம்பித்தாள். சார், சீக்கிரம் ஒரு ஆட்டோ பிடிங்க. எதிர் சீட்டுக்காரரின் மனைவி கஸ்தூரியை கைத்தாங்களாக பிடித்து வர வெளியில் அழைத்து வந்தார்கள். சென்னை விழித்திருந்தது. ஸ்டேஷன் அருகிலேயே பாலிகிளினிக் இருந்தது. டியூட்டி டாக்டர் இருந்தார். யார் சார் இவங்க? தெரியலைங்க. ட்ரெயினில் கூட வந்தது. புருஷன் நடுவழியில் இறங்கி போயிட்டான். பயத்தில் நடுங்குது. டாக்டர் உடனடியாக ஊசி போட்டார். உடம்பெல்லாம் காயம் இருக்கு. அடிதடி கேஸா? தெரியலையே. கிராமத்து பொண்ணு. கஸ்தூரிக்கு நடுக்கம் நிற்கவில்லை. குமரி குமரி வாந்தி வந்தது. நின்றாலே தள்ளியது. பாவமே, மாசமா வேற இருக்கு. மாசமா தானா? அந்த நிலையிலும் கஸ்தூரிக்குள் ஒரு பூ பூத்தது. உள்ளே பரவசாலை. சிலிர்ப்போடு உடலெங்கும் ஓடியது. அது எத்தனை வருஷ கனவு? பாலையில் நடந்த தனக்கு ஒரு சோலை தென்படுகிறதே. அந்த நிமிஷம் கஸ்தூரிக்குள் ஒரு துணிவு பிறந்தது. ஏற்கனவே 2 முறை கரு களைந்துவிடு, இதுவானும் நிலைத்து நிற்க வேண்டுமே என்ற உணர்வு அவளிடம் ஊறியது. மனதில் வலியை மறந்து தைரியத்தை வரவழைத்து கொண்டாள். கூட வந்த எதிர்சீட்டுக்காரர் அனுசரணையாக அருகில் நின்றார். எப்படிம்மா இருக்கேன்? தேவலாங்க, உங்களை சிரமப்படுத்திட்டேனா? நானும் மனுஷன்தானம்மா, எனக்கும் பொண்ணுங்க இருக்குது. உங்கள் பேர் என்ன சார்? சண்முகம். அந்த முருகானந்தம் உங்கள் உருவத்தில் வந்திருக்கான். அந்த முருகன்தான் உங்கள் உருவத்தில் வந்திருக்கான். தெய்வம் மனுஷ ரூபம். ஆமாம் சார். உனக்கு சரி, ஊருக்கு போறியாம்மா? பெரியவங்க பார்த்து பேசி சரி பண்ணுவாங்கல்ல. பெரியவங்களா? சிரிப்பு வந்தது. குமரேசன் இனி என்ன செய்வான் என்று புரியவில்லை. தன்னை கை கழுவி விட நினைத்த அயோக்கியன் இனி எந்த பழியும் சுமத்த தயங்க மாட்டான். அப்பா என்ன செய்வார்? மீண்டும் குமரேசனிடம் போ என்று தானே சொல்லுவார். காயம்பட்ட கஸ்தூரியின் ரணவலி யாருக்கு புரிய போகிறது? என்றாலும் வேறு வழி. சரி சார் என்றால். நோ, இவங்களை தனியாக அனுப்ப முடியாது. உடம்பு ரொம்ப பலவீனமாக இருக்குது. கர்ப்பமாக வேற இருக்காங்க. கடவுளே, என்ன சோதனை இது? சண்முகம் கவலையோடு அவளை ஏறிட்டார். ஏம்மா, இங்கே சென்னையில் தெரிஞ்சவங்கன்னு யாராவது இருக்கிறாங்களா? கஸ்தூரி யோசித்தாள். தூரத்து சித்தி பையன் சென்னையில் இருப்பதாக சொல்வார்கள். ஆனால் பேர், அட்ரஸ் எதுவும் தெரியாதே. வேறு யார்? ரிஷி. கடவுளே நன்றி. ரிஷி இருக்கானே. ரிஷின்னு ஒருத்தர் இருக்காரு சார். அட்ரஸ் இருக்காமா? அட்ரஸ் அது அந்த விசிட்டிங் கார்டு தோல் பையில் இருந்தது, அதுதான் போயிடுச்சே. கஸ்தூரிக்கு துக்கம் நெஞ்சை அடைத்தது. எங்கே வேலை பார்க்குறாரு? என்ஜினியர். எங்கே தெரியலையே. உதடு பிதிக்க ஏதோ ஹோட்டலை கூட காட்டினானே, சொன்னானே. கட்டினேன். என்ன ஹோட்டல்? யோசிக்க குழம்பியது. ஞாபகம் வர மறுத்தது. தீவிரமாக மண்டைக்குள் குடைந்தாள். பேரு தெரியுமாமா? என்னவோ பேருங்க, சரியா கவனிக்காம விட்டுட்டேனே. மீண்டும் அழுகை. புது ஹோட்டல் சார். என்னவோ ஸ்டார்னு சொன்னார். 5 ஸ்டாரா? 1 வருஷம்தான் ஆகுது சார். சிட்டியில் எந்த ஹோட்டல்னு தேடுறதம்மா? இல்லை கஸ்தூரி, நீ அழாத. அழுவதில் எதுவுமே சாதிக்க முடியாது. யோசி, நன்றாக யோசி. பின்னோக்கி போ. அந்த நேரத்தை ஞாபகப்படுத்தி பாரு. யோசி. கஸ்தூரி யோசித்தாள். என்னவோ பாரடைஸ்ன்னு வரும் சார். இங்கே 2 ஹோட்டல் பாரடைஸ்ன்னு இருக்குது. டாக்டர் கஸ்தூரியை நோக்கி. நல்ல நேரம் வந்து கொண்டிருந்தது. அவளுள் வாழ வேண்டும் என்ற உணர்வு, தனக்குள் ஒரு உயிர் உருவான பரவசம் அவளின் பயங்களை கரைத்து யோசிக்கும் திறனை அதிகரிக்க கஸ்தூரி ரிஷி பேசியதை ஞாபகப்படுத்தி கொண்டிருந்தாள். சார், அது ஒரு 3 ஸ்டார் ஹோட்டல். ஹோட்டல் பேரில் ஒரு கல்யாண மண்டபம் இருக்குது. நல்ல மனசு உள்ளவங்களுக்கு தேடுவது சிரமமாக இல்லை. மண்டபத்துடன் இணைந்த 3 ஸ்டார் ஹோட்டலை தேடியதில் 4 கிடைத்தது.
கிடைத்தது. அதில் 2வது கோல்டன் பாரடைஸ். இந்த பெயர் தான். கஸ்தூரி பரபரத்தாள். ரிஷி கிடைப்பதில் அதன் பின் சிரமமும் இல்லை. அவன் செல் நம்பர் கிடைத்தது. ரிஷி மதியம் 2 மணிக்கு கிடைத்தான். விஷயம் கேள்விப்பட்டதும் பதறி ஓடி வந்தான். சண்முகம் தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டார். தன் முகவரி, செல் நம்பர் தந்தார். அவனை கண்டது மீண்டும் துக்கம் பொங்கியது. அழக்கூடாது. ரிஷி அதட்டினா. அதான் சேஃபாக வந்துட்டல்ல, பயப்படாத. இப்போ முதல்ல எங்கள் மாமா வீட்டுக்கு போகலாம். நான் எங்கள் அப்பாவுக்கு தகவல் சொல்லிடுறேன். நீ உங்கள் அப்பா கூட பேசு. நானே உன்னை ஊரில் கொண்டு போய் விடுறேன். கஸ்தூரிக்கு பலம் வந்தது. உடம்பில் ட்ரிப்ஸ் ஏறியதில் நிற்க முடிந்தது. ரிஷியோடு கிளம்பினாள். அவள் வாழ்க்கை பாதையும் மாறியது. நமச்சிவாயம் மிலிட்ரியில் இருந்தவர். ஒரு எல்லை சண்டையில் வலது கால் போய்விட சென்னையோடு வந்து செட்டில் ஆகிவிட்டார். சொந்த வீடு இருந்தது. கிராமத்திலிருந்து குத்தகை பணம் வந்தது. ஒரு வார பத்திரிகையில் ஜோசியர் பகுதி எழுதுகிறார். வீட்லேயும் காலை 6 மணியிலிருந்து ஆட்கள் வர ஆரம்பித்து விடுவார்கள். மூத்தவள் சௌமியா எம்எஸ்சி படிக்கிறாள். தன் அக்கா பையன் ரிஷிக்கு என்று அவளை சிறு வயதிலேயே பேசி முடிவு செய்து விட்டார். அடுத்தொரு பையன் கடைக்குட்டி பெண். நீல வீடு, பழைய கால கட்டிடம். முன் ஹால், நடுவில் முற்றம், தாழ்வாரம், பின்னாடி சமையலறை, 4 புறம் எதிரும் புதிருமாக சின்ன சின்ன அறைகள். நடுஹாலிலிருந்து மாடிக்கு மாடிப்படிகள் போனது. அங்கே பழைய சாமான்களை ஒழித்து போட்டிருந்த அறையை காலி செய்து கஸ்தூரியை தங்கி கொள்ளுமாறு கூறினார்கள். அந்த அறையில் நமச்சிவாயத்தின் பையனும் கடைசி பெண்ணும் தங்கி கொண்டிருந்தார்கள். சௌமியா அவர்களை எழுப்ப போராடி கொண்டிருந்தாள். எலேண்டா, மணி 6:30 ஆகிறது. பையன் இன்னும் எழுத்து போர்த்தி கொண்டா. எழுந்து குளிடா. குளிச்சுட்டு ஸ்கூலுக்கு போகணும். போய் வந்தாட்டு படிக்கணும். அப்புறம் ராத்திரி டிவி பாரு, படி, சாப்பிட, அப்புறமா தூங்கு. அதைத்தானே இப்போ பண்ணுறேன். பையன் புரண்டு படுத்தான். அடி வாங்க போகிற நீ. அக்கா, தூங்குற சிங்கத்தை தட்டி எழுப்பாத. என்னடா பண்ணுவேன்? வேறு பக்கம் போய் படுத்து தூங்குவேனாக்கும். இப்படி சொன்னால் நீ எழுந்துக்க மாட்டே. இதோ வரேன் பாரு. சௌமியா நகர்ந்தாள். தண்ணி கொண்டு வரேன். தாராளமாக ஊற்று, குளிச்சிடலாம். எப்படியோ போங்கடா. சௌமியா சலிப்போடு நகர்ந்தாள். கஸ்தூரிக்கு சிரிப்பு வந்தது. வீடே கலகலப்பாக இருந்தது. சின்ன பசங்க செய்யும் கலாட்டாவில் மனது எல்லாவற்றையுமே மறந்து விடுகிறது. மேகம் போல தான் எண்ணங்களும். எவ்வளவு நேரம்தான் ஒரே இடத்துல நிற்கும்? கேள்விக்குறியாக நிற்கிறது வாழ்க்கை. என்ன நடக்கப் போகிறது? ஒரு மிக பெரிய பழியை அவள் மேலே தூக்கி போட்டுவிட்டு நிம்மதியாக இருக்கிறான் குமரேசன். ஓடிப்போனவள் நடுங்கி சிலிர்த்தது. எத்தனை அயோக்கியத்தனமான பழி! நடுவில் தன்னை நிர்கதியாக விட்டு போய்விட்டு எல்லா தப்பையும் தான் செய்துவிட்டு பழியை கஸ்தூரியின் மேல் போட எப்படி மனம் வந்தது? மனசாட்சி என்பது பொய்யோ? கஸ்தூரி தான் குறுகி போனாள். கஸ்தூரிக்கு பாலில் தூக்க மாத்திரை கலந்து தந்துவிட்டு அவள் தூங்கியதும் வண்டியிலிருந்து இறங்கிய குமரேசன் நேராக சூலூர் தான் வந்து நின்றான். கஸ்தூரி இங்கே வந்தாளா? பதறினான், தவித்தான். கொஞ்சம் கண் அசந்துட்டேன். பார்த்தா ஆளையே காணோம். பக்கத்தில் கேட்டால் சேலத்தில் இறங்கினதா சொன்னாங்க. அடித்து பிடிச்சு ஓடி வரேன். கடவுளே, என்ன ஆனாலோ தெரியலையே. துளி கூட சாமர்த்தியம் இல்லாத பொண்ணு எங்கே எவன்கிட்ட சிக்கி சீரழியுதோ தெரியலையே. கடவுளே, புலம்பினான். வீடு ஆடிப்போனது. குமரேசனை கேள்விகளால் தொலைத்தது. எல்லாவற்றையுமே சமாளித்தான் குமரேசன். தப்பை சரியாக செய்தான். அவன் நடிப்பை வீடு நம்பி பதறியது. போலீஸுக்கு போகலாம். அப்பா கிளம்பும்போது தான் ரிஷியிடமிருந்து தகவல் வந்தது. இவை எதுக்கு அங்கே போனா? அப்பாவின் கேள்வி சிக்கலின் அடிநூலாக குமரேசன் கையில் சிக்கியது. எனக்கு அப்பவே தெரியும், கஸ்தூரிக்கு என் கூட வாழ்றதுல இஷ்டமில்லை. எப்போ பாரு ரிஷினே சொல்லிக்கிட்டு இருப்பா. அதுதான் என்ன உதறிட்டு போயிட்டா. நீ தான் பாதி வழியில் விட்டுட்டு வந்தேன்னு சொல்கிறாளே. உதறிட்டு வந்தவன் ஏன் இங்கே வரேன்? சரி, அப்படியேனாலும் அவள் உடனே அடுத்த பஸ் ஏறி இங்கே வர வேண்டியது தானே. ரிஷியை தேடி ஏன் போகணும்? அப்போ போகிறப்போ அவன் அட்ரஸை மட்டும் ஏன் எடுத்துகிட்டு போறா? எந்த கேள்விக்குமே பதில் தெரியாத அப்பா கஸ்தூரியின் மேல்தான் கோபப்பட்டார். குமரேசன் சொன்னதை நம்பினார். நிமிஷத்தில் ஊரில் செய்தி பரவியது. குமரேசன் பரப்பினான். அப்பா போனிலேயே கஸ்தூரியிடம் கத்தினார். அவள் வாழ்வை நிர்ணயிக்க. அப்பா நேற்று இரவு கிளம்பியிருக்கிறார். என்ன செய்ய போகிறார்? கஸ்தூரியின் உள்மனது குழம்பியது. ஒரு பெரும் பழியை சுமத்தியவனோடு மீண்டும் தன்னால் வாழ முடியுமா? கஸ்தூரி, காப்பி குடி. சௌமியா, என்ன யோசனை? என்னவோ. கண்டதையும் நினைக்காத. அப்பா வராருன்னு பயமாயிருக்கு. 20 வருஷம் வளர்த்த மகளை விட நேற்று வந்தவனை நம்புறாரு உங்கள் அப்பா. என்னவோ எனக்கு தான் போக்கிடம் ஏது. வாங்க வாங்க. நமச்சிவாயத்தின் குரல் யாரையோ வரவேற்றது. அப்பா வந்து விட்டார். கூடவே ரிஷியின் அப்பா கோபால். என்னம்மா, எப்படி இருக்கிற? கோபால்
அவளுக்கு என்ன, தீராத அவமானத்தில் எங்களை தள்ளிட்டு இங்கே வந்து நிம்மதியாகத்தானே இருக்கிறா? எங்களுக்கு சாகலாம் போல இருக்கு. அப்பா கடுகெடுத்தார். உள்ளே போய் பேசலாம் வாங்க. நமச்சிவாயம் அப்பாவை சமாதானப்படுத்தினார். அப்பா முகம் சூடுபட்டது போல உறைந்திருந்தது. அது கஸ்தூரியை பயமுறுத்தியது. அப்பா காப்பியை மறுத்தார். நான் காப்பி குடிக்கவோ விருந்து சாப்பிடவோ வரல. இந்த தருதலை கழுதையை இழுத்துட்டு போகலான்னு வந்தேன். சார் ப்ளீஸ், என்ன நடந்ததுன்னு தெரியாமல் பேசாதீங்க. ரிஷி, என்ன நடக்கணும்? புருஷன் கூட வாழ பிடிக்காதவ என்ன பொய் வேணும்னாலும் பேசுவா. இன்னொருத்தனை நம்பி ஓடி வந்தவ தானே. தப்பு சார், நீங்கள் இப்படி பேசுகிறதெல்லாம் தப்பு. நம்ம பொண்ணை நாமளே நம்ப வேண்டாமா? அங்கே ஊரில் என்னால் தலை காட்ட முடியல. மானக்கேடு பண்ணிட்டு இவ இங்கே வந்து உக்காந்துருக்கிறா. எதை நம்ப சொல்கிற? என்னதான் ரிஷி நடந்தது? கோபால் ரிஷி விவரமாக சொன்னான். சரி, அவன் இல்லைன்னு தெரியுமில்ல. பஸ் ஏறி சூலூர் வர வேண்டியது தானே. உன்னை ஏன் தேடணும்? ஹாஸ்பிட்டலில் இருந்தா சார். பயத்தில் பலவீனமாக மயங்கிட்டா. கன்சீவாக வேற இருக்கா. இந்த கன்றாவி வேறையா? அப்பாவின் அரவணைப்பையும் ஆதரவையும் எதிர்பார்த்தவளுக்கு இது அதிர்ச்சியாக இருந்தது. என்ன நியாயம் இது? தப்பு செய்தவன் குமரேசன். ஆனால் உலகம் தன்னை தப்பு சொல்கிறது. ஏன்? அப்பா இன்னும் சீறிக்கொண்டிருந்தார். அழுது என்ன பிரயோஜனம்? குடும்ப கௌரவத்தை நினச்சி பார்க்க வேண்டாமா? ஜெயந்தி கல்யாணம் வரப்போகுது. இவ இப்படி ஒரு தலைகுனிவை ஏற்படுத்திட்டு நிற்கிறா. சரி சார், பேசி என்ன ஆகப்போகுது? கஸ்தூரியை அவள் வாழ்க்கையை சீர்படுத்த வேணாமா? அதுக்கு தான் வந்திருக்கேன். இந்த கழுதையை இழுத்துட்டு போய் குமரேசன் கிட்ட தள்ளிட்டு வரேன். மீண்டும் குமரேசனிடமா? நினைக்கையில் கஸ்தூரிக்கு நடுங்கியது. ஒரு அயோக்கியனை நம்பி தன் வாழ்வை மீண்டும் ஒப்படைப்பதா? இதைவிட சாகலாமே. சரியான வாழ்க்கை துணையை அமைத்து தராமல் ஏனோ தானோ என்று எவனோ ஒருவனிடம் தன்னை தள்ளிவிட்ட பெற்றோர்களிடம் தன் பேச்சு எடுபடுமா? ஒரு நரகத்திலிருந்து மீண்ட பிறகு திரும்பவும் அங்கே போவதா? ஆனால் புருஷனுடன் வாழும் பெண்ணிற்கு தான மரியாதை. நலாயினி சீதை கதைகளை சொல்லி தன்மானம் சுய கௌரவம் இல்லாமல் வாழு என்று நிர்பந்திக்கிற உலகில் பெண்களின் பேச்சு எடுபடுமா? குமரேசன் தன்மேல் சுமத்திய பழியை நினைக்கையில்தான் எரிந்தது. ஆனால் அவன் தவறை கண்டிக்க ஏன் யாருமே முன்வரவில்லை? போ போ என்று தன்னை அவனிடம் துரத்துகிறார்களே. மனதில் எழுந்த கேள்வியை வெளியிட ஏதோ ஒரு பயம் தடுத்தது. வீடு ஒரு குழப்பத்தோடு அவர்களை பார்த்து கொண்டிருந்தது. அப்பா கத்திவிட்டு குமரேசனுக்கு தகவல் சொல்கிறேன் என்று வெளியில் போயிருந்தார். என்ன கஸ்தூரி, உங்கள் அப்பா இப்படி பேசுகிறாரு? சௌமியா, உன்னை ஒரு மனுஷியாகவே மதிக்காமல் பேசுகிறாரு. ரொம்ப பயமாக இருக்குது சௌமியா. நாங்கள்லாம் இருக்கோமில்ல, பயப்படாத கஸ்தூரி. நமச்சிவாயம். ஆனாலும் பயமாகத்தான் இருந்தது. மீண்டும் குமரேசனோடு வாழப் போவதை நினைக்க பயமாகத்தான் இருந்தது. வாழ்வில் அதிசயம் நிகழாதா என்று ஏங்கியது. ஆனால் அதிசயம் நிகழ்ந்தது. குமரேசன் மீண்டும் கஸ்தூரியுடன் வாழ மறுத்துவிட்டான். ஓடிப்போனவ ஒரு நடத்த கெட்ட பெண்ணோடு வாழ என்னால் முடியாது என்று தீர்மானமாக கூறிவிட்டான். அப்பா சூலூருக்கு மீண்டும் ஓடினார். வாளாவெட்டியாக ஒரு பெண் தன் வீட்டில் இருப்பதை அவர் விரும்பவில்லை. எப்படியாவது கஸ்தூரியை குமரேசனோடு சேர்த்து வைத்து அவள் பொறுப்பை தட்டி கழிக்க முயன்றார். ஆனால் குமரேசன் உறவுகளை கூட்டினான். கஸ்தூரியின் மீதே பழி போட்டான். நடத்தை சரியில்லாதவளோடு வாழ முடியாது என்று அவனை யாராலுமே தடுத்து நிறுத்த முடியவே இல்லை. அவன் உள்நோக்கம் கஸ்தூரிக்கு புரிந்தது. அவன் கேட்ட விவாகரத்து பத்திரத்தில் கையெழுத்து போட்டு தந்தாள். அப்பா கத்தினார். என் பொண்ணே இல்லை, நீ என் வீட்டு வாசலை நீ மிதிக்கக்கூடாது, செத்து போயிட்ட என்று சீறிவிட்டு உதறிவிட்டு போய்விட்டார். உறவுகள் விலகியது. ஆனால் சந்தோஷமாக உணர்ந்தாள் கஸ்தூரி. தனக்கு சாதகமாக நடக்கும் வரைதான் மனிதர்கள் அன்பும் பிரியமும் கொண்டவர்களாக இருக்கிறார்கள். சிறிது மாறி நடந்தால் அவர்கள் மிருகமாகி விடுகிறார்கள். அப்பாவும் மிருகமாகிவிட்டார். தன் பேச்சை கேட்காமல் குமரேசன் விவாகரத்து கேட்டது முதல் அதிர்ச்சி என்றால் அவன் சொன்ன குற்றச்சாட்டுகளை ஒத்துக்கொண்டு கஸ்தூரி கையெழுத்து போட்டு தந்தது அடுத்த அதிர்ச்சி. ஆனால் முதன்முறையாக கஸ்தூரி தன் எதிர்காலத்தை பற்றி யோசிக்க ஆரம்பித்திருந்தாள். தன்னை நிர்கதியாக நடுவழியில் உதறிப்போனவன் நடத்தையின் மேல் பழி சுமத்துகிறான். கட்டாயப்படுத்தி சேர்த்து வைத்தாலும் மீண்டும் உதரமாட்டான் என்பது என்ன நிச்சயம்? தன் வாழ்க்கை இருளில் வேதனையும் சலிப்பும் கண்ணீருமாகத்தான் கழிய வேண்டுமா? தன்னுடைய தன்மானம் சுய கௌரவம் என்பதை பற்றி யோசித்தாள். அருவெறுப்போடு ஒரு சாக்கடை புழுவாக நெளிய விரும்பவில்லை. தன்னுடைய அத்தனை வேதனைகளுக்கும் காரணம் தான் மற்றவர்களை சார்ந்து வாழ்ந்ததுதான். தன்னுடைய சுக துக்கங்களை மற்றவர்கள் அவரவர் விருப்பத்திற்கு ஏற்ப நிர்ணயித்தார்கள். துணிச்சலும் தைரியமும் தன்னிடம் இல்லாததுதான் காரணம் என்று கஸ்தூரி உணர்ந்தாள். வீண் பழி அவமானம் என்று தன்மேல் வீசப்படும் அம்புகளை பிடுங்கி எறிந்துவிட்டு
நேர்மையான வழியில் செல்ல விரும்பினாள். தனக்கு துக்கத்தையும் வீண் பழியையும் தந்த சூலூருக்கும் குமரேசனிடம் திரும்பிச் செல்லவும் அவள் விரும்பவில்லை. அதனாலேயே குமரேசனுக்கு விவாகரத்துக்கு சம்மதம் சொல்லி கையெழுத்தும் போட்டு தந்தாள். அப்பா ருத்ரதாண்டவமே ஆடிவிட்டார். கஸ்தூரி நிதானமாக தன் உணர்வுகளை எடுத்து சொல்லியும் அப்பா புரிந்து கொள்ளவே இல்லை. வெகுண்டு போனார். வாளா வெட்டியா இருக்கேங்கிறியா? இல்லைப்பா, எனக்கு வேற ஒரு வழி பண்ணுங்க. என்ன வழி வேணுங்கிற? நான் மேலே படிக்கிறேன். படித்து கலெக்டர் வேலைக்கு போக போறியாக்கும்? சார், நீங்கள் இப்படி பேசுறது தப்பு. இவங்களும் உங்கள் பொண்ணு தானே. கஸ்தூரியை படிக்க வச்சு ஒரு நல்ல இடத்துல கட்டித்தரது உங்கள் தப்பு, கட்டி தராதது உங்கள் தப்பு. குமரேசன் அயோக்கியன்னு தெரிஞ்சும் ஏன் அவன்கிட்டயே கொண்டு போய் தள்ள நினைக்கிறீங்க? ரிஷி, ஏன் உன்கிட்டயே இருக்கட்டுங்கிறியா? உங்கள் பொண்ணை நீங்கள் முதல்ல நம்புங்க சார். ஊர் உலகத்தை நாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது. நீ இப்படித்தான் நினைக்கணும், பேசணும்னு நாம் யாருக்கும் பாடம் நடத்திட்டு இருக்க முடியாது. நான் ரிஷியை நம்புகிறேன். நீங்கள் ஏன் கஸ்தூரியை நம்பலை? சௌமியா: ஆனால் அப்பா யார் பேசுவதையுமே பொருட்படுத்தவில்லை. தன் கௌரவம் என்பதிலேயே குறியாக நின்றார். கஸ்தூரி உறுதி மாறாமல் நின்றாள். புயல் உருவானது. பெற்ற குழந்தைகளின் வாழ்வு சீர்பட வேண்டும் என்று நினைக்காத பெற்றோர், சுயமரியாதையை அடகு வைக்க முடியாத பெண்ணுக்கும் இடையில் போராட்டம் வெடித்தது. பிடிவாதமாக நின்றாள் கஸ்தூரி. நான் நானாக இருக்க விரும்புகிறேன். நீ நடந்துக்கிறத பார்த்தா குமரேசன் சொன்னது சரிதான்னு படுது. அப்பா: நீங்கள் அப்படி நினச்சா அதுவும் சரி. அப்பா பாய்ந்து அவளை உலுக்கினார், அடித்தார். உன்னை கொன்னே போட்டுருவேன் பாரு. விடுங்க சார். சௌமியா குறுக்கே புகுந்தாள். சார், எனக்கும் ரிஷிக்கும் கல்யாணம் நடக்க போகுது. இப்போ நீங்கள் இப்படி பேசுறது நல்லாவா இருக்குது? அநியாயமாக அவளை கட்டியவன் பழி சுமத்தி இருக்கான். அவங்க கூட சேர்ந்து நீங்களுமே இப்படி பேசுறது நல்லா இல்லை. கஸ்தூரி மனசை புரிஞ்சு நடந்துக்கோங்க சார். அம்மா, நீ பட்டணத்து பொண்ணு, டோன்ட் கேர்னு போயிடுவீங்க. நான் கிராமத்தாள். எனக்கு குடும்ப கௌரவம் தானே முக்கியம். எல்லாருக்குமே குடும்ப கௌரவம் முக்கியம்தான் சார். கஸ்தூரி தன் முடிவில் உறுதியாக நின்றாள். தன் மீது அபாண்டமாக பழி சுமத்தியவனோடு மீண்டும் போய் சேர அவள் விரும்பவில்லை. எது வேண்டுமானாலும் செய்ய தயங்காதவன் குமரேசன் என்று இப்போது புரிந்துவிட்டது. ஆனால் அப்பா புரிந்து கொள்ள மறுத்தார். அவர் கௌரவம்தான் முக்கியம் என்று நினைத்தார். குமரேசன் எந்த சமாதானத்திற்கும் உடன்பட மறுத்துவிட்டான். அதற்குள் ஒரு பணக்கார பெண் அவனுக்கு மனைவியாக சம்மதித்திருந்தால், சிறிது ஊனமுள்ள பெண். அந்த மோகம் கஸ்தூரியின் வயிற்று கரு கூட தன் குழந்தை இல்லை என்று சாதித்தான். சில இடங்களில் அநியாயம் ஜெயிக்கிறது, ஆனால் பின்னால் ஜெயித்த மாதிரி தோற்கிறது. அதுவரையில் பெண் மட்டும்தானே அதிக முறை தீக்குளிக்கிறாள். அது அவளை சொக்க தங்கமாக்கி விடுகிறது. கஸ்தூரியும் தன்னை புடம் போட்டுக்கொள்ள விரும்பினாள். வேறு ஒரு வாழ்க்கை, சுயமரியாதை, தன்னம்பிக்கை நிறைந்த தைரியமான வாழ்க்கை. அவள் மேலேயே அவளுக்கு மரியாதை தரக்கூடியது. கஸ்தூரி உறுதியாக நின்றாள். ரிஷி இருக்கிற தைரியத்தில் தானே ஆடுற. நீ போ, ஒளிஞ்சு போ. என் பொண்ணு செத்துட்டான்னு நினச்சிக்கிறேன். போ, ஒளிஞ்சு போ. இனி என் வீட்டுப்படி ஏறின காலை உடைச்சிடுவேன். அப்பா கஸ்தூரியை உதறிவிட்டு சாபம் தந்துவிட்டு கிளம்பி போனார். கண்ணீர் வழிய நிற்கும் கஸ்தூரியை சௌமியா ஆதரவாக தட்டி தந்தாள். கவலைப்படாத என்றது அவள் கரம். பிச்சிப்பூவும் மறுகொழுந்து மனமும் கலந்து வீட்டையே மயக்கியது. போகும் இடமெல்லாம் மெல்லிய காற்றாக அது தழுவி சென்றது. எதிர் வீடு மணவரை அலங்காரம் செய்பவர்கள் பெரிய மூங்கில் தட்டியில் பூக்களை சொருகி அலங்காரம் செய்து கொண்டிருந்தார்கள். அவைகளை எடுத்து போக வண்டி நின்றது. சௌமியா மூச்சை இழுத்து விட்டாள். அப்பா, என்ன ஒரு வாசனை! ஆளை மயக்குது வாசனை. கஸ்தூரி, இதுக்கே 5000 கஸ்தூரி, காஸ்ட்லி. அதை பார்த்தா முடியுமா? உன் கல்யாணத்தப்போ இப்படி அவங்க அலங்காரம் செஞ்சுருப்பாங்கல்ல. அது கோவிலில் நடந்தது. ஏன், அவர் சாதாரண இடம். நானும் சுமார் உள்ளூர் கோவிலில் தாலி கட்டி ரவா உப்புமா இட்லி கேசரின்னு போட்டு திறந்த வேனில் ஏற்றி பொள்ளாச்சிக்கு அனுப்பிட்டாரு அப்பா. சாரி கஸ்தூரி. பரவாயில்ல சௌமியா, நாசியில் விஷங்களை நினச்சி ஏங்கிறதில்ல. நடந்தால் எதையும் மாற்ற முடியாதுல்ல. மனசு பக்குவமாயிடுச்சுல்ல. என் அனுபவங்கள் அப்படி. மாடிக்கு போகலாமா? மொட்டை மாடி நின்னா காற்று வரும். மொட்டை மாடி 2 வீட்டுக்கும் பொதுவாக இருந்தது. சௌமியாவின் அம்மா சிவகாமி உலர்த்தியிருந்த வடகங்களை டப்பாவில் சேகரித்து கொண்டிருந்தார். துணையாக ரிஷியும். மொட்டை மாடியிலிருந்து தெரு நன்றாக தெரிந்தது. பள்ளி விட்டு போகும் குழந்தைகள் யூனிஃபார்மில் பூச்செண்டாக ஓடியது. தன் குழந்தையும் ஒரு நாள் இப்படி வருமா? ஆசையுடன் அடிவயிற்றை தடவி பார்த்தாள். சிலிர்த்தது. ஒரு உயிர், தன்னுடைய இரத்தத்தில் ஜனிக்கும் உயிர். எத்தனை அற்புதமான விஷயம்! 1 மாதத்திற்குள் எத்தனை மாற்றம்! கோழை கஸ்தூரி சிறிது சிறிதாக அழிந்து வருகிறாள். முதல் பாதம் எடுத்து வைத்திருக்கிறாள். இன்னும் போக வேண்டிய தூரம் நெடுந்தூரம்.
கஸ்தூரி திரும்பி பார்த்தாள். ரிஷி சௌமியா எதையோ பேசி சிரித்து கொண்டிருந்தார்கள். ரிஷி அழைத்தாள். என்ன கஸ்தூரி, உங்கள் எல்லார் கூடயும் நான் கொஞ்சம் பேசணும். கீழே போய் பேசலாமா? சௌமியா, இங்கேயே உட்காரலாமா? வெளிச்சம் பார்த்தா தைரியமாக இருக்கு. சரி. சுற்றி உட்கார கஸ்தூரி ஆரம்பித்தாள். நான் வந்து 1 மாதம் முடிய போகுது. சரி, நான் இங்கேயே இருந்துட முடியாது. கவலைப்படாத கஸ்தூரி, இந்த கோர்ட்டு கேஸ் எல்லாமே 2 மாதத்தில் முடிஞ்சிடும். அடுத்த வாரம் ஜெயந்தி கல்யாணம். அது முடிஞ்சது எல்லாருமா சேர்ந்து பேசி ஒரு வழி பண்ணலாம். சிவகாமி, என்ன வழிமா? அப்பா வீட்டில் அறைக்குள்ளே முடங்கி அவமானத்தில் குறுகி போய் மிச்ச நாட்களை வெறுமையாக கழிக்கணுமா? அழுதுட்டு சோம்பி கிடக்க நான் விரும்பலை. புருஷன் கைவிட்டா பொண்ணு சாகணும்னு எந்த சட்டமும் சொல்லலையே. அப்பாவுக்கு அடங்கி புருஷன்கிட்ட ஒடுங்கி மிதிப்பட்டு உணர்வுகள் செத்து போன சராசரி பெண்ணாக இருக்க நான் விரும்பலை. இந்த 1 மாதமாக நான் நிறைய யோசிக்கிறேன். மனசு விட்டு பேசுமா கஸ்தூரி. நடந்ததை எதையும் என்னால் மாற்ற முடியாது. சில உணர்வுகள் இனிமையானது இருக்குது. ஆனால் விரும்பத்தகாத விஷயங்களிலிருந்து விடுபட விரும்புகிறேன் நான். இயந்திர கதியான வாழ்க்கை இனி எனக்கு வேண்டாம். என்னை சுற்றி நாலாபுரமும் ஒரு சுவர் எழுப்பிக்கிட்டு ஒரு கூட்டு புழுவாக வாழணுமா? வாழ்க்கை தான் நமது உண்மையான டீச்சர். நிறைய போதிக்கிறது. சில சமயம் அதன் போதனை கசப்பாக இருந்தாலும் அதை பின்பற்றி போனால் ஒரு முழுமையான பாதையில் நாம் போக முடியும். எல்லாவித அனுபவங்களுக்கும் இப்போ நான் தயாராகிட்டேன். எதையுமே கஷ்டப்பட்டு மறக்கவோ ஞாபகப்படுத்திக்கவோ விரும்பலை. உண்மைதாம்மா, அனுபவங்கள் எல்லாமே. சிவகாமி, சரி கஸ்தூரி, இனி நான் என்ன செய்யணும்? நிறைய எனது விதியை நான் தான் அமைக்கணும் ரிஷி. நம்முடைய எல்லா நிலைமைக்கும் நாம தானே பொறுப்பு. எனக்கு நேர்ந்த எல்லா தவறுகளுக்கும் குமரேசனால் மட்டுமே ஏற்படல. அதில் ஏன் தவறுமே இருக்குது. பயந்து தைரியம் இல்லாதவளா பிறரை சார்ந்து வாழ்ந்தவன் நான் தானே. அது ஏன் தலைவிதி அப்படின்னு நினச்சது தப்பு தானே. பொறுப்பு முழுதையும் என் தோல் மேலேயே சுமந்து கொள்கிறேன். என்னுடைய எதிர்காலத்தை நான் தான் உருவாக்கணும். சண்டை போடுறதுனால, குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறதுனால என்ன லாபம் சொல்லு? இல்லை கண்ணீர் விடுறதுனால நடந்தது இல்லைன்னு ஆகிட போகுதா? கரெக்ட் கஸ்தூரி. சௌமியா, நாம் என்ன நினைக்கிறோமோ அதுவாகவே ஆகிடுவோம். என்னை பலவீனமானவன்னு நினச்சதுனால தானே எல்லாருமே என்னை பந்தாடினாங்க, எட்டி உதைச்சாங்க. நானும் அடங்கி போனேன். ஆனால் இப்போ யோசிக்கிறப்போ என்னால் எல்லாத்தையுமே மாற்றியிருக்க முடியுமோன்னு தோணுது. ஒரு வட்டத்துக்குள்ளேயே நான் சுருங்கி இருந்துட்டேன். உண்மைதாமா, அடங்கி போயிட்டேன். ஆனால் அந்த ஒரு குணம் இருக்கிறத புரிஞ்சுக்கிட்டு உனக்கு நல்லது செய்யாதது உங்கள் அப்பா அம்மாவோட தப்பு. சிவகாமி, சரி, போனதை பற்றி யோசிக்க வேண்டாம் ரிஷி. இனி என்ன செய்யணும்? எனக்குன்னு ஒரு வழியை நான் தேடிக்கணும். கௌரவமாக தைரியமாக வாழணும். ஒரு சம்பாத்தியம் வேணும். +2க்கு என்ன வேலை கிடைக்கும் கஸ்தூரி? ரிஷி, 10 பாத்திரம் தேய்க்க வீடு கூட்ட +2 போதாதா? தப்பு கஸ்தூரி, வேற வேலை முயற்சி பண்ணு என்றான் ரிஷி. மெஸ் ஆரம்பிக்கலாமா? இட்லி தோசை சாப்பாடு புது புது ஐட்டம் போட்டால் நல்லா ஓடுமே. சிவகாமி, நோ. கணவனால் கைவிடப்பட்ட பெண் இட்லி கடையும் தோசை கடையும் தான் ஆரம்பிக்கணுமா? வேற யோசிமா. கஸ்தூரிக்குள்ளே நல்ல திறமை இருக்குது. அதை வெளிக்கொணரணும். உன் ஃபீல்டு கிச்சன் இல்லை கஸ்தூரி. வேற ஃபீல்டுனா என்னால் முடியுமா? சௌமியா, நம்பிக்கை 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 வை உன்னிடத்தில். அது இல்லைன்னா எதையுமே சாதிக்க முடியாது கஸ்தூரி. வர உதவிகள் எல்லாம் உனக்குள் இருந்து தான் வரணும். நம்பிக்கை தான் வலிமை. வலிமைதான வாழ்வு. பலவீனம்தான் மரணம். நீ பின்னால் திரும்பி பார்க்காத, முன்னாடி பாரு. கத்தி முனையில் நடக்கிற மாதிரி தான் வாழ்க்கை. ஆனால் கேர்ஃபுல்லாக நட. நேர்மை உண்மை உன்கிட்ட இருக்கட்டும். குமரேசனை கண்டு மட்டும் பயப்படவே பயப்படாத. பயப்படலை, வெறுக்கிற. துணிஞ்சு நில்லு. இப்போ உனக்கு ஒரு வேலை வேணும் இல்லையா? ஆமாம். அதோடு நிற்காம மேற்கொண்டு படிக்கணும். சரி, ஓகே, டன். ரிஷி, ஒரு விதத்தில் கஸ்தூரியோட இந்த நிலைக்கு நீங்களும் ஒரு காரணம். நல்லது செய்ய போய் கெடுதலாக முடிஞ்சிடுச்சு. ஆனால் அதுவும் நன்மைக்கே. கஸ்தூரியை நல்லபடியாக உருவாக்க வேண்டியது உங்கள் பொறுப்பும். சௌமியா, எஸ், எனக்கும் ஒரு தார்மீக உணர்வு இருக்குது சௌமியா என்றான் ரிஷியும். எல்லாம் சரிடி. ஏற்கனவே ஊர் உலகம் தப்பாக பேசுது. இனி ரிஷி கூடவே இவ இருந்தால்னா ஊர் வம்புக்கு அவள் கிடைக்காதா? சிவகாமி, அம்மா, ரிஷியை கட்டிக்க போகிறவளே நான் அவரை நம்பினா போதாதா? ரிஷிக்கு சரி, கஸ்தூரிக்கு யாருக்கும் உபதேசம் பண்ண முடியாதுமா. தொடச்சி எறிஞ்சிட்டு நாம் பாட்டுக்கு போயிட்டே இருக்கணும். எப்படியோ கஸ்தூரிக்கும் ஒரு வழி பண்ணுங்க. இருட்டி போச்சே, நான் போய் விளக்கு ஏற்றுறேன். சிவகாமி கீழே இறங்கி போனார். கஸ்தூரி, உனக்கு இனி ரிஷியும் நானும் இருக்கோம். தேங்க்ஸ் சௌமியா. என்ன ரிஷி, எதுவுமே பேச மாட்டேங்கிற? சௌமியா ரிஷியை சீண்டினாள். என்ன பேசுறது? நீ சொன்னதை அப்படியே ப்ரொசீட் பண்ணுறது தான் என் கடமை. ஆஷா ஹம்பிங் ஹஸ்பண்ட். ஆஹா, மணாலனே மங்கையின் பாக்கியமா? என்ன தவம் செய்தனை? ரிஷி பாடினா.
கஸ்தூரி மெதுவாக அங்கிருந்து நகர்ந்தாள். அவர்கள் இருவரின் அந்தரங்கத்தில் தலையிட குறுக்கே நிற்க அவள் விரும்பவில்லை. சௌமியா வண்டியை நிறுத்திவிட்டு இறங்கினாள். அந்த பலமாடி கட்டிடம் வெயிலில் மின்னியது. உச்சி வெயில் பளிரிட பெயிண்ட் கண்ணாடி வளைவுகளை ஒரு நிமிஷம் பார்த்து கொண்டு நின்றாள். இங்குதான் ஒரு இடத்தில் ரிஷி இருக்கிறான். எல்லார் இதயங்களையும் திருடி கொண்டவனாக. சௌமியா மெதுவாக லிஃப்ட் பயன்படுத்தி மேல் போனாள். மனதில் ஒரு குழப்பம், கலக்கம், இளம் புரியாத பயம், சொல்ல தெரியாத ஒரு தவிப்பு. ரிஷி முகத்தை பார்த்துவிட்டு போனால் கூட போதும் என்று இருந்தது. வீட்டில் அப்பா, அம்மா, தம்பி, தங்கை, மேல் மாடியில் கஸ்தூரி. எனவே ரிஷியிடம் பேசவே முடிவதில்லை. பொதுவாகவே வீட்டில் ரிஷியோடு அனாவசியமாக பேச அனுமதிப்பதில்லை. நமச்சிவாயம். இந்த ஒரு வருடமாகத்தான் மாடி வீட்டில் தங்கியிருக்கிறான். மஞ்சள் காமாலை வந்து படுத்து எழுந்த பிறகு தனியாக ஹோட்டல் சாப்பாடு வேண்டாம் என்று ரிஷியை வீட்டுக்கு அழைத்து வந்து விட்டார். வீட்டில் ஒரு மூலையில் ரிஷி இருக்கிறான் என்ற பரவசம் அணுவுக்குள் புகுந்து அவளை சிலிர்க்க வைக்கும். சின்ன மௌன புன்னகை, நலம் விசாரிக்கும் கண்கள். சௌமியா ரிஷியின் அலுவலகத்திற்குள் நுழைந்தாள். ரிஷிக்கு தனி கேபின் அவன் இல்லை. எம்டி ரூமுக்கு போயிருப்பதாக சொன்னார்கள். மெல்ல உட்கார்ந்தாள். மனசு என்னென்னமோ பேச திட்டம் போட்டாலுமே ரிஷியை பார்த்ததும் மௌனமாகிவிட்டது. ஹாய் சௌமி. வேகமாக உள்ளே வந்தான் ரிஷி. என்ன திடீர்னு? என்ன விஷயம்? என்னாச்சு என் புஜ்ஜிக்குட்டிக்கு? ரிஷி, சொல்லு. எனக்கு என்னவோ பயமாக இருக்குது. என்ன பயம்? திரும்பவும் சுனாமி வரும்னா? அது இல்லை. பயம்னா எதனால் பயம்னு சொல்லணும் இல்லை கஸ்தூரி. போச்சுடா, உன்னை பயமுறுத்துகிற அளவுக்கு கஸ்தூரி கோரமாவா இருக்கா? அது இல்லை பின்ன. வந்து சௌமியா திணறினாள். சொல்லுமா, நீ என்னை விட்டுடுவியா? வாட்? ஏய், என்ன பேசுகிற? பேச முடியாமல் கண் கலங்கியது. உதட்டை இறுக அழுத்தி கொண்டாள். கைகளை கோர்த்து பிரித்தவளை நிமிஷ நேரம் பார்த்து கொண்டே உட்கார்ந்திருந்தான் ரிஷி. அவள் மனதில் கலக்கம் புரிந்தது. சிரிப்பு வந்தது. ஆனால் அதை தாங்க முடியவில்லை. இவள் ஏன் என் உயிருக்குள் புகுந்து ஆட்டுவிக்கிறாள்? உள்ளே ஆழத்தில் இருக்கும் உணர்வுகளை இவளால் தான் சிலிர்ப்படைய வைக்கிறது. மூச்சு காற்றே இவள்தான். இது ஏன் இவளுக்கு புரியவில்லை? ரிஷி கேபின் கதவை சாத்திவிட்டு சௌமியாவுக்கிட்ட வந்தான். அருகில் அமர்ந்து தோளில் கை போட்டு தன் மேலே சாய்த்து கொண்டான். அதில் இன்னும் சலுகையானால் சௌமியா. என் செல்ல பொண்ணுக்குட்டிக்கு என்னாச்சான்? என்ன கலக்கம்? யார் வந்தாலும் உன் இடத்தை நிரப்ப முடியாதுடா சௌமி. என் மனசு மாறுமோன்னு நீ ஏன் பயப்படுற? கஸ்தூரியை நான் விரும்புகிறதா இருந்தா +2 படிக்கிறப்பவே விரும்பியிருப்பேன் இல்லையா? ஏன் மனசு அது எல்லாரையுமே விரும்பிடாது சௌமியா. கஸ்தூரி நல்ல பொண்ணு. ஒரு மிருகத்தோட கையில் சிக்கி நடுத்தெருவில் நிற்கிறா. எனக்கு தெரிஞ்ச என் பால்ய சிநேகிதி. அவளுக்கு நல்லது பண்ணணுமேனு நினைக்கிறேன். அது தப்பா? புரியுது ரிஷி. ஆனா என்ன? அவனா சொல்லவா இங்கே வந்த? கஸ்தூரிக்கு என்ன பண்ணுறதா உத்தேசம்? முதல்ல ஒரு வேலை, அப்புறம் தபாலில் மேற்கல்வி, கடைசியாக அவள் குடும்பத்தோடு அவள் சேரணும். வேலை கிடைச்சதும் கஸ்தூரியை லேடிஸ் ஹாஸ்டலில் சேர்த்துடலாம். வேண்டாம், அவசரமாக மறுத்தாள் சௌமியா. ஏன்? எனக்கும் கஸ்தூரி மேலே பரிதாபமும் பரிவும் இருக்குது ரிஷி. கர்ப்பிணி பெண். அதனால் நம்ம கண்காணிப்பில் இருக்கிறது தான் நல்லது. ஆனால் இவை இப்படியே இருந்து வாழ்க்கையை நடத்த முடியாதில்ல. அப்பா அம்மா கூட சேரணும். ஒரு நல்ல லைஃப் அவளுக்கு அமையணும். அதே நினப்பு தான் எனக்கும் இருக்குது சௌமியா. புரியுது. ஆனால் என்னமோ தவிப்பாக இருக்குது. உன்னை பார்த்தா சரியாயிடும்னு தோணுச்சு. வீண் கலக்கங்களை மூழ்கிறதுனால மனுஷனோட இயல்பு. சரி, என்ன சாப்பிட்ற? உன்னை அப்படியே கடிச்சு தின்னரலாம் போல தான் இருக்குது. அதிகமாக தின்னா குண்டாயிடுவேன் ரிஷி கொஞ்சினா. ஐ டோன்ட் கேர் சௌமியா பிரதிபலித்தாள். நான் ஒரு அழகான பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன் சௌமி. எனக்கு கூட தான் அப்படி ஒரு ஆசை. ஆனால் நாம் நினைக்கிறதெல்லாம் நடந்துடுதா? கற்பனைக்கு எதிரான லைஃப் தானே அமையுது. சௌமியா சிலித்தாள். ஏய், ரிஷி அவள் காதை பிடித்து திருகினான். கஸ்தூரிக்கு நல்லது செய்ய நினைத்து இதுதான் நல்லது என்று இருவருமே சில எண்ணங்களை முன்வைத்தார்கள். ஆனால் தனக்கு எது நல்லது என்பதில் கஸ்தூரி தீர்மானமாக இருந்தாள். கோல்டன் பாரடைஸ். தன் குரல் கம்பீரமாக ஒலிப்பதாக உணர்ந்தாள் கஸ்தூரி. பெருமையோடு ரிசீவரை வைத்தாள். பெருமை, நிறைவு, சுயமாக நிற்கும் சுகம். காலம்தான் எவ்வளவு வேகமாக ஓடுகிறது. நினைத்து பார்ப்பதற்குள் மலமலை என்று எல்லாமே நடந்து முடிந்து விடுகிறது. ஆனால் தன்மேலும் இப்படி ஒரு தென்றல் வீசும் என்று கற்பனை கூட செய்ததில்லை. புறா கூண்டுக்குள் மூச்சு திணறியவளுக்கு பரந்த மைதானத்தில் நிற்க இடம் கிடைத்திருக்கிறது.
கஸ்தூரி பிரமிப்போடு மீண்டும் ஒரு முறை சுற்றி பார்த்தாள். தனி டேபிள், சேர், மின்விசிறி, டேபிள் மேல் ஒரு கம்ப்யூட்டர், தனி ரூமிலிருந்து முன்வாசல், உள்ளே ஹால் முழுவதுமாக தெரிந்தது. மழை வரும் போல இருந்தது. கண்ணாடி ஜன்னலுக்கு வெளியே குவிந்து திரண்டு வந்த மழை மேகம் சில்லிப்பு காற்றையும் மண்வாசனையையும் சுமந்து வந்தது. மணவரை அலங்காரத்துக்காக கொண்டு வந்து குவித்திருந்த முல்லை, மல்லிகை மொட்டுக்களின் நறுமணம் சேர்ந்து மனதை உல்லாசமாக்கியது. ரிசப்ஷன் ஹாலில் குவிந்திருந்த பூக்களை தட்டியில் சொருகிக் கொண்டிருந்தார்கள். மலமல என்று பெயர்களும் அன்னப்பட்சிகளும் உருவாவது கண்டு ஆச்சரியமாக இருந்தது. அதைவிட இன்றைய தன் நிலைமை. கோழையாக பயந்து நடுங்கி சென்னையில் அழுது கொண்டு நின்ற பழைய கஸ்தூரி இல்லை இவள். சுதந்திரமானவள், சுயமாக நிற்கிறாள், சம்பாதிக்கிறாள். கோல்டன் பாரடைஸ் உண்மையாகவே அவளுக்கு தங்கமான வாழ்வை தந்திருக்கிறது. இதன் உரிமையாளர் தனசேகரன் கருணையும் அன்பும் நிறைந்தவராக கஸ்தூரியிடம் பரிவு காட்டினார். வேலை கிடைத்து 1 மாச சம்பளம் வாங்கி எல்லாமே கனவு போல இருந்தது. கனவுதான் சிலவற்றை அழித்தாகிவிட்டது. சிலது மகிழம்பூவாக மனதுக்குள் இருந்து மணக்கிறது. குமரேசனிடமிருந்து விவாகரத்து கிடைத்துவிடும் என்றார்கள். நீ என் பெண்ணே இல்லை, செத்து போயிட்டு என்று அம்மா கடிதம் போட்டால் எல்லாமே ஒரு நாள் பிரிந்து போகும் உறவுகள் தானே. எந்த உறவு நிரந்தரம்? ஒரு உறவின் மூலம் ஆதாயம் கிடைத்துதான் அது தொடர்கிறது. இல்லை என்றால் பாதியிலேயே அது அருந்து போகிறதே. ஜெயந்தி கல்யாணம் முடிந்துவிட்டது, அழைப்பில்லை, வராதே என்று கூறிவிட்டார்கள். எல்லாவற்றையும் துடைத்து எறிய பழகிவிட்டது மனது. நன்றி கடன் பட்டிருப்பது என்னமோ ரிஷி சௌமியாவுக்கு மட்டுமே. அவளுக்குள் இருந்த பயம், தைரியமின்மை, தயக்கம் இவைகளை போக்கி துணிவை தந்தது அவர்கள் மட்டும்தான். தங்களுக்குள் மனக்கசப்புகள் வரக்கூடாது என்பதால் தான் எல்லை புரிந்து நடக்கிறாள் கஸ்தூரி. தான் இருக்கும் மாடி அறைக்கு வற்புறுத்தி வாடகை தந்து விடுகிறாள். தானே சமையல் செய்து கொள்கிறாள். மதிய சாப்பாடு கோல்டன் பாரடைஸில். கோல்டன் பாரடைஸ் ஒரு 3 நட்சத்திர ஹோட்டல். பல சினிமா நடிகர் நடிகைகள், பெரும்புள்ளிகள் அடிக்கடி வந்து இங்கு தங்குவதுண்டு. உள்ளூர் விஐபிகளும் இதன் உணவு ருசிக்காக வித்தியாசமான உணவு வகைகளை ருசிக்க அடிக்கடி வருவதுண்டு. ஹோட்டலுடன் இணைந்த மீட்டிங் ஹால், கல்யாண மண்டபம் இருக்கிறது. சின்ன கல்யாணம், ரிசப்ஷன் நடக்கும் வகையில் சின்ன கல்யாண மண்டபம். அதன் பொறுப்பு கஸ்தூரியிடம் இருந்தது. ரிஷி மூலம்தான் இந்த வேலை கிடைத்தது. முதலில் தனசேகரன் தயங்கினார். ஆனால் அவளை பற்றிய முழு விவரம் அறிந்த பின் சம்மதித்து இந்த வேலையை ஒப்படைத்தார். ஆனால் கஸ்தூரி கற்பூரமாக இருந்தால் அறிந்து கொள்ளும் ஆர்வம், மேலே ஏறும் ஆசை, காலை ஊன்றி நிற்க வேண்டும் என்ற வெறி. ஸ்போக்கன் இங்கிலீஷ் வகுப்பிலும் கணினி வகுப்பிலும் சேர்ந்தாள். மலமலை என்று அவள் செயல்படுவதையும் சுறுசுறுப்பாவதையும் பார்த்த தனசேகரனே வியந்து போனார். அடுத்த மாதமே சம்பளத்தை உயர்த்தி முழு பொறுப்பையும் ஒப்படைத்து விட்டார். ஏற்கனவே அங்கு இருந்த மேனேஜரின் நடவடிக்கைகள் சரியில்லை என்பதால் கஸ்தூரியிடமே முழு பொறுப்பையும் ஒப்படைத்து விட்டார். மேனேஜருக்கு கோபந்தான். அவ்வப்போது சிறு சிறு தொந்தரவுகள் தருகிறான் என்றாலுமே சமாளிக்க பழகிவிட்டது. வேலைக்கு இறங்கிவிட்டால் பெண்கள் பல அம்புகளை எதிர்கொள்ளத்தானே வேண்டும் என்று புரிந்திருந்தாள் கஸ்தூரி. இப்போது வாசலில் நின்று சிகரெட் பிடித்து கொண்டிருந்தான் மேனேஜர். மதியம் நடக்கும் ரிசப்ஷனுக்காக சமையல் தயாராகி கொண்டிருந்தது. வாசலில் வண்டி ஒன்று வந்து நின்றது. சண்முகம் இறங்கினார். கஸ்தூரி மலர்ச்சியோடு எழுந்து ஓடி வந்தால் வெளியே. சார், நல்லா இருக்கீங்களா? அட நீயாம்மா? சண்முகம் வியந்தார். இங்கேயா இருக்க? உன் புருஷன் வந்து கூட்டிட்டு போயிட்டாரா? நீ எப்போ இங்கே சேர்ந்த? உள்ளே வாங்க, நிறைய விஷயம் இருக்கு, பேசலாம். சண்முகம் ரிசப்ஷன் மேடை அலங்காரம் செய்ய வந்திருந்தார். பெரிய பெரிய தெர்மாக்கோல் செயற்கை பூக்கள் எல்லாமே வந்திருந்தது. ஏற்கனவே பூக்கள் அலங்காரம் நடந்து கொண்டிருந்தது. கூலி வேலைம்மா, என்ன செய்யறது? 3 பொண்ணு எனக்கு, 1 கட்டி கொடுத்துட்டேன், இன்னும் 2 இருக்கே. உன் கதையாக கேட்டால் பொண்ணுக்கு கல்யாணமே பண்ண வேணாம், பயமாக இருக்குது. எல்லாருமே குமரேசன் மாதிரி இருப்பாங்களா சார்? கல்யாணங்கிறது சூதாட்டம் மாதிரி ஆகி போச்சு இல்லம்மா. ஜெயிச்சா பூர்வ ஜென்ம புண்ணியம். இப்போது ரிஷி மாமா வீட்டில் தான் இருக்கியாம்மா? வேறு இடம் ஏது சார் எனக்கு? அவங்க வீட்டில் எதுவும் சொல்லலையா? சொல்லலை சார் என்றாள் கஸ்தூரி. ரிஷியின் அப்பா மட்டும் நடுவில் வந்து அவளிடம் தனியாக பேசினார். ஊரே உன்னை பற்றி தப்பாக பேசுதுமா. உங்கள் அப்பா உனக்கு தேவசம் பண்ணிட்டாரு. நான் உங்களை நம்புகிறேன். ஆனால் இந்த பேச்சுக்கு எல்லாமே ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா உனக்கு ஒரு நல்ல வழி கிடைக்கணும் என்றார். எது நல்ல வழி? புரியவில்லை. ரிஷி சௌமியாவின் கல்யாணம் நடந்தால் பாதி பேச்சு குறையும். அதன் பின் தனக்கு குழந்தை பிறந்தால் வளர்ந்து அதை நல்ல மேன்மைக்கு கொண்டு வந்தால் எல்லா பேச்சுகளும் நின்றுவிடும். எதுவுமே மனதில் போட்டு குழப்பும் வரைதான கவலை, வேதனைகள் எல்லாமே. அழுகை வற்றிவிட்டது. வீணாக அழுவதால் எந்த பயனும் இல்லை. அழுதால் உலகை ஜெயிக்க முடியுமா? நாள்தோறும் அழலாமே. அப்படின்னா கஸ்தூரி சண்முகத்துடன் பின்பக்கம் போனாள்.
அவருக்கு ஒரு காப்பி வாங்கி வந்துவிட்டு தனக்கும் ஒரு காப்பி வாங்கி கொண்டு முன்புறம் வந்தபோது அவள் டேபிளின் முன் ஒருவர் அமர்ந்திருந்தார். அவரை எங்கேயோ பார்த்தது போல இருந்தது. வெள்ளை பேண்ட், வெள்ளை முழுக்கை சட்டை, முன் தலை வழுக்கையாக. அவர் கஸ்தூரியை கூர்ந்து பார்த்தார். யார் சார், என்ன வேணும்? ரிசப்ஷன் ஹால் புக் பண்ண வந்தேன். மண்டபத்தை பார்க்கலாமா? ஓ, தாராளமாக வாங்க. கஸ்தூரி அவரோடு நடந்தாள். என் பேர் சதாசிவம். ஓ, என் பேர் கஸ்தூரி. உனக்கு சூலூர் பக்கத்துலையா? ஆமாம். கஸ்தூரி வியந்தாள். எப்படி தெரியும் உங்களுக்கு? நான் ஜெயந்தியோட சின்ன மாமனார். அப்படியா? நினைவு வந்தது. ஜெயந்தியை பெண் பார்க்க இவரும் வந்திருந்தார். அடக்கடவுளே, இனி இவர் மூலம் எத்தனை பிரச்சனைகளோ! மனது சிறிது கலங்கியது. நடை தயங்கியது. என்னென்னவோ கேள்விப்பட்டேனே. கேள்விப்படுறது எல்லாமே உண்மையாகுமா சார்? அது சரி. அவர் பின்கையை கட்டியபடியே நடுகாலில் வந்து நின்றார். வெளிகேட் தாண்டி ரிஷி வருவது தெரிந்தது. உள்ளே கஸ்தூரி நிற்பதை பார்த்ததும் அவளை நோக்கி வந்தா. கஸ்தூரி சண்முகத்தை கூப்பிட்டு ரிஷியிடம் அறிமுகப்படுத்தினாள். ரிஷி சாரை தெரியுதா? தெரியுமாவா? சண்முகம் தானே நீங்கள்? அவரே தான். ரிஷி, காப்பி குடிக்கிறியா? வேண்டாம் கஸ்தூரி, இங்கே ஒரு வேலையாக வந்தேன். அப்படியே உன்னை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். ஈவினிங் நீ இங்கேயே வெயிட் பண்ணு, சௌமியா வரேன்னா. எதுக்கு? டாக்டர்கிட்ட போகணுமாமே, உனக்கு மந்த்லி செக்கப். சண்முகத்துடன் ரிஷி பேசும்போதே ரிஷிக்கு காப்பி வந்தது. சதாசிவத்துக்கும் காப்பி தர அவர் ஒரு ஓரமாக ஒதுங்கினார். ஏன் ரிஷி டல்லாக இருக்கீங்க? சண்முகம், 10 நாளாக ஒரு பக்கமாக தலைவலி சார். டாக்டர்கிட்ட போனீங்களா? அவர் வேற பயமுறுத்திட்டார், மூளையை ஸ்கேன் பண்ணணும்னு. பார்த்துட்டிங்களா? ஒன்றும் இல்லை. அதை அவர் தான் சொல்லணுமா? நானே சொல்வேனே உன் மூளையில் ஒன்றும் இல்லைன்னு. கஸ்தூரி. ரிஷி சண்முகம் வெடித்து சிரிக்க சதாசிவம் முகத்தில் ஒருவித வெறுப்போடு சொல்லிக்கொள்ளாமல் படியிறங்கி போனார். மனிதர்களுக்கு எப்பவுமே மற்றவர்கள் மேல்தான் அக்கறை. இதை மட்டுமே வாழ்வின் குறிக்கோளாக நினைப்பவர்களுக்கு மற்றவர்களை விமர்சிப்பது மட்டுமே நோக்கமாகி விடுகிறது. ஒரு புயல் அடித்து ஓயாத வேளையில் மற்றொரு புயல் சதாசிவத்தின் மூலமாக வந்தது. மனம் பக்குவப்படாமல் இருப்பதன் விளைவுகள். மனசாட்சியை மறந்தவர்களுக்குத்தான மனப்பக்குவம் இருப்பதில்லை. கஸ்தூரியை வரிசையாக புயல் தாக்கியது. ஆனால் துணிவும் தைரியமும் அவளுக்குள் புகுந்திருந்தது. உண்மையும் நேர்மையும் இருந்தால் போதும் என்று நினைத்தாள். அவள் எதையும் சமாளித்து நிமிர்ந்து நின்றாள். வாழ்க்கையில் புரிந்து கொள்வதற்காக மட்டுமே சில விஷயங்கள் உள்ளன. புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப செயல்பட வேண்டும். கஸ்தூரியும் அப்படித்தான் செயல்பட்டாள். ஒரு வார நாளில் மதியம்தான் மேனேஜரின் சுயநலம் அவளுக்கு வெளிப்பட்டது. அவ்வப்போது இரட்டை அர்த்த பேச்சுகள், சிரிப்புகள் அவனிடம் வெளிப்படும். கஸ்தூரி ஒரு மௌனமாக அதை கடந்து விடுவாள். ஆனால் அன்று கட்டிட வேலைக்கு வந்திருந்த சாமான்களை சரிபார்க்கும்போது ஏதோ பேசிக்கொண்டே இருந்தவன் சட்டென்று கைகளை பிடித்து இழுத்து அணைக்க முயன்றான். ரிசப்ஷன் ஹாலில் டைனிங் பகுதியை விரிவுபடுத்தி வேலை நடந்து கொண்டிருக்க மதிய நேரம் என்னவோ வேலையாட்கள் சாப்பிடச் சென்றிருந்தார்கள். கையில் லிஸ்டோடு சாமான்களை சரிபார்ப்பவளின் அருகிலேயே நின்று விசமத்தனமாக ஏதேதோ பேசி கொண்டிருந்தவன் திடீரென்று கையை பிடித்து தன்னிடம் இழுத்தான். பதறிப்போனால் கஸ்தூரி. உடம்பே கூசியது. சி, விடு, உதற முயன்றாள். முடியவில்லை. ஏற்கனவே தாய்மையின் பலவீனம் பயத்திலும் படபடப்பிலும் இன்னும் பலவீனமானாள். ஓ என்று அலறினாள். ஏ, கத்தாத, அவன் மிரட்டினான். கத்துவேன், கையை எடுறா. என்ன ரொம்பத்தான் பத்தினி வேஷம் போடுற? புருஷனை விட்டுட்டு வந்தவ தானே? கஸ்தூரிக்குள் ஒரு ஆவேசம் புகுந்து கொண்டது. தன் வலிமை எல்லாத்தையும் திரட்டி அவனை உதறி தள்ளினாள். தடுமாறி கீழே விழுந்தான் மேனேஜர். கஸ்தூரி சப்தம் போட்டாள். பாதுகாப்புக்கு தன்னிடம் ஒரு நீல கம்பியை எடுத்துக்கொண்டாள். ஆட்கள் ஓடி வந்தார்கள். என்னம்மா என்னம்மா என்ன ஆச்சு? பரிவில் சுய கழிவிறக்கத்தில் அழுகை வந்தது. வேலையாட்கள் நிலைமையை புரிந்து கொண்டார்கள். ஏயா, அக்கா தங்கச்சிங்களோட நீங்கள்லாம் பிறக்கலையா? இவன் மொழியே சரியில்லை. எங்கிட்டையும் நேற்று அசிங்கமாக பேசினான். இவன் புத்தி சரியில்லை. பொட்ட புள்ள, அதுவும் புள்ளத்தாச்சி பொண்ணுக்கிட்ட நடந்துக்கிறியே, இது அசிங்கமாக இல்லை உனக்கு? இவன் பொறுக்கி. பக்கத்திலேயே ஹோட்டலில் ஐயா இருப்பார், போய் கூட்டிட்டு வா. இவனை எல்லாமே இப்படியே விடக்கூடாது. மேஸ்திரி சொல்ல ஒரு ஆள் சைக்கிளை எடுத்துக்கொண்டு ஓட மற்றவர்கள் மேனேஜரை சுற்றி வளைத்தார்கள். பெண்கள் கஸ்தூரியை நகர்த்தி முன்பக்கம் கூட்டி வந்தார்கள். ஏதாச்சும் குடிக்கிறியாமா? வேண்டாமா? சொல்ல சொல்ல அழுகை பீறிட்டது. கடவுளே, எனக்கு ஏன் தொடர்ந்து தலைக்குனிவே ஏற்படுகிறது? திரும்ப திரும்ப ஒரே சம்பவங்கள் என்னை ஏன் அலைக்கழிக்கிறது? மனம் குமரியது. மெதுவாக டேபிளின் மேல் சாய்ந்தாள். கண்ணீர் வழிய கண்களை மூடிக்கொண்டாள். தனசேகரன் வந்ததோ, பின்பக்கம் விசாரணை நடந்ததோ, மேனேஜர் வேலையை விட்டு அனுப்பப்பட்டதோ எதுவுமே அவள் கவனத்தில் பதியவில்லை. தனசேகரன் அரைவாசலில் வந்து நின்றார். கஸ்தூரி அவர் அழைப்பில் நிமிர்ந்தாள்.
சாரிம்மா, ரியலி ஐ ஆம் சாரி. தனசேகரன் முகத்தில் உண்மையான வருத்தம் தெரிந்தது. கஸ்தூரி உதட்டை கடித்து தலை குனிந்து நின்றாள். கர்ப்பிணி பெண்கிட்ட இப்படி நடப்பான்னு நான் நினைக்கல. அவனை டிஸ்மிஸ் பண்ணிட்டேன். நீ மனசில் எதையும் போட்டு அழட்டிக்காத கஸ்தூரி. தேங்க்யூ சார். வீட்டுக்கு போறியா? வேண்டாம் சார். ஓகேம்மா, நான் உன்னை அப்புறமா வந்து பார்க்குறேன். தனசேகரன் நகர்ந்தார். கஸ்தூரி கண்மூடி அமர்ந்தாள். நிமிஷங்கள் நகர நகர மனது சமாதானப்பட்டது. தனக்கு ஆறுதல் கூற யாருமே இல்லை. சோகமோ சுகமோ அது தனக்குள்ளேயே தான். மாற்ற முடியாத நடந்த விஷயத்தை பற்றி இனி கவலைப்படுவதில் பலனில்லை. எல்லாமே மனிதர்களை புரிந்து கொள்ளும் சந்தர்ப்பந்தான், அவ்வளவுதான். வாழ்க்கை எந்த நேரமும் இனிமையாக இருப்பதில்லை. இனிமையற்ற சூழ்நிலைகளை எதிர்கொள்ளும் நேரம் இது. இதை தவிர்க்க முடியாது. ரணப்படுத்தும் விஷயங்கள் எல்லாமே அனுபவம்தான். கஸ்தூரி தனக்குத்தானே மருந்து பூசி மனக்காயத்தை ஆற்ற முயன்றாள். முகம் கழுவி கொண்டு வந்து சாப்பிட டிஃபன் கேரியரை பிரித்தாள். என்ன நினச்சிட்டு இருக்கிற நீ? மனசில் காட்டமாக குரல் வந்தது. நிமிர்ந்தாள் ஜெயந்தி. ஜெயந்தி. கஸ்தூரி மலர்ந்தாள். வா வா, நல்லா இருக்கியா? உட்காரு, சாப்பிட்லாம் வா. நான் சாப்பிட வரல. பின்ன நம்ம குடும்ப மானத்தையே கப்பலேற்றணும்னு முடிவு பண்ணிட்டியா நீ? நான் நல்லா வாழ்கிறது உனக்கு பிடிக்கலையா? நான் என்ன செஞ்சேன் உன்னை? என்ன பண்ணணும்? உன் புருஷன் கூட ஒழுங்காக வாழாமல் போக இங்கே கண்ட பசங்க கூட சிரித்து கூத்தடிச்சிட்ருக்கிறியே. என் சின்ன மாமனார் வந்தப்போ பார்த்துட்டு என்கிட்ட வந்து நக்கலாக சொல்கிறாரு, புருஷனை விட்டுட்டு வந்தாலும் உன் அக்காவுக்கு ஒன்றும் வேதனை இல்லைன்னு. இன்னொருத்தர் நினைப்பை எல்லாமே நாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது ஜெயந்தி. உனக்கு உண்மை தெரியாதா? என்ன உண்மை? ரிஷி கூட நீ வந்தது ஊருக்கே தெரியுமே. நானா வரல. சரி, குமரேசன் கூட வாழ போகிறது தானே. அவர் தானே ஜெயந்தி என் மேலே வீண் பழி சுமத்தி கேஸ் போட்டு டைவர்ஸ் கேட்டிருக்கிறாரு. நெருப்பில்லாமல் புகையுமா? கஸ்தூரி அலுப்பாக உணர்ந்தாள். உண்மை தானாகத்தான் வெளிப்படும். பொய் அது வரைக்கும் தலை விரித்து தான் ஆடும். சரி ஜெயந்தி, நீ கிளம்பு. என்ன? நெருப்பு தான், அதில் பொய் எரிஞ்சு போகும். ஒரு நாள் உண்மை வெளிப்படும். நீ சண்டை பிடிக்க வந்திருக்க. சரி, முடிஞ்சுதா? நானே செத்தாச்சு. அப்பா சொன்ன பிறகு நான் எப்படி உன் வாழ்க்கைக்கு பொறுப்பாக முடியும்? நான் என் விருப்பத்துக்கு வாழறேன். உனக்கு வெக்கமாக இருந்தால் நீ தான் செத்து போகணும். சொல்லிக்கோ. ஒரு அநியாயம் நடந்ததை தட்டி கேட்காம உங்கள் கௌரவம் பெருமைக்காக என் மேலே பழி போடுற. என்ன கூனி குறுகி வாழ சொல்கிறதுக்கு உங்களுக்கு எந்த உரிமை இருக்குது? எழுந்து போ. ஜெயந்தி உக்கிரமானால். சம்பாதிக்கிற திமிரா? ஆமாம், அப்படித்தான் வச்சுக்கோயேன். ஜெயந்தி விருட்டென்று எழுந்து நின்று முறைப்போடு வெளியேறினாள். கஸ்தூரியின் மனதில் சஞ்சலம் சிறிது நேரம்தான். அவளுக்குள் ஒரு முடிவு ஏற்பட்டது. விருந்தினர் புத்தகத்தில் சதாசிவன் தன் பெயரையும் ஃபோன் நம்பரையும் பதிவு செய்திருந்தார். அது கோல்டன் பாரடைஸின் வழக்கம். அவரை சந்திப்பது என்று முடிவு செய்தாள் கஸ்தூரி. அது அவள் வாழ்க்கையையே மாற்றியது. கஸ்தூரி கையில் இருந்த முகவரியையும் வீட்டையும் பார்த்தாள். அதே நம்பர். வாசலில் சதாசிவம் என்ற பெயர் பலகை இருந்தது. வாசல் கேட்டிலிருந்து வீடு வரை கம்பி போட்டு அதில் காகித பூக்கள் படர்ந்திருந்தது. போர்வை போர்த்தி ஒரு கார் நின்றிருந்தது. இந்த வீடு தானுங்களே? ஆட்டோ டிரைவர். இதுதான். நேம் போர்டு இருக்கே. வெயிட் பண்ணட்டுங்களா? வேண்டாம், லேட் ஆகணும்னு நினைக்கிறேன். வேண்டாம்மா, புள்ளத்தாச்சி பஸ் பிடிச்சு வர ரொம்ப கஷ்டமா. நான் இங்கேயே நிற்கிறேன். வழக்கமாக கோல்டன் பாரடைஸிற்கு வரும் ஆட்டோ டிரைவர் கரிசனத்தோடு பேசினார். இவருக்கு இருக்கும் பிரியம் கூட என் உறவுகளுக்கு இல்லையே. சேற்றை வாரி வாரி வீசுகிறது. அதை வீசுவதில் ஆனந்தம், மற்றவர் வழி தெரிவதில்லை. அதனால்தான் சதாசிவம் சேற்றை வாரி வீசியிருக்கிறார். வாயை மூடிக்கொண்டு கோழைத்தனமாக ஒடுங்குவதில் அழுது புலம்புவதால் எந்த பயனும் இல்லை. கஸ்தூரி கேட்டை திறந்து உள்ளே போனாள். காலிங் பெல்லை அழுத்தினாள். யார் அது? பக்கத்து ஜன்னல் கதவு திறந்தது. சதாசிவம். முகத்தில் குழப்பம் தெரிந்தது. அவசரமாக கதவை திறந்தார். என்ன விஷயம்? உள்ள வரலாமா? வா வா. சதாசிவம் கதவை விரிய திறந்தார். யாரு? எட்டி பார்த்த மனைவியிடம் அறிமுகப்படுத்தினார். ஓ, நக்களுடன் ஒலித்தது. அதில் பல அர்த்தங்கள். கண்ணில் கிண்டல். கூசாமல் ஒரு பெண்ணின் மேல் பழி போட்டுவிட்டு தலை நிமிர்ந்து நடக்க இவர்களால் மட்டும் எப்படி முடிகிறது? என்ன விஷயம்? என் பேர் கஸ்தூரி. தெரியும். வேற என்ன சார் தெரியும் உங்களுக்கு? நான் யார், எப்படி, வயசு, மனசு, ஆசை, குணம் இதெல்லாம் தெரியுமா உங்களுக்கு? ஒரு பெண் புருஷனால் கைவிடப்பட்டா அவள் அழுது புலம்பி மூளையில் உடங்கி உட்காரணுமா? எந்த சட்டம் சொல்லுது சார் அப்படி? சண்முகம், ரிஷி கூட மட்டும் நான் பேசலை. உங்கள் கூடவும் தானே பேசினேன். வாசலில் வாட்ச்மேன், ஆட்டோ டிரைவர்னு எல்லார் கூடவும் தானே நான் பேசுகிறேன்.
ஒரு பெண் வெளியில் வேலைக்குன்னு வந்துட்டா 4 பேர் கூட பேசித்தானே ஆகணும், உடனே பழி போடுறதா? ஏன் உங்கள் பொண்ணு தானே வேலைக்கு போகிறா, 4 ஆம்பளைங்கள் கூட சிரித்து பேசுறது இல்லையா, உடனே அவளை தப்பு சொல்லிடுவீங்களா? உங்களுக்கும் எனக்கும் என்ன சார் சம்மந்தம்? நீங்கள் யாரோ நான் யாரோ? என்னை பற்றி அவதூறு பேச உங்களுக்கு என்ன சார் உரிமை இருக்குது? சண்டை போட வந்தியா? இல்லை, மனசுக்கு பட்ட நியாயத்தை சொல்ல வந்தேன். என் புருஷன் கூட நான் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தேன்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரு மட்டமான மனுஷங்கிட்ட இருந்து தப்பிச்சு உணர்வில் நான் இப்போ நிம்மதியாக இருக்கிறேன். நடு தெருவில் என்னை அம்போன்னு உதறிட்டு போன மனுஷன் சார் அவன். வீணா என் மேலே பழி போட்டார், அவரை நீங்கள் நம்புறீங்க. பாதிக்கப்பட்ட என் உணர்வுகளை ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? அவதூறு சொல்கிறீங்க. பேசுறதுக்கு முன்னால் யோசிக்கணுமில்ல சார்? வார்த்தைகள் எத்தனை தூரம் ஒரு பெண்ணை பாதிக்கும்னு யோசிக்கணுமே சார். ரிஷிக்கும் அவர் மாமா பொண்ணுக்கும் கல்யாணம் நிச்சயமாகி இருக்கு. சண்முகம் சாரோட மூத்த பொண்ணுக்கு ஏன் வயசு சார், பேரன் இருக்கான். புருஷன் கூட வாழ்கிறது தான் ஒரு பொண்ணுக்கு பெருமை. நல்ல புருஷன் கூட. கஸ்தூரி திருப்பினாள். இது கேவலம் இல்லையா? அவமானம். எது கேவலம் அவமானம்? கட்டின பொண்டாட்டியை நடுத்தெருவில் உதறிட்டு போனதுக்கு அவர் தானே சார் அவமானப்படணும். மன்னிக்கலாம்ல? மன்னிக்க நான் ரெடி, அவர் இல்லையே. ஏன்? எங்கள் அப்பா இனி ஒரு பைசா கூட தரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. இப்போ ஒரு பணக்கார விதவை பெண்ணை மணக்க போகிறதால என் மேலே அபண்டமாக பழி சுமத்தினாரு, விவாகரத்து கேட்டார். உங்கள் அப்பா ஏன் இப்படிப்பட்டவனுக்கு கட்டி வச்சாரு, சீப்பாக கிடைச்சாரு? கடவுளே, உனக்கு இப்போ எத்தனை வயசு? 23. சின்ன வயசு. கல்யாணத்தப்போ எனக்கு 18 வயசு தான் சார். எனக்கும் அவருக்கும் 15 வயசு வித்தியாசம் சார். அடக்கடவுளே! கஸ்தூரி தன் நரக வாழ்க்கையை விவரித்தாள். அடிப்பட்ட காயங்களையும் தழும்புகளையும் காட்டினாள். இரக்கம் சம்பாதிப்பது அவள் நோக்கமல்ல, உண்மையை தெளிவுபடுத்த விரும்பினாள். சென்னையில் நடுத்தெருவில் நின்னப்போ அப்பாடான்னு இருந்தது எனக்கு. இனி இது என்னுடைய வாழ்க்கை. இதை உண்மையாகவும் நேர்மையாகவும் வாழ விரும்புகிறேன் சார். இதற்கு சில நல்ல உள்ளங்கள் எனக்கு துணை நிற்கிறாங்க. ஆனால் இதை கேவலமாக பேசுகிறப்போ மனசுக்கு வருத்தமாக இருக்குது சார். சாரிம்மா, நிஜமாவே சாரி. சதாசிவம், ஒரு பொண்ணு போராடி முன்னுக்கு வர விளக்கமாக மனசு விட்டு பேசுதல் நல்லது. உண்மைகள் தெளிவாகி தன்னை வெளிப்படுத்தி கொள்ளும். நான் கிளம்புறேன் சார். கஸ்தூரி கிளம்பினாள். சாப்பிட்டுட்டு போமா? தேங்க்யூ சார். ரிசப்ஷன் கால் புக் பண்ணுவீங்களா? அதாம்மா யோசனை. ஏன் சார்? மண்டபம் ரொம்ப டிஸ்டன்ஸு, ஒவ்வொன்றும் இங்கிருந்து வரணும். நான் பைபாஸ் பண்ணிக்கிட்டவன், அலைய முடியாது. அதுதான் இங்கே பக்கமாக பார்க்கலாமோன்னு. ஆனால் மண்டபம் அருமையாக இருக்குது. கஸ்தூரிக்கு புரிந்தது. ஒரு ஐடியா பழிச்சிட்டது. ஏன் சார், எல்லாமே நாங்களே ஏற்பாடு செஞ்சு தந்தா எப்படிம்மா? பணம் கட்டினா போதும். எங்கள் மண்டபம் புக் செஞ்சால் நாங்களே ஃபங்க்ஷனை சிறப்பாக முடிச்சு கொடுத்துடுவோம். ஒரு தீப்பெட்டி வாங்க கூட நீங்கள் அலைய வேண்டாம். ரொம்ப நல்லதுமா. 5-10 கூட ஆனாலும் சரி, கவலை இல்லை. காரியம் நல்லபடியாக முடிஞ்சாலே போதும். ஒரு நாள் டைம் தாங்க சார். நான் எங்கள் முதலாளிக்கிட்ட பேசிட்டு எல்லாத்தையும் சொல்கிறேன். ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்கள். சதாசிவத்துக்குள் கஸ்தூரியை பார்க்கையில் ஒரு குற்ற உணர்வு உறுத்தியது. அவளுக்கு உதவ வேண்டும் என்று தோன்றியது. சரிம்மா என்றார். ஒரு பிரமிப்போடு சாமான்கள் வந்திறங்குவதை கவனித்தாள் கஸ்தூரி. காசு பணம் இருந்தால் எல்லாமே சாத்தியமாகும் என்பது கண்கூடாக நிகழ்ந்தது. சதாசிவத்திடம் கூறியதை பற்றி உடனே தனசேகரனிடமும் பேசினாள் கஸ்தூரி. சார், நம்ம மண்டபத்தை புக் பண்ண வரவங்களுக்கு நாமே எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்தா நமக்கு அது ஒரு பிஸ்னஸ் பாயிண்ட் தானே சார். எல்லாமேனா பணம் கட்டிட்டா போதும், கையை வீசிக்கிட்டு வந்து இறங்கலாம். கல்யாண கான்ட்ராக்ட் நமக்கு அது சரிப்படாதுமா. அப்படி இல்லைங்க சார். இப்போது பெண்ணை பெற்றவர்னா மண்டபம் புக் பண்ணணும். அப்புறம் மேரேஜ் கான்ட்ராக்ட் யாருன்னு பார்க்க நல்ல ஆளாக புக் பண்ணணும். நாதஸ்வரம், பந்தல், மணவரை அலங்காரம்னு இன்க்ளூடிங் பெண் அலங்காரம், மாலை, ஏன் சீர் ஐட்டம் முதல் கொண்டு நாமளே ஒரு செட் ஏற்படுத்திக்கிட்டா என்ன? அதாவது நம்ம மண்டபத்தை நாடி வந்துட்டா எதுக்கும் அவங்க அலைய வேண்டியதில்லைன்னு சொல்ல வர இல்லையா? ஆமாம், யோசிக்கலாம். ஆனால் சரியான ஆள் கிடைக்கணுமே. நம்ம ஹோட்டலாலேயே பார்க்க சொல்லலாம்ல? இல்லைம்மா, ஹோட்டலையும் இதையும் கம்பைன் பண்ண வேண்டாம். எனக்கு 2 நாள் டைம் கொடுமா என்றார். 2 நாள் கழித்து ஓகே சொன்னார். மலமலை என்று ஆட்கள் சேர்ந்தார்கள். சமையல், பரிமாற, நாதஸ்வரம் என்று மணவரை அலங்காரத்திற்கு மாத சம்பளத்துக்கு சண்முகம் ஒப்பந்தமானார். அவர் பெண்ணே பியூட்டிஷியன் கோர்ஸ் முடித்திருந்தால் அனைவருக்குமே சீருடை, மாத சம்பளம். கோல்டன் மேரேஜ் கேர்டேக்கர் உருவானது. முழு நிர்வாகமும் கஸ்தூரி தான் என்றார் தனசேகர். நானா? கஸ்தூரி பிரமித்தாள். ஒத்துக்கோ கஸ்தூரி, இது உன் திறமையை காட்ட ஒரு சந்தர்ப்பம். சௌமியா ஊக்குவித்தாள். பயமா இருக்கே? என்ன பயம், நாங்கள் இருக்கோம் என்றான் ரிஷி. ஒடுங்கி தயங்கி பின்வாங்காதே கஸ்தூரி, தைரியமாக முன்னுக்கு வா, வாழ்ந்து காட்டணும். நீ எந்த பிரச்சனைகள் வந்தாலும் முன்னால் சமாளிக்க முடியும்னு நிரூபி.
சௌமியா தூண்டிவிட்டால். கஸ்தூரி சம்மதித்தாள். சதாசிவம் சந்தோஷமாக தேவையான விஷயங்களுக்கு பட்டியல் தந்தார். எல்லாம் வந்து இறங்கியாகிவிட்டது. மாலை 6 மணிக்கு ரிசப்ஷன். சதாசிவத்தின் பெண்ணுக்கு கல்யாணம் திருப்பதியில் முடிந்து ரிசப்ஷன் இங்கே நடக்கிறது. சதாசிவம் ஒரு பன்னாட்டு நிறுவனத்தில் உயர்ந்த பதவியில் இருக்கிறார். கௌரவமாக அந்தஸ்தாக ரிசப்ஷன் நடைபெற வேண்டும் என்று உணவு வகைகளுக்கு நீண்ட பட்டியல் தந்திருந்தார். சிப்ஸ், சூப், நான், மஷ்ரூம் என்று பட்டியல் நீண்டது. மணி காலை 10 தான் ஆகியிருந்தது. சமையல்காரர் வந்ததும் ஸ்வீட், சிப்ஸ் வகைகளை போட்டால் மற்ற உணவு வகைகளை செய்து சுட சுட வைத்திருக்க வசதியுள்ள சமையலறையும் மண்டபத்தில் இருந்தது. இன்னும் சமையல்காரர் வரவில்லை. சண்முகம் கூட்டி வரப் போயிருந்தார். ஏன் லேட்? தவிப்போடு அலைந்தாள் கஸ்தூரி. வாசலில் கார் நிற்க தனசேகரன் இறங்கினார். பின்னால் இருந்து சண்முகம். என்னாச்சு சார்? கஸ்தூரி இறங்கி ஓடி வந்தாள். என்ன ஆகணும்? நம்ம மானம் போக போகுது. சண்முகம். ஏன்? சமையலால் காலை வாரிட்டான். புரியல. செங்கல்பட்டில் ஒரு கல்யாணத்துக்கு அட்வான்ஸ் வாங்கிட்டு அங்கே போயிட்டான். அடக்கடவுளே, திகில் என்ற அமிலம் பரவியது. என்ன செய்வது? இப்படி கடைசி நேரத்தில் காலை வாரி விடுவான் என்று எதிர்பார்க்கவில்லை. கஸ்தூரி பிரமை பிடித்தது போல ஆனால் இன்னும் சிறிது நேரத்தில் ஏற்பாடுகளை கண்காணிக்க சதாசிவத்தின் மச்சினர் சாய்ராம் வந்து விடுவார். என்ன நடக்கும்? பேர் கெட்டு போவது இருக்கட்டும், கல்யாண ரிசப்ஷன் நடக்கும்போது பெண் வீட்டுக்கு கேவலமாகி விடாதா? தன் பேரும் என்னாகும்? தலை குனிவு, அவமானம். என்ன கஸ்தூரி? தனசேகரன். ஒன்றும் புரியலை சார். நானும் யோசிக்கிறேன். கோல்டன் பாரடைஸ் ஹோட்டல்லேருந்து சப்ளை பண்ண முடியாதா? சண்முகம். அங்கே ஒரு கான்ஃபரன்ஸு, ஃபாரினர்ஸ் வந்து தங்கியிருக்காங்க. அதுக்கான சாப்பாடு அங்கே தயாராகுது. இப்போ என்ன சார் பண்ணுறது? யோசிக்கலாம். முடியாதுன்னு ஒன்றும் இல்லை சண்முகம். இது நமக்கு விடப்பட்ட சவால். இதை ஏற்று நடத்தியே ஆகணும். யோசிக்கலாம், ஏதாவது வழி கிடைக்கும் என்றார் தனசேகரன். 1000 அவநம்பிக்கையூட்டும் மொழிகளை விட உற்சாகம், நம்பிக்கை தரும் ஒரு சொல் அதிக மடங்கு வலிமையை தந்து விடுகிறது. தனசேகரனின் வார்த்தைகள் ஒரு விளக்கை உள்ளே தூண்டிவிட்டது. நம்மால் முடியும் சார், வழி இருக்கு என்றாள் கஸ்தூரி. என்ன வழி? ஏற்றி இறக்க பரிமாறன்னு உதவிக்கு மட்டும் ஆள் கொடுங்க சார், நானே சமைச்சிட்றேன். நீயா? ஆமாம் சார், என்னால் முடியும். கஸ்தூரிக்கு சமையலில் ஆர்வம் உண்டு. பத்திரிகைகளில் வெளியாவதை கத்தரித்து எடுத்து வைத்து அவைகளை உடனே சமைத்து பார்ப்பாள். கணவனின் மனதில் இடம் பிடிக்க வயிற்றுக்கு நிறைவாக வாய்க்கு ருசியாக சமைத்து போடுங்கள் என்று எங்கோ படித்ததை நம்பி கஸ்தூரியும் விதவிதமாக சமைத்து போட்டால் மனதில் தான் இடம் பிடிக்க முடியவில்லை. சமயத்துக்கு அந்த கலை உதவுகிறது. முடியுமாமா கஸ்தூரி? எல்லாமே இருக்கு சார். காய்கறி, இட்லி, ஊத்தப்பம், மாவு முதல் கொண்டு மசாலா பொடி வரைக்கும் எல்லாமே இருக்கு. ஆள் மட்டும் ரெடி பண்ணுங்க. தனசேகரன் தயங்கினாலும் கஸ்தூரியின் உற்சாகம் அவரிடமும் தொற்றிக்கொண்டது. இந்த ரிசப்ஷனை நிறைவாக செய்ய வேண்டும் என்ற உணர்வு அவரையும் தொற்றிக்கொண்டது. ஹோட்டல் பெயரை காப்பாற்ற வேண்டுமே. நம்பிக்கை இருந்தது கஸ்தூரியின் மேல். சண்முகம் தன் மனைவி பெண்களை வரவழைத்தார். சௌமியா, சிவகாமி ஓடி வந்தார்கள். நார்த் சைடு ஐட்டம் நான் பண்ணுறேம்மா. நமச்சிவாயம். சப்பாத்தி நான் போட்டுடுறேன், அதுதான் மெஷின் இருக்கே. சிவகாமி. மில்க் ஸ்வீட் நாம பண்ணிடலாம். கஸ்தூரி, சௌமியா. மஷ்ரூம் ஐட்டம் நான். சண்முகம். ருசி பார்க்கறது நான். தனசேகரன். தொண்டை அடைத்தது, உப்பு நீர் கரித்தது. தன் கண்கள் பொங்குவதை அடக்க சிறிது சிரமப்பட்டால் கஸ்தூரி. நேசமுள்ளவர்களின் கரிசனம்தான் கண்ணீரை வரவழைக்கிறது. நெகிழ்ந்து போய் கண்ணீரை விடுறது அப்புறம். முதல்ல காரியத்தை கவனிக்கலாம் வா. சிவகாமி தோலை தட்டி தந்தார். மடமட என்று காரியங்கள் நடந்தது. பம்பரமாக சொல்லன்றார்கள். 3 மணிக்கு சதாசிவம் வரும்போது எல்லா பதார்த்தங்களும் ரெடியாகி சுட சுட ஹீட் அவனில் பரிமாற காத்திருந்தது. தனசேகரன் அனுப்பிய ஆட்கள் சீருடையில் காத்து நிற்க, நாதஸ்வரம் ஒலிக்க, மணமக்கள் வரவேற்கப்பட பூரித்து போனார் சதாசிவம். இந்த அளவுக்கு எதிர்பார்க்கவில்லை சதாசிவம். மிகச் சிறப்பான விருந்தோம்பல், உபசரிப்பு, நிர்வாகம், ஒரு சின்ன விஷயத்தை கூட நுணுக்கமாக கவனித்து சிறப்பாக செய்திருந்தது. கஸ்தூரியின் திறமை வியக்க வைத்தது. திடீரென்று மின்சாரம் போனால் மாற்று ஏற்பாடு கூட செய்திருந்தாள். ஃபோட்டோ, வீடியோ, நாதஸ்வரம், சேர் அலங்காரம் என்று பார்த்து செய்து ஒரு விரல் அசைவு கூட இல்லை சதாசிவத்திடம். அத்துடன் வந்திருந்தவர்கள் பாராட்டியதில் அதிக மகிழ்ச்சி அடைந்தார். அவருடைய உறவினர்கள், நண்பர்கள் மத்தியில் அவர் மதிப்பும் மரியாதையும் அடைந்ததில் குளிர்ந்து போனார். நிறை மாதமாக நின்றபடி ஒவ்வொரு காரியத்தையும் பார்த்து கஸ்தூரி ஆணையிடுவதையும் அவள் விரல் அசைவிற்கு எல்லாருமே பணிவதையும் பார்த்து ஜெயந்தி வெம்பி போனாள். உள்ளுக்குள் பொறாமையும் வெதும்பலும் பொங்கியது. கடைசியில் சமையல்காரி ஆயிட்டியா? ஏன் நீயும் சேர்ந்து செய்ய வரியா? எனக்கு இப்படி வெந்து சாகணும்னு தலைவிதி இல்லையே. நாங்கள் இப்படி வெந்து வேகிறதுனால தான் நீங்கள் அங்கே சுகமாக இருக்கிறீங்க. இதோ பாரு, மற்றவங்களுக்கு கெடுதல் செய்யாத எந்த வேலையுமே நல்ல வேலை தான். இங்கே எனக்கு நிறைய வேலை இருக்குது. நீ என் கூட பேசுகிறத யாராலும்
பார்த்தாலும் பார்த்தா சமையல்காரியின் தங்கைன்னு உன்னை தான் கேவலமாக பேசுவாங்க. நீ ஒதுங்கி போய் உன் கௌரவத்தை காப்பாற்றிக்கோ. கஸ்தூரி சிறிது துடுக்காகவே பேசினாள். முகம் கருக்க நின்றாள் ஜெயந்தி. அம்மா கஸ்தூரி, சதாசிவம் ஒரு வெளிநாட்டுக்காரரோடு வந்தார். முகமெல்லாம் பூரிப்பு சிரிப்பு. இவர் எங்கள் கம்பெனி சீஃபில் ஒருத்தர்மா, லண்டனில் இருக்கிறாரு, உன்னை பார்த்து பேசணுன்னாரு. பேசணுமா? ஜெயந்தி சிரித்தாள். இவளுக்கு இங்கிலீஷ் தெரியாதே. பரவாயில்லை, கஸ்தூரி முன் வந்தாள். தெரிந்த அளவுக்கு நானே பேசுகிறேன் என்று கூறினாலும் தெளிவான ஆங்கிலத்தில். தட்டு தடுமாறாமல் நிதானமாக பேசினாள். ஆர்வம் அவளை 4 மாதத்தில் அருமையாக ஆங்கிலம் பேச வைத்திருந்ததே. ஜெயந்தி திகைத்து போனாள். இத்தனை அசுரத்தனமா இவளிடம்? இந்த அளவுக்கு மாற்றமா? ஜெயந்தி எதிர்பார்க்கவில்லை. நல்வாழ்வின் கதவுகள் கஸ்தூரிக்காக திறக்க ஆரம்பித்திருந்தது. அந்த ஆங்கிலேயரின் பெண்ணுக்கு திருமணம், அதை தமிழ் முறைப்படி நடத்த விரும்புகிறார் என்றும், மேலும் கஸ்தூரி குழுவினரை அதை ஏற்று நடத்த வேண்டும் என்றும் விருப்பம் தெரிவித்தார். நானா? கஸ்தூரி திகைத்தாள். முடியுமா சார்? முடியும் என்றார் சதாசிவம். ஒரு நாள் ஃபங்க்ஷன் என்னது, கல்யாணம் 3 நாள். உனக்கு பரபரப்பு கம்மி தானே? 3 நாள் தான் டென்ஷன் வேலை சார். எல்லாமே சம்பிரதாயங்களையும் குறைவில்லாமல் பார்த்து பண்ணணுமில்ல. ஒன்றும் சரியில்லைன்னா பேர் கெட்டு போயிடுமே. பயந்தா முன்னேற முடியாது கஸ்தூரி. புரியுது சார், ஆனால் எங்கள் முதலாளியை கேட்காம நான் எதையும் சொல்ல முடியாது. மிஸ்டர் தனசேகரன்கிட்ட நான் பேசுகிறேம்மா. கல்யாணம் எங்கே? இதே சென்னையில் தான். பொண்ணு எங்கள் கம்பெனியில் தான் ட்ரெயினி. பையன் அங்கேயே மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ். நீ சரின்னு சொல்லுமா, உன்னால் முடியும்ல? கஸ்தூரியால் முடியும் என்றான் சௌமியா. செய் என்றார் தனசேகரன். உற்சாகமூட்டும் மொழிகளே நாலாபுரமும் கிளம்பியது. ஏன் நாம் இதை செய்யக்கூடாது என்று கஸ்தூரியை யோசிக்க ஆரம்பித்து விட்டாள். ஏதோ ஒரு விஷயத்தில் மனதை திசை திருப்பினால் நல்லது என்று தோன்றியது கஸ்தூரிக்கு. தன் உலகம் நம்பிக்கையும் தைரியம் நிரம்பியதாக இருக்க வேண்டும். அது தன்னால் நேசிக்கப்படுபவர்கள், நேசிப்பவர்கள் மட்டுமே சூழ்ந்ததாக இருக்க வேண்டும் என்று விரும்பினாள். பையன் வீட்டிற்கு சென்று அவர்களின் சம்பிரதாயங்கள், பழக்க வழக்கங்களை குறித்து கொண்டாள். பெண்ணின் விருப்பம், உணவு வகை தெரிந்து பார்த்து பார்த்து குறித்தாள். திட்டம் போட்டு செயல்படுத்தினாள். ஆங்கிலேயர் வீட்டு திருமணம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதை ஆர்கனைஸ் செய்தவர் என்று கஸ்தூரிக்கு புகழ் கிடைத்தது. பத்திரிகைகளில் அவள் பெயரும் புகைப்படமும் வெளியாக கோல்டன் மேரேஜ் கேர் டாக்டர் வெளிச்சவட்டத்திற்குள் வந்தது. அவர்களுக்கான ஆர்டர் வந்து குவிய ஆரம்பித்தது. ஒரே முகூர்த்த மாதத்தில் 4-5 கல்யாண வேலைகள் வந்தது. ஆனாலும் எதையும் உடனே ஒத்துக்கொள்ளவில்லை கஸ்தூரி. பணம் முக்கியமில்லை, நல்ல பெயர்தான் வேண்டும் என்ற அவளின் வார்த்தைகளை அனைவருமே ஒத்துக்கொண்டார்கள். தனசேகரன் அவர்களுக்கு ஒரு வேன் வாங்கி தந்தார். அலுவலக அறையும் கஸ்தூரிக்கு ஒரு பிஏவும் நியமித்தார். மண்டப வாடகையை மட்டும் எடுத்துக்கொண்டார். செலவுகள் போக மற்ற தொகையை அனைவருக்கும் பங்கிட்டு கொடுத்ததுடன் கஸ்தூரிக்கு தனியாக நிர்வாகத்திற்காக கமிஷனும் தந்தார். பெருமை, கௌரவம், நியாயமான தொகை என்று கிடைத்ததில் அனைவருமே மகிழ்ந்து போனார்கள். புது புது திட்டங்களோடு செயல் வடிவம் பெற்று கோல்டன் கல்யாண குழு என்ற பெயரோடு பிரபலமடைய ஆரம்பித்தது. ஆங்கிலேயரின் பெண் கல்யாணத்தின் போது தனசேகரனுக்கு அந்த திட்டம் உதித்தது. அவரின் மகள் லண்டனில் டாக்டராக இருக்கிறாள். இங்கே தமிழ் குடும்பங்கள் நிறைய இருக்குப்பா. அவங்க வழக்கப்படி கல்யாணம் பண்ணுறதுனா சரியான ஆள் இல்லாமல் திண்டாடுறாங்க. கோல்டன் கல்யாண குழு பார்ட்டியை ஏன் நீங்கள் இங்கே ஆரம்பிக்கக்கூடாது? இவங்களுக்கு நம்ம உணவு வகைனா ரொம்ப பிடிக்கும். கோல்டன் ரெஸ்டாரண்ட்டுன்னு ஆரம்பித்தா பிச்சுக்கிட்டு ஓடும். ஏன்பா ட்ரை பண்ணக்கூடாது நீங்கள் என்றாள். தனசேகரனுக்குள்ளும் அந்த ஆசை இருந்தது. ஆனால் பொறுப்பேற்று நடத்த நம்பிக்கையான ஆளை எதிர்பார்த்திருந்தார். கஸ்தூரியின் நடவடிக்கையை பார்க்கையில் ஒரு திருப்தி ஏற்பட்டது. கஸ்தூரியிடமே முழு பொறுப்பையும் ஒப்படைத்து அவளை லண்டனுக்கு அனுப்பலாமா என்ற யோசனை எழுந்தது. அதற்காக கஸ்தூரியை முழுமையாக தயார்படுத்த விரும்பியவர் அவ்வப்போது ஹோட்டலின் நிர்வாகத்திலும் அவளை ஈடுபட வைத்தார். அதில் அவளின் வேலை திருப்தியை தந்தது. கஸ்தூரிக்கு 8 முடிந்து 9வது மாதம் நடந்து கொண்டிருந்தது. முகூர்த்த மாதங்கள் முடிந்து மார்கழி பிறந்திருந்தது. கையில் 60,000 சேர்ந்திருந்தது. அதை என்ன செய்வது என்று தெரியவில்லை. இடம் வாங்கி போடு, வீடு வாங்கு, டெபாசிட் பண்ணு, ஆளாளுக்கு அறிவுரை கூறினார்கள். வீடு வாங்கு, அதை வாடகைக்கு விட்டுட்டு அந்த பணத்தை பேங்க்ல டியூ கட்டிடலாம். இனி எல்லாம் இடம் வாங்கி போட்டு நின்று மேற்பார்வை பார்த்து வீடு கட்டுறது ரொம்ப சிரமம் என்றார் நமச்சிவாயம். ரிஷியின் கம்பெனியே வீடுகள் கட்டி கொடுக்கிறது, விலைக்கு விற்கிறது. அதில் ஒன்றை போய் பார்த்துவிட்டு வந்து அன்று தனசேகரன் அவளை சந்தித்தார்.
தன் திட்டங்களையும் சொன்னார். நானா? லண்டனுக்கா? பயம்தான் வந்தது. எனக்கு ஒரு விஷயம் தெரியாது சார். லண்டனில் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டா வெளிநாடு போகிறாங்க. என் பொண்ணு அங்கே இருக்கால்ல, அவங்க டாக்டர் தொழிலை கவனிப்பாங்களா இல்லை என்ன கவனிப்பாங்களா? உன்னை கைட் பண்ணுவா, சந்தேகம் வந்தால் தீர்த்து வைப்பா. இதோ பாரு, இங்கே சென்னையில் வந்து நீ அனாதரவாக நின்னப்போ இத்தனை பேர் உதவுவாங்கன்னு நினச்சியா? இல்லை, அதே மாதிரி தான் லண்டனும். யாதும் ஊரே யாவரும் கேளுன்னு நீ படித்தது இல்லையா? மேலேன்னு பறந்துட்டே போகணுமா? இந்த இடம் போதுன்னு நினைக்கிறது கோழைத்தனம். உனக்கு குழந்தை பிறக்க போகுது. அந்த குழந்தையின் எதிர்காலம் வளமாகணுமில்ல, நீயும் வாழ்ந்து காட்ட வேண்டாமா? உனக்கு 3 வருஷம் ஒப்பந்தம் போட்டுக்கலாம். முதல்ல போய் பாரு, பிடிச்சா தொடர்ந்து பண்ணு, இல்லைன்னா திரும்பி வந்துடு. எல்லாரும் கஸ்தூரிக்கு புத்திமதி கூறினார்கள். சரி சார், ஆனால் எனக்கு பிரசவ டைம் ஆச்சே. இப்போன்னா நாளைக்கே வா. கிளம்ப போகிற, பாஸ்போர்ட், விசா, அங்கே ஹோட்டல் ஆரம்பிக்க இடம், பர்மிஷன் எத்தனையோ இருக்குல்ல. நீ சம்மதம்னு சொல்லு, அது போதும். யோசிக்கட்டுமா? தாராளமாக யோசி. அதுக்கு முன்னால் கையில் கிடைச்ச பணத்தை வேஸ்ட் பண்ணாத. ஃப்ளாட் வாங்கு, பேங்க் லோன் வாங்கு, நான் ஏற்பாடு பண்ணுறேன் என்று தனசேகர் கிளம்பினார். யோசிக்க எதுவும் இல்லை என்று கஸ்தூரி நினைத்தாள். வாழ்ந்து காட்ட வேண்டும், அவதூறு பேசியவர்களின் முன் உயர்ந்து காட்ட வேண்டும். மனதுக்குள் உறுதி பிறந்தது. ரிஷி, நமச்சிவாயம் நல்ல அறிவுரை கூறினார்கள். கஸ்தூரி சம்மதித்தாள். அன்றுதான் விவாகரத்துக்கு கவுன்சிலிங் வர சொல்லி குமரேசன் வக்கீலிடமிருந்து அழைப்பு வந்தது. குமரேசன் சதை போட்டிருந்தான். கழுத்து கன்னம் எல்லாம் கும் என்று, கையில் மோதிரம், சலவை செய்த வேட்டி சட்டை என்று. கஸ்தூரியை பார்த்த பார்வையில் ஏளனம் தெரிந்தது. கம்பீரமாக சாய்ந்து உட்கார்ந்த வாசனை திரவியம் தடவி இருந்தவனை பார்க்க மனதுக்குள் தீ பற்றி கொண்டது. நிற்க வச்சு சுடணும் ரிஷி. கூல் டவுன் ரிஷி. சௌமியா. கஸ்தூரி பேசவில்லை. எல்லாமே முடிந்துவிட்டது. அழுகையும் வருத்தங்களும் தந்த பழைய அத்தியாயங்கள் முடிந்துவிட்டது. ஆத்மார்த்தமான அன்பு இல்லாவிடில் எல்லா போராட்டங்களும் வீண்தான. எல்லாமே நிறைகளுடன் அமைந்து விடுவதில்லையே. சில குறைகளும் நிறைந்தது தானே வாழ்க்கை. திருப்தியும் மகிழ்ச்சியும் கொடுக்கும் வரையில் தானே எந்த ஒரு பொருளின் மீதும் நமக்கு அன்பு நிலைக்கிறது. அதனால் எந்த பலனும் இல்லை என்கிற போது அதை தூக்கிதானே எறிகிறோம். உயிரில்லாத பொருளைப் போலத்தான கஸ்தூரியையும் நினைத்து விட்டான் குமரேசன். பலனில்லை என்று தெரிந்த பிறகு தூக்கி எறிந்து விட்டான். தூக்கி எறிந்தவன் காலை பிடித்து கெஞ்சவோ கண்ணீர் விட்டு கதறவோ கஸ்தூரி விரும்பவில்லை. தனி அறையில் இருவரையும் உட்கார வைத்து தனி நீதிபதி கவுன்சிலிங் தந்தார். மன வாழ்க்கையின் சிறப்பு, கணவன் மனைவி உறவு, குடும்ப பந்தத்தின் புனிதம் பற்றி எல்லாமே நீண்ட விளக்கம் கொடுத்தார். நீ என்னம்மா சொல்கிற? ஐயா இஷ்டமில்லைன்னு சொல்கிறாரு. கோர்ட் வற்புறுத்தி சட்டத்தின் மூலமாக என்ன அவர் கூட சேர்த்து வச்சா மட்டும் அவர் மனப்பூர்வமாக என் கூட வாழ்ந்துடுவாரா? அதுவா உயிர்ப்பு? திருமண பந்தத்தோட புனிதத்தை மதிக்கணுமா? நான் மதிக்கிறேன். இவர் ஒழுக்கம் கெட்டவளோட வாழ நான் மானங்கட்டவன் ஒன்றும் இல்லையே என்றான் குமரேசன். என்னம்மா? ஐயாவை எதிர்த்து வாயாடி எந்த பிரயோஜனமும் இல்லை. பணம் தான் அவருக்கு முக்கியம். அதுக்காக என் மேலே வீண் பழி சுமத்துறாரு. இது அபாண்டம். அவருக்கே புரியும். தூங்குறவங்கள எழுப்பலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவங்கள எழுப்ப முடியாது. ஒழுக்கம் கெட்டவ, பாதை தவறியவள்னு எதை வச்சு முடிவு பண்ணுறாங்க? ரயிலில் என்ன உதறிட்டு போன இவரை நான் என்ன சொல்கிறது? ஐயா யாரையும் நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர முடியாது. சரிம்மா, கர்ப்பிணியாக இருக்கிறியே, உண்மைதான். ஆனால் இவர்கிட்ட நான் பட்ட வேதனைகள், சித்திரவதைகளை விட ஒரு குழந்தையோட வாழ்கிறது ஒன்றும் அவ்வளவு கஷ்டமாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். போதும் அந்த வாழ்க்கை. நீங்கள் வற்புறுத்தி இவர் கூட வாழ வச்சாலும் என்னால் பழைய மாதிரி உதறிட்டு போக மாட்டார்னு என்ன நிச்சயம்? என்ன நீங்கள் என்ன சொல்கிறீங்க குமரேசன்? நான் சொல்ல என்ன இருக்குது? எனக்கு இவளோட வாழ இஷ்டம் இல்லைங்க, அவ்வளோதான். குமரேசன் பிடிவாதமாகவே நின்றான். கஸ்தூரியும் சம்மதித்தாள். நீதிபதி விவாகரத்து உத்தரவில் கையெழுத்து போட்டார். குமரேசன் மறு கல்யாணம் செய்து கொள்ள கஸ்தூரியின் சம்மதம் வாங்க ஒரு பத்திரம் ரெடி பண்ணியிருந்தா. அதில் கஸ்தூரி கையெழுத்து போட்டு தனக்கு என்று ஒரு பிரதி வாங்கி கொண்டாள். ஒரு நிமிஷம் மனது கலங்கி கண்ணீர் திரண்டது. என்ன கஸ்தூரி? ரிஷி அருகில் வந்தான். டைவர்ஸ் ஓகே ஆயிடுச்சு. அப்பாடா, நீயே உம்முன்னு இருக்க. ரிஷி, பெண்கள் மனசு உனக்கு புரியாது, சும்மா இரு. சௌமியா ரிஷியை அதட்டினாள். அவளுக்கு கஸ்தூரியின் வேதனை புரிந்தது. கால்கள் தொய்ய தளர்ந்து உட்கார்ந்தவளுக்கு தண்ணீர் பாட்டிலை தந்தாள். மெதுவாக கஸ்தூரியின் தோலை வருடிவிட்டாள். அந்த இதம் ஆறுதலாக இருந்தது. வேதனைப்பட எதுவும் இல்லை என்று நினைத்தாலும் அநியாயமாக தன்மேல் ஒரு பழியை சுமத்திவிட்டு சந்தோஷமாக போகிறானே என்றுதான் மனம் எரிந்தது. எந்த தவறுமே செய்யாமல் தான் ஏன் தலை குனிந்து மனம் கலங்கி நிற்க வேண்டும்? கஸ்தூரி முகத்தை துடைத்து கொண்டு எழுந்தாள். போகலாமா என்றாள். ஆர் யூ ஆல் ரைட் ரிஷி?
என்ன புது புருஷனா? நக்கலோடு ஒரு கேள்வி பறந்து வந்தது குமரேசனிடம். மிஸ்டர், வார்த்தையை அளந்து பேசுங்க. ரிஷி, என்ன மிரட்டுறியா? கீழ்த்தரமாக பேசாதீங்க. அதுதான் நம்ம 2 பேருக்கும் எந்த உறவும் இல்லைன்னு கோர்ட்டே சொன்ன பிறகு என்கிட்ட வந்து நின்று பேசக்கூட உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை. கஸ்தூரி படபடத்தாள். என்ன திமிரா? அநியாயமாக பழியை சுமத்திட்டு நீங்கள் திமிரா இருக்கிறப்போ யோக்கியமாக இருக்கிற நான் ஏன் திமிரா இருக்கக்கூடாது? என்ன ரொம்ப தான் பேசுகிற? இவன் இருக்கிற தைரியமா? ஆமாம் என்றாள் கஸ்தூரி. மனுஷத்தன்மையோடு நடந்துக்கிற நல்ல மனிதர்கள் என்னை சுற்றி இருக்காங்க. உங்கள் கூட இருந்ததை விட இன்னும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இன்னைக்கு என் வாழ்க்கையில் இருக்குது. நேர்மையும் உண்மையும் நிரம்பிய மனிதர்கள் மத்தியில் இருக்கிறப்போ நான் திமிரா இருக்கிறதுல எந்த தப்பும் இல்லையே. வா சௌமியா, போகலாம். விடுவிடுவென்று சௌமியாவோடு இறங்கி போனாள். பசுவாக இருந்த கஸ்தூரி எப்போது இப்படி புயலாக மாறினாள்? குமரேசன் வியப்போடு நின்றான். என்ன பார்க்குற? உன்னை விட்டு விலகினதும் கஸ்தூரிக்கு அதிர்ஷ்டம் அடிச்சிருக்கு. ஒரு தங்க சுரங்கத்தை நீ இழந்துட்ட குமரேசன். எந்த காசு இல்லைன்னு அவளை நடு ராத்திரியில் உதறிட்டு போனியோ அது இப்போ அவளுக்கு மழையாக கொட்டுது. வெளிநாடு போக போகிறா. ஒரு ஹோட்டலோட முழு பொறுப்பே அவள் கையில். சம்பளம் என்ன தெரியுமா? இந்திய ரூபாயில் ₹1,00,000. என்ன அதிர்ச்சியாக இருக்கா? நீ முட்டாள்னு நிரூபிச்சிட்டா, அவள் புத்திசாலின்னு சாதிச்சிட்டா. ரிஷி ஒரு குமரலோடு சொல்லிவிட்டு இறங்கி போக திடீரென்று வெளிப்பட்ட உண்மையை ஜீரணிக்க முடியாமல் நின்றான் குமரேசன். நானே உனது உலகம். சுவற்றில் ஒட்டியிருந்த போஸ்டரில் ஒரு குழந்தை மலரச் சிரித்து அறிவித்தது. மத்தாப்பூவாக விரிந்த அதன் சிரிப்பு சிதறல் மருத்துவமனை முழுவதும் பரவியது. மிக பெரிய போஸ்டர். குழந்தையின் முகம் மட்டுமே நிமிர்ந்து பார்க்க பல்முளைக்காத அதன் உதட்டோரம் ஒரு ஜொல் சொட்டு மின்னியது. கஸ்தூரி ஆர்வத்தோடு அதை தடவி தந்தாள். வயிற்றுக்குள் ஒரு உயிர் இதே போல உருள்கிறதே. எனக்குள் உரசும் உணர்வுகளின் துடிப்பை நான் யாரிடம் பகிர்ந்து கொள்வது? யார் இருக்கிறார்கள்? குழந்தை தலை முட்டுவதை, சுற்றி வருவதை, விரல் நகங்கள் படும்போது வயிற்று பகுதியில் குறுகுறுப்பு ஏற்படுவதை ஆர்வத்தோடு கேட்க யார் இருக்கிறார்கள்? இரவில் தூக்கம் வருவதில்லை. காலில் நீர் கோர்த்து இழுக்கிறது. சௌமியாவின் அம்மா சீரக தண்ணீர் போட்டு தருகிறார். இரவில் தன்னருகில் படுத்துக்கொள்கிறார். ஆனால் அதையும் மீறி அனுசரணையாக உறவுக்கு மனம் ஏங்குகிறது. தன்னோடு சேர்ந்து அணைத்து கொண்டு நான் இருக்கிறேன் என்று சொல்லும் ஒரு உறவு. பிரசவ பீதியை போக்க தனக்காக ஓடி ஓடி கவனிக்க அறைக்கு வெளியில் கவலையோடு காத்திருக்க பிறந்த குழந்தையை ஆர்வமும் பெருமையாக தன் கையில் வாங்க ஒரு அந்தரங்க உறவு. ஏன் எனக்கு எதுவுமே கிடைக்கவில்லை? எல்லாமே கோணலாக போய்விட்டதே. ஒரு கருவியாக பிறரின் நேசிப்பு கிடைக்காத பிறவியாக தன் வாழ்வு முடிந்து விட்டதே. சுய பரிதாபத்திலும் தன்னிறக்கத்திலும் தான் மூழ்குவதை கஸ்தூரி உணர்ந்தாள். இது தேவையில்லை என்று உள் மனசு எச்சரித்தது. ஒரு அயோக்கியனிடமிருந்து தப்பித்து இருக்கிறாய். இனிதான் உன் வாழ்வில் மகிழ்ச்சியே நிறையப் போகிறது என்று தனக்குத்தானே உற்சாகம் ஏற்றிக்கொண்டாள். அந்த இடத்தை விட்டு எழுந்து நடக்க ஆரம்பித்தாள். உட்கார்ந்து கால் மரத்து போனது சௌமியாவுக்கு. டாக்டரை பார்க்க போயிருந்தாள். சௌமியா டாக்டரை பார்க்க போயிருந்தாள். பிரசவ நாளுக்கு இன்னும் 10 நாள் இருந்தது. முன்னாடியே அட்மிட் ஆகலாமா என்று கேட்க போயிருந்தாள். டாக்டர் எழுதி தந்த மருந்து டானிக்குகளை வாங்க ரிஷி போயிருந்தான். கஸ்தூரி மெதுவாக வராண்டாவில் நடந்தாள். வரிசையாக பரிசோதனைக்கு வந்த பெண்கள் பலர் முகத்தில் மகிழ்ச்சி, பெருமிதம். சிலரிடம் கவலை. அம்மா புருஷனோடு வந்திருந்தார்கள். கணவன்மார்கள் அக்கறையோடு ஏதேனும் வேணுமா, குடிக்கிறியா என்று கேட்டுக்கொண்டிருந்தார்கள். ஒரு பெண் கை நிறைய வளையல்களோடு வந்தாள். காரிலிருந்து தாங்கி பிடித்தபடி கணவன். சுற்றி உறவினர் புடைசூழ வலிக்குதுங்க என்று புருஷனை பிடித்தபடி கதறினாள். கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோமா. அவள் கணவன். நர்ஸ், வார்டு பாய் வந்து அவனை ஸ்ட்ரெச்சரில் வைத்து தூக்கி போனார்கள். வலி எடுத்துடுச்சிங்களா? கஸ்தூரி. ஆமாம்மா, வளைகாப்பு சீமந்தான் நடக்க நடக்க வலி வந்துடுச்சு. இதுதான் மாசமா? இன்னும் 20 நாள் இருக்கு. வளைகாப்பு சீமந்தம் நடத்தி ஊருக்கு கூட்டிகிட்டு போகலான்னு பார்த்தா இங்கேயே வழி வந்துடுச்சு. முதல்லையே ஃபங்க்ஷன் செஞ்சுருக்கலாமே. இந்த பொண்ணு மாட்டேன்னுடுச்சே. அவர் சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுவார், அவரை பிரிஞ்சு வரமாட்டேன்னு சொல்லிடுச்சே. புருஷன்கிட்ட அவ்வளவு பிரியமா? உசுறு. அவருக்கும் இது மேலே அவ்வளவு பிரியம். அம்மாவின் முகத்தில் அவ்வளவு பெருமிதம். பிரசவத்துக்கு ஊருக்கு வரமாட்டேன்னு சொல்லிடுச்சு. ஆனால் தலை பிரசவம் தாய் வீட்டில் தானே நடக்கணும். தனக்கும் தலை பிரசவம் தான், ஆனால் தாய் வீடு. மனசு வெம்பியது. நகர்ந்து வாசலுக்கு வந்தாள். கேட் தாண்டி மெயின் ரோடு எதிரே பிரம்மாண்டமாக ஒரு ரோடு ஒட்டி ஹோட்டல். கார்கள், 2 வீலர்கள் நிமிடத்துக்கு ஒன்றாக பறந்தது புகை நெடி. உள்ள வாங்கம்மா, கார் புகையாக இருக்கு. வாட்ச்மேன்.
என்ன கஸ்தூரி, ரிஷி வந்து விட்டான். உட்கார முடியல, நாள் நெருங்கிடுச்சுல்ல, இரு இந்த மெடிசன்ஸை டாக்டர்கிட்ட காட்டிட்டு வெரிஃபை பண்ணிட்டு வந்துடுறேன். ரிஷி உள்ளே போய்விட்டு சௌமியாவோடு வெளியில் வந்தான். கஸ்தூரி, வலி வரலன்னா அந்த டேட் அன்னைக்கு வந்து அட்மிட் ஆனால் போதும்னாரு டாக்டர். இங்கே தானே வந்து அட்மிட் ஆகணும், வேற எங்கே போகிறது? வேற எங்கே போகிறதுக்கு இடம் இருக்குது சௌமியா. அவள் குரலில் தெரிந்த வருத்தம் இருவரையுமே கலங்க வைத்தது. என்னாச்சு கஸ்தூரி? என்னவோ மனசுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. ஏன், பிரசவங்கிறது ஒரு பெண்ணுக்கு மறுபிறவிம்பாங்க. அம்மா, அன்பான புருஷன், எல்லாருக்கும் பக்கத்தில் இருந்து பிரசவத்துக்கு போகிற பொண்ணுக்கு மனசில் ஒரு தைரியம் இருக்கும், பெருமை இருக்கும். அன்பாக கவனிக்க, வாய்க்கு வேணுங்கிறத சமைச்சு போட அம்மா, அனுசரணையாக புருஷன். பெருமிதமான உன்னதமான நேரம் இந்த தாய்மை பருவம். ஆனால் ஏன் எனக்கு மட்டும் எந்த உறவுகளோட பரிவும் பாசமும் கிடைக்காம போயிடுச்சு? எல்லாரையும் நேசிச்சு தான் நான் செஞ்ச தப்போ? இந்த சமயத்தில் நீ கலங்கக்கூடாது கஸ்தூரி. எனக்குன்னு ஏன் ஆத்மார்த்தமான உறவு கிடைக்காம போச்சு? சுயநலமும் பேராசையும் உள்ள உறவு என் வாழ்க்கையை சீர்குலைத்து விட்டது. எந்த தப்பும் பண்ணாமல் நான் இந்த சமூகத்தின் முன் தலை குனிஞ்சு நிற்கிறேன். ஏன்? பதில் தெரியாத கேள்வி இது கஸ்தூரி. சௌமியா, தெரிவு. இந்த கேள்விகளை நான் மனசுக்குள்ளே போட்டுக்கிறது வீணு தெரியுது. ஆனால் கேட்டுக்காமல் இருக்க முடியலையே. சில சமயங்களில் மனசு நோய்மை அடைஞ்சிடுது, தளர்ந்து போயிடுது. அதுவும் வளைகாப்பு சீமந்தம் முடிஞ்சு பெருமிதமும் பூரிப்புமா நடந்து வர அந்த பொண்ணை பார்த்ததும் மனசு ஏங்கி போயிடுச்சு. உனக்கும் வளைகாப்பு சீமந்தமும் நடக்கும் கஸ்தூரி. பண்ணுறதுக்கு யார் இருக்காங்க சௌமியா? ஏன், நான் இருக்கேன் கஸ்தூரி. உனக்கு ரிஷி சட்டென்று படபடுத்தான். அந்த பதில் சௌமியாவை சங்கடப்படுத்தியது. அதை கஸ்தூரியும் உணர்ந்தாள். கஸ்தூரி சௌமியாவின் உணர்வுகளை புரிந்தேதான் நடந்தாள். ரிஷியுடன் தனித்து பேசும் சந்தர்ப்பங்களை தவிர்த்தாள். சௌமியா மூலமே எதையும் பேசினாள். ரிஷியின் அப்பாவுக்கு உள்ளூர ஒரு வருத்தம் இருந்தது. தன்னையும் தன் மகன் கஸ்தூரியை சம்பந்தப்படுத்தி ஊர்வம்பு பேசுவது அவருக்கு அவமானமாகத்தான் இருந்தது. நீ ஏண்டா அவளுக்கு வளைகாப்பு செய்யணும்? வேற யாருப்பா செய்ய இருக்காங்க? புருஷன் இல்லையா? அவன்தான் டைவர்ஸ் வாங்கிட்டானே. அம்மா அப்பா இல்லையா? அதான் எட்டி கூட பார்க்கறது இல்லையே. அவங்களே வேண்டான்னு உதறின பிறகு உனக்கு என்னடா தலையெழுத்து? ஏற்கனவே ஊர் புரளி கலப்புது. இப்போ நீ இப்படி செஞ்சனா அந்த பேச்சு பெருசாகாதா? பாவம்ப்பா கஸ்தூரி. உனக்கு யாருடா பாவம் பார்க்கறது? மனிதாபிமானம் பார்க்கணும்ப்பா. அதுவும் ஒரு அளவுக்கு தாண்டா பார்க்கணும். என்ன பண்ணணும்ப்பா? ஊரோட வாயை மூடணும். என்ன செய்யறது? உனக்கும் சௌமியாவுக்கும் சீக்கிரமாக கல்யாணம் நடக்கணும். மே மாதம் நடத்திடலாம்ப்பா. கஸ்தூரியை வேற பக்கம் அனுப்பு. பாவம்ப்பா, பிள்ளைத்தாச்சி பொண்ணு, குழந்தை பிறந்து கை குழந்தையோட எங்கே போவா? வெளிநாடு போகிறதுக்குள்ளே அவர் ஒரு டிப்ளமோ கோர்ஸ் வேற முடிச்சாகணுமே. எல்லாரும் ஒதுங்கினா எங்கப்பா போவா? ரிஷி, நானும் மனுஷன்தான். ஆனால் என் குடும்பத்தோட கௌரவம் எனக்கு முக்கியம் இல்லையா? ஊரில் நான் தலை நிமிர்ந்து நடக்க வேண்டாமா? முதல்ல அவன் அப்பா அம்மாவை சமாதானப்படுத்து. குமரேசனை வரவழை. அவன் வரமாட்டான். அவன் வந்தாலும் நீ விரும்ப மாட்ட போல இருக்கே. அப்பா, குரல் உயர்த்தினான் ரிஷி. மாமா ப்ளீஸ். ரிஷியை நோக்கி ஓடி வந்தாள் சௌமியா. அவனை அடக்கினாள். ரிஷி, மாமா சொல்கிறது நல்லதுக்கு தான். எத்தனை நாளைக்கு நாம் கஸ்தூரிக்கு துணையாக இருக்க முடியும்? ஒரு குழந்தை பிறந்தா இந்த சமூகத்தில் அதற்கு ஒரு மரியாதை வேணுமில்ல? நாம் எல்லாம் சாஸ்வதம் இல்லை. அவளுக்குன்னு ஒரு உறவு வேணும் ரிஷி. அதைத்தான் மாமா சொல்கிறாரு. அவ்வளோதான். ஊர் என்ன வேணா சொல்லட்டும். ஆனால் நான் உன்னை நம்புகிறேன். நீ கஸ்தூரி கிட்ட பேசுகிறப்போ எனக்கு சந்தேகமே எழுறதில்ல. ஆனால் அந்த சம்பவங்கள் வதந்தியை இன்னும் பெருசுப்படுத்துமேன்னு நினைக்கையில தான் என் மனசு சஞ்சலப்படுது, வேதனை அடையுது. இதை இப்படியே வளர்த்தா எங்களுக்குள்ள ஒரு இறுக்கம் நிலவி நட்பு போயிடுமோன்னு பயமாக இருக்குது. நம்ம திருமண வாழ்க்கையில் விரிசல் ஏற்பட வதந்தியே காரணமாயிட்டா சந்தேகம் இல்லை. ஆனால் நிம்மதி போயிடுமில்ல. அதனால் கஸ்தூரியை போன்னு சொல்கிற கல் நெஞ்சக்காரி இல்லை நான். ஆனால் அவளுக்கு ஒரு வழி பண்ணணும். வளைகாப்பு நடத்தலாம். அதுக்கு கஸ்தூரியோட அப்பா அம்மாவை வரவழைக்கலாம், பேசலாம். அனாதரவாக நின்னப்போ கூட்டி வந்த நாம் ஆதரவு தந்துட்டு இப்போ போன்னு சொல்கிறது மனுஷத்தன்மையே இல்லை. ஆனால் அவங்களுக்கு ஒரு நல்ல வழி செய்யணும் இல்லை? உறவுகளோட கஸ்தூரி இணையணும் ரிஷி. அதைத்தான் மாமா கோபமாக சொல்கிறாரு. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. ரிஷி புரிந்து கொண்டான். சௌமியா உறுதுணையாக நின்றாள். கஸ்தூரிக்கு வளைகாப்பு நடந்தது. அதற்கு குமரேசனும் வந்திருந்தான். தனக்கு இத்தனை உறவுகளா? பூரித்து போனாள் கஸ்தூரி. மனம் முழுவதும் நிரம்பி வழிந்தது. சந்தோஷமும் திருப்தியும் நிறைந்து வழிய பட்டுப்புடவை சரசரக்க, மாலையும் தலையில் பூச்சூடலுமாக மகிழ்ச்சி ததும்ப அமர்ந்திருந்தாள் கஸ்தூரி. கோல்டன் பாரடைஸில் ரிசப்ஷன் மகாலிலேயே விழா நடந்தது. சண்முகம் மேற்பார்வையில் அவள் குழுவினரே சமையல் வேலைகளை நடத்தினர். தனசேகரன் மண்டப வாடகை வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். சௌமியா வண்ண வண்ண வளையல்களை பெட்டி நிறைய வாங்கி அடுக்கியிருந்தாள். ரிஷி ஓடி ஓடி வந்தவர்களை வர
வரவேற்று உபசரிக்க ரங்கசாமி ஓரமாக நின்றிருந்தார். நம்ப முடியாத அதிசயமாக இருந்தது. அழுது வடிந்த கஸ்தூரியா இது? மலராகச் சிரித்தபடி கம்பீரமாக தன் மகள் வீற்றிருப்பதையும் மேடம் மேடம் என்று அவளை சுற்றி வரும் குழுவினரும் தன் பிஏவுக்கு கஸ்தூரி உத்தரவுகள் இடுவதையும் வர்ணிக்க இயலாத பிரமிப்போடு பார்த்து கொண்டிருந்தார் ரங்கசாமி. உள்ளுக்குள் ஒரு குற்ற உணர்வு உறுத்தியது. ரிஷியும் அவன் தகப்பனாரும் நேரில் வந்து அவரை அழைத்தார்கள். ரங்கசாமி மாறியிருந்தார். ஜெயந்தி கல்யாணத்தில் கடன் ஆகியிருந்தது. அடுத்தடுத்து அவருக்கு சீர் என்று செய்து கடன் அதிகரித்திருந்தது. என் புகுந்த வீடு பெரிய இடம், கௌரவமாக சீர் பண்ணுங்க என்று ஜெயந்தி நச்சரிக்கும் போதெல்லாம் அவருக்கு கஸ்தூரியை குமரேசன் அடிக்கடி பணம் கேட்டு அடித்து விரட்டியதையும் தங்களிடம் கேட்க கூசி கஸ்தூரி மௌனம் சாதித்ததும் குமரேசனிடம் அடியும் உதையும் வாங்கி சித்திரவதைப்பட்டதையும் நினைத்து பார்க்காமல் இருக்க முடியவில்லை. உள்ளுக்குள் உறுத்தியது. எந்த முகத்துடன் அவளை பார்ப்பது என்று கூசியது. அவ்வப்போது கஸ்தூரி பற்றிய விஷயங்கள் காதில் விழும், மனது பூரிக்கும். ஆனால் செல்ல விடாமல் தவிப்பு. குமரேசனும் வந்து ரங்கசாமியோடு நின்றான். குமரேசன் இரண்டாவதாக மணக்கிருந்த விதவை பெண் இவனின் குணம் அறிந்து திருமணத்தை நிறுத்திவிட்டாள். அதன் பின்பு கஸ்தூரி பற்றிய விஷயங்களை எல்லாமே கேட்டு உண்மைதான் என்று தெரிந்த பிறகு அவனுக்குள் பேராசை புகுந்து கொண்டது. மீண்டும் அவளோடு வாழத் துடித்தான். ரங்கசாமியிடம் சமரசம் பேச முயன்றான். ஆனால் தான் பெருந்தன்மையாக அவளை மன்னிப்பதாகவும் வாழ்க்கை கொடுப்பதாகவும் அவன் கூறினான். தன் உள்மன அந்தரங்கத்தை மறைத்து அவன் பேசியதை எல்லாருமே நம்பிவிட ரிஷியின் அப்பா கோபால் அவனை வளைகாப்பு விழாவுக்கு அழைத்தார். முதலில் அப்பாவும் அம்மாவும் வந்தார்கள். அம்மாவை பார்த்ததும் கதறி அழுதுவிட்டாள் கஸ்தூரி. அம்மா, நீ கூட என்னை ஒதுக்கிட்டியே. நீ பெத்த குழந்த தப்பு வழிக்கு போவேனா? நான் உனக்காக எவ்வளவு ஏங்கினேன் தெரியுமா? உன் மடியில் படுத்துக்கணும், உன் கையால் சாப்பிடணும்னு ஏங்கினம்மா. உலகத்திலேயே பிரிக்க முடியாத பந்தம் தாய் தானே. நீ ஏமா என்னை புரிஞ்சிக்காம போயிட்ட? கேட்க அழுதாள். தாயுள்ளம் பதறியது. அந்த அழுகையில் வேற்றுமைகள், மனக்கசப்புகள் எல்லாமே மறைந்து ஓட என் கண்ணே என்று அம்மா இழுத்து அணைத்து கொண்டாள். கௌரவம், அந்தஸ்து கண்ணை மறைச்சிடுச்சு கஸ்தூரி. அம்மாடி என்னை மன்னிச்சிடுன்னு கேட்க கூட எனக்கு அருகதை இல்லை என்று அம்மா அழ. சரி என்ன அழுக? ஆக வேண்டியதை பாருங்க. அப்பா தன் நெகிழ்வை மறைக்க பொய்யாக அதட்டல் போட்டார். உறவுகள் சேர்ந்தால்தான் எத்தனை கொண்டாட்டம். அம்மாவும் சௌமியாவும் போய் ஜெயந்தி வீட்டினரை அழைத்து வந்தார்கள். தேங்க்ஸ் சௌமியா என்றாள் கஸ்தூரி. எதற்கு தேங்க்ஸ்? அப்பா அம்மாவை மீண்டும் என் கூட சேர்த்ததற்கு. இன்னொரு உறவும் சேரப்போகுது. யாரு? குமரேசன். குமரேசனா? திகில் படர்ந்தது கஸ்தூரியின் கண்ணில். அவர் கூட திரும்பியும் ஒரு வாழ்க்கையா? ஏன்? அவர் ஒரு பேராசை பிடிச்ச மனிதர் சௌமியா. காலம் மனுஷனை மாற்றும் கஸ்தூரி. மாறாத சில மனிதர்கள் உண்டு என்று குமரேசன் நிரூபித்தான். வளைகாப்பு விழா நடக்கும்போது பாதியில்தான் வந்தான். கண்ணில் பேராசை மின்ன அவன் சுற்றி பார்த்தான். குமரேசன் நடந்தது எல்லாமே நடந்து போச்சு. நீ எல்லாத்தையும் மறந்துட்டு கஸ்தூரி கூட சேர்ந்து வாழணும். டைவர்ஸ் கிடைச்சிருச்சே. கோர்ட்டு தானே தந்திருக்கு. நம்ம மனசாட்சி சட்டம்னு ஒன்று இருக்குதுப்பா. பழசை எல்லாமே மறந்துட்டு நான் மறக்க தயார். கஸ்தூரி மறப்பாளா? நான் தப்பே பண்ணாதப்போ எதை யாரை மறக்கணும்? கஸ்தூரி ப்ளீஸ். ரிஷி, இதோ பாருங்க, எனக்கு சொத்து சொகத்தோட பொண்ணு தர நீனு நிறைய பேர் காத்துட்ருக்காங்க. அது எல்லாத்தையும் விட்டுட்டு நான் வந்தது நீங்கள் எல்லாரும் கெஞ்சி கேட்டுக்கிட்டதுனால தான். ஆனால் இவ செஞ்ச துரோகத்தை என்னால் மன்னிக்கவே முடியாது. இப்படி பேசுறது தப்பு குமரேசன். நடந்த உண்மை என்னன்னு எங்களுக்கு தெரியும். அதையெல்லாம் நாங்கள் மறந்துட்டு பேச காரணம் கஸ்தூரியோட வயிற்றில் இருக்கிற ஒன் குழந்தைக்காக. மனசாட்சியோட பேசு. ரிஷியின் அப்பா கோபால். குமரேசன் பிகு செய்து கொள்வதையும் மற்றவர்கள் கெஞ்சுவதையும் பார்க்கையில் சிரிப்பு தான் வந்தது கஸ்தூரிக்கு. என்ன வேணும் உனக்கு? அப்பா, எனக்கு சேஃப்டி வேணும். கஸ்தூரி என்னை விட்டுட்டு மீண்டும் ஓடாமல் இருக்கணும். அதனால் சென்னையில் கஸ்தூரி வாங்கியிருக்கிற வீட்டை என் பேரில் எழுதி வைக்கணும். கஸ்தூரி லண்டன் போகட்டும், ஆனால் அவள் சம்பளம் என் பேருக்கு வந்துடணும். அவ்வளவுதானா? அப்பா வெகுண்டு எழுந்தார். எந்திரிடா, என்ன திமிர் உனக்கு? கஸ்தூரி உன்னை விட்டு மீண்டும் ஓடாமல் இருக்கணும்னு சொல்கிறியே, நீ ஓடாமல் இருப்பியா? காசு பணம் எல்லாம் வாங்கிட்ட பிறகு நீ திரும்பியும் அவளை விட்டுட்டு ஓட மாட்டேன்னு என்ன நிச்சயம்? இப்போ தானடா புரியுது நீ அவன் மேலே சுமத்தினது வீண் பழின்னு. ஆமாம், என்னங்கிற இப்போ? குமரேசனும் பதிலுக்கு வார்த்தையில் மரியாதையை குறைத்தான். அடி செருப்பால ராஸ்கல். அப்பா பாய்ந்தார். அப்பா ப்ளீஸ். கஸ்தூரி விம்மலோடு கதறினாள். போதுமா? வேண்டாம். இவர் கூட மீண்டும் வாழணும்னு நான் விரும்பலை. நீங்கள் இவரை ஏன் கெஞ்சி கூட்டிகிட்டு வந்தீங்க? நான் உங்கள் கூட தான் சேரணும்னு விரும்பினேன் ஒழிய இவர் கூட மீண்டும் வாழ நான் விரும்பலை. அது எனக்கு நானே கொடுத்துக்கிற தண்டனை. ஏன்பா? என் சுயமரியாதை
தன்மானத்தை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. எனக்கு நீங்கள் மட்டும் போதும்பா. ஒரு அயோக்கியன் கூட திரும்பியும் வாழணும்னு என்னை கட்டாயப்படுத்தாதீங்க ப்ளீஸ்பா. கஸ்தூரி கையெடுத்து கும்பிட்டாள். அவளின் அழுகை அனைவரையும் கரைத்தது. யாரடி அயோக்கியன்? குமரேசன் ஆத்திரத்தோடு பாய்ந்து கஸ்தூரியின் கூந்தலை பற்றி இழுத்தான். தடுமாறி அவளை சௌமியா தாங்கி பிடித்தாள். கஸ்தூரிக்கு அடி வயிற்றில் சுரீர் என்றது. அம்மா என்று கதறினாள் கஸ்தூரி. மனுஷனானி? அம்மா ஓடி வந்து கஸ்தூரியின் வயிற்றை தடவி தந்தாள். வலி உயிரணுக்களை சுண்டி இழுக்க தனசேகரன் வண்டி எடுக்க ஓடினார். போடா வெளியில. அப்பா குமரேசனை வெளியில் தள்ளினார். நான் ஏன் போகணும்? கஸ்தூரி என் பொண்டாட்டி. டைவர்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை யோசிச்சிருக்கணும் ரிஷி. குமரேசன் கத்தினான். ஆபாசமாக அர்ஜித்தான். ரிஷி வேகமாக முன்னேறி அவனை தாக்க பதிலுக்கு அவனும் தாக்க அப்பா போலீஸுக்கு ஃபோன் செய்ய போனார். குமரேசன் பயந்து பாம்பாக நழுவி ஓடினான். இனி குமரேசன் தொடர்ந்து தொந்தரவு தருவான். ஏனென்றால் கஸ்தூரி சம்பாதிக்கிறாள். நிச்சயம் இனிதான் கஸ்தூரிக்கு ஒரு ஆதரவு தேவை என்றார் கோபால். கஸ்தூரிக்கு பெண் குழந்தை பிறந்ததாக செய்தி வந்தது. மிகுந்த மன போராட்டத்தின் முடிவில் ஒரு முடிவெடுத்தாள் சௌமியா. என்ன பேசுற என்றார் நமச்சிவாயம். யோசிச்சு தான் பேசுறியா? ஆமாப்பா என்றாள் சௌமியா. இருவரும் கோவிலுக்குள் நுழைந்தார்கள். கோயில் கூட்டமில்லாமல் இருந்தது. அம்மன் முன் தீபம் ஏற்றப்பட்டு சுற்றி வந்து பிரகாரத்தில் ஒரு தூண் ஓரமாக அமர்ந்தார்கள். சொல்லு என்றார். நான் கஸ்தூரிக்கு ரிஷியை கல்யாணம் செஞ்சு வச்சிடலான்னு நினைக்கிறேன்ப்பா. ஏன் திடீர்னு இப்படி ஒரு முடிவு? கஸ்தூரிக்கு நிறைய தொந்தரவுகள். குமரேசன் தொடர்ந்து தொல்லை கொடுத்துக்கிட்டே தான் இருப்பான். அவருடைய அம்மா அப்பா இனி அவளை நிம்மதியாக இருக்க விட மாட்டாங்க. அவளுக்கு ஒரு ஆதரவு பாதுகாப்பு வேணும். ஒரு விதத்தில் அவளுடைய பாதை மாற ரிஷி கூட ஒரு காரணம் தானே. என் வாழ்க்கை அப்படிங்கிறத விட அவளுடைய பாதுகாப்பை நான் யோசிக்கணும் இல்லைப்பா. உன் மனசில் சஞ்சலம் புகுந்துருச்சு. இல்லைப்பா, ரிஷி கஸ்தூரி சம்மந்தம் இல்லாமல் நீயா எப்படிம்மா ஒரு முடிவெடுக்க முடியும்? பேசணும்ப்பா. பேசுறதுக்கு முந்தி நல்லா யோசிச்சிட்டேன்பா. இப்படியே கஸ்தூரியை வச்சிருக்க முடியாதுல்ல. ஊரோட வாயை மூடணும். கஸ்தூரிக்கு குழந்தை பிறந்தாச்சு. அதோட எதிர்காலம்னு ஒன்று இருக்குல்ல. அவளுக்கும் ஒரு ஆதரவு வேணும். உன்னை மறந்துட்டியேம்மா? இல்லைப்பா, என்ன மாதிரி அவளும் ஒரு பொண்ணுன்னு நினச்சி பார்த்தேன். உன்னை பார்க்க சந்தோஷமாக பெருமையாக இருக்குமா? நீங்கள் என்னப்பா சொல்கிறீங்க? குழப்பமாக இருக்குமா? என் பொண்ணோட வாழ்க்கையா, அனாதரவாக நிற்கிற பொண்ணோட வாழ்க்கையான்னு புரியல. சொல்கிறதெல்லாம் சொல்லிவிட்டு உன் இஷ்டப்படி செய்யு அர்ஜுனன் கிட்ட கிருஷ்ணன் சொன்ன மாதிரி நீ சொல்கிற. இதற்கு மனசு பக்குவப்படணும் சௌமியா. வாழ்க்கையை புரிஞ்சிக்க மட்டும் சில விஷயங்களை புரிஞ்சுக்கிட்ட பிறகு அதற்கேற்ப செயல்பட வேண்டிய விஷயங்கள் சிலதும் இருக்குது. ஆனால் நீ எடுக்கிற முடிவால் சோகமும் விரக்தியும் உன்னை சூழ்ந்துக்காமல் இருக்கணுமே, அது முக்கியம். மன அமைதி கிடைக்குமா உனக்கு? உண்மை எது, யதார்த்தம் எதுன்னு புரிஞ்சுக்கிட்டு நீ உன் வாழ்க்கையை செப்பனிட வேணும். உணர்ச்சி பூர்வமாக எந்த முடிவையும் நீ எடுக்கக்கூடாது. அப்பா, நாம் அனைவருமே நம்ம மனசால் உருவாக்கப்பட்ட உலகத்திலேயே வாழ்ந்துட்டுருக்கோம். நமக்கு பிடிக்கலை, போராட்டம், கவலை வருதுன்னு சில விஷயங்களை ஒதுக்க முடியுமாப்பா? வெறுப்புன்னு எல்லாமே இணைஞ்சது தானே மனுஷ வாழ்க்கை. எதை மாற்ற முடியும், மாற்ற முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம சக்தியை அதுக்காக செலவழிக்கலாமா? என் பெண்ணோட எதிர்காலம் நல்லது நினச்சா நமக்கு நல்லது நடக்கும்பா. நமச்சிவாயம் நெகிழ்ந்து போயிருந்தார். சௌமியாவின் தெளிவும் மன ஈரமும் அவரை நெகிழ வைத்தது. நீ நல்லா இருப்பேம்மா. தேங்க்ஸ்ப்பா. இந்த முயற்சியில் நீங்கள் எனக்கு துணை நிற்கணும். கண்டிப்பாம்மா. முதல்ல ரிஷிக்கிட்ட பேசட்டா? வேண்டாம்மா, கஸ்தூரி கிட்ட பேசு. அவள் சம்மதித்த பிறகுதான் நீ மேற்கொண்டு எல்லாமே செய்யணும். சௌமியா கஸ்தூரியுடன் பேசினாள். அது பரந்த கடலாக இருந்தது. சௌமியாவின் பேச்சு கஸ்தூரியை ஆச்சரியப்படுத்தவில்லை. ஒரு நிமிஷம் தன் நிலைமை குறித்து துக்கம் பொங்கியது. ஏன் தனக்கு நிம்மதியற்ற சூழலே நடக்கிறது? கஸ்தூரி கட்டிலில் சாய்ந்து உட்கார்ந்தாள். விவரமாக சொல்லு சௌமி, ஏன் இந்த முடிவு எடுத்த? உனக்காக தியாகம் செய்கிறியா? இல்லை பின்ன நீயும் மற்றவங்கள போல எங்களை சந்தேகப்படுறியா? அப்படி இல்லை பின்ன. உனக்கும் உலகம் உன்னையும் ரிஷியையும் சேர்த்து கதை கட்டுது கஸ்தூரி. உனக்கு பெண் குழந்தை பிறந்திருக்குது. அந்த குழந்தையின் எதிர்காலத்தை நினச்சி தான் இப்படி ஒரு முடிவெடுத்தேன். கல்யாணம் கட்டிக்கிட்டா அந்த கதை உண்மைன்னு ஆகிடாதா? உனக்கு ஆதரவு வேணும். புருஷன்தான் ஆதரவா? குமரேசனோடு வாழ்ந்துட்டு இருந்தப்போ அந்த ஆதரவு எனக்கு கிடைக்கவில்லையே. தைரியம் இருந்ததே. இல்லை சௌமியா, என்னால் அப்படி நினைக்க முடியல. என் மனசு தான் எனக்கு தைரியம், ஆதரவு.
எனக்குன்னு ஒரு வாழ்க்கையை நான் யோசித்து வச்சுருக்கேன். ஒரு பொண்ணு எத்தனை கல்யாணம் பண்ணிக்கிறது சௌமியா? புடவைய மாற்றுற மாதிரி புருஷனை மாற்றுறதுக்கு பேர் கல்யாணம் இல்லை. எத்தனையோ பேர் 2வது கல்யாணம் செஞ்சுக்கிறாங்கல்ல. அது அவங்களோட விருப்பம். எனக்கு அது தேவைன்னு தோணலையே. இப்போது கிடச்சிருக்கிற இந்த வாழ்க்கையை நான் கண்ணியமாக நேர்மையாக வாழ விரும்புகிறேன். என் குழந்தை தன் தாயை பற்றி பெருமைப்படும்படி என் வாழ்க்கை அமையணும். சரி, ஆனால் சௌமியா, இந்த உலகம் ஒரு உடற்பயிற்சி கூடம். இங்கே நம்ம வலிமை உள்ளவங்களா மாற்றிக்க தான் வந்திருக்கோமே தவிர அதோட வீணான வெட்டித்தனமான பேச்சுகளை கேட்டு பலவீனமாகறதுக்கு இல்லை. துணை வேணும்னு நினச்சா நான் குமரேசன் கூடவே வாழலாமே. இப்போ என்கிட்ட அடங்கின பசுவாக இருப்பார். ஏன்னா என்கிட்ட காசு இருக்குல்ல. ஆனால் காசுக்காக நிறம் மாறும் ஒரு பச்சோந்தியை நம்பி என் வாழ்க்கையை ஒப்படைக்க நான் விரும்பலை. புரியுது. எப்படிப்பட்ட நல்லவனாக இருந்தாலுமே தன் மனைவியை ஏதாவது ஒரு விஷயத்தில் அடக்கத்தான் நினைப்பா. அது இயல்பு. ஏன் தர்மரே தன் மனைவியை கேட்காம அவளை பணயம் வைக்கலையா? சரி, உன் முடிவு தான் என்ன? இன்னொரு கல்யாணம் தேவைன்னு நான் நினைக்கல. இப்போ என் வாழ்க்கைக்கு பிடித்தமான குழந்தை இருக்குது. என்னுடைய வாழ்க்கையை நான் வாழ விரும்புகிறேன். என் மேலே வீசப்பட்ட கல் சேறு எல்லாத்தையுமே குலைச்சி சுவர் எழுப்பி என் தைரியம் தன்னம்பிக்கை துணிச்சலை கூரையாக வைந்து ஒரு குடிசை கட்டியிருக்கேன். அதன் அஸ்திவாரம் நீ, ரிஷி, தனசேகரன் சார் என் குழுவினர் தான். ரிஷி என் நண்பன், நல்ல தோழன். வேற எந்த எண்ணமும் என் மனசில் இல்லை. ஒரு ஆணும் பெண்ணும் பழகினா அது காதலில் தான் முடியணும்னு எந்த சட்டமும் இல்லை. உதவி செய்கிறவங்க, அன்பு காட்டுறவங்க எல்லாரையுமே கல்யாணம் செஞ்சுக்க முடியாது. என்ன பேசுறதுன்னு தெரியல கஸ்தூரி. சௌமியா, நீயும் ரிஷியும் உங்களுக்குள்ள எந்த உறுத்தலோ சந்தேகமோ இல்லாமல் உங்கள் நட்பை மட்டுமே எனக்கு தந்தா போதும். நட்பு கிட்ட தான் எல்லாத்தையுமே பகிர்ந்துக்க முடியும். இந்த உலகம் நம்ம புரிஞ்சுக்கிட்டாலும் சரி, புரிஞ்சிக்காம போனாலும் சரி, நாம் மட்டும் உண்மை நேர்மைங்கிற விஷயத்துலேருந்து விலகிடக்கூடாது. மனசளவில் நாம் கலங்கப்பட இடமில்லாத சின்ன குழந்தைகளாகவே இருப்போமே. கஸ்தூரி ஒரு நெகிழ்வோடு சௌமியாவின் கைகளை கோர்த்து கொண்டாள். லேசாக கண்ணீர் எட்டி பார்த்தது. நான் உயர பறக்க விரும்புகிற சௌமியா. என் குழந்தைகளுக்கு இன்னொரு தகப்பனை அறிமுகப்படுத்துவதை விட எதிர்நீச்சல் போட்டு வாழ்றது எப்படின்னு சொல்லி தரப்போகிறேன். பெண்ணை கட்டி கொடுத்து விட்டால் போதும்னு நினைக்கிற அப்பா அம்மா மாதிரி இல்லாமல் அறிவும் திறமையும் நிறைஞ்சவனா தன் காலில் சுயமாக நிற்கவும் உலக எதிர்த்து போராட வல்லமை உள்ளவர்களாக என் குழந்தைய வளர்க்க போகிறேன். வாழ்க்கையில் நான் செய்ய வேண்டிய பணி நிம்மதியாக வாழ்கிற ஒரு சூழ்நிலையை உருவாக்கிக்கிறது தான். அது கல்யாணத்தில் இல்லை. உன் சந்தோஷத்தை அழிச்சிட்டு நான் நிம்மதியாக வாழ்வேன்னு எப்படி நினச்ச சௌமியா நீ? ஒரு பெண்ணோட வாழ்வு கல்யாணத்தோடு இணைச்சி பார்க்கறது என்னைக்கு முடியும்? அப்போ குமரேசன் மீண்டும் வந்தால் மீண்டும் அவர் என் வாழ்வில் இல்லை. என் வாழ்க்கையின் லட்சியம் என் பெண்ணை வளர்த்து ஆளாக்குறது தான். குமரேசன் கூட நான் மீண்டும் வாழ்ந்தால் அது என்ன நானே அசிங்கப்படுத்திக்கிற மாதிரி ஆயிடாதா? உண்மைதான். சௌமியா கஸ்தூரியை தாவி அணைத்து கொண்டாள். மனசு தெளிவானதும் உற்சாகம் குமிழியிட்டது. கஸ்தூரியின் தெளிவும் சிந்தனையும் பிரமிப்பை தந்தது. இந்த அமைதியை அடைய இவள்தான் எத்தனை பெரும் புயல்களை அலைகளை தாண்டி வர வேண்டியதாகிவிட்டது. ஆனால் வெற்றி பெற்றுவிட்டாள். சௌமியா புன்னகைத்தாள். விமானம் கிளம்ப இன்னும் நேரம் இருந்தது. கஸ்தூரி தன்னை சுற்றி ஒரு முறை பார்த்தாள். அப்பா, அம்மா, ரிஷி, சௌமியா, அவர்கள் குடும்பத்தினர், சண்முகம், மற்ற குழு உறுப்பினர்கள். மாற்றம், எத்தனை மாற்றங்கள்! நிற்காமல் ஓடும் கால வேகத்தில் எத்தனையோ மாற்றங்கள் நிகழ்ந்துவிட்டன. நடக்க முடியாத அற்புதங்கள் எல்லாமே நடந்து முடிந்துவிட்டது. குமரேசன் மீண்டும் மீண்டும் வந்தான். விவாகரத்து வாங்கிய பின்னரும் கஸ்தூரியின் வளர்ச்சியை பார்த்து பேராசையோடு ஓடி வந்தான். அவனை ரிஷியும் அப்பாவும் சமாளித்தார்கள். சட்டப்படி அவனை விலக்க போலீஸ் உதவியை நாடினார்கள். அப்பா சென்னைக்கே வந்து விட்டார். கிராமத்து வயல் வீட்டை விற்று கடன்களை அடைத்துவிட்டு சென்னையில் கஸ்தூரி வாங்கிய வீட்டுக்கு வந்து விட்டார்கள். தம்பி +2 போகிறான். கோல்டன் மேரேஜ் பார்ட்டி இப்போது அப்பாவின் நிர்வாகத்தின் கீழ் இயங்குகிறது. தங்களுடைய செய்கைகளை மன்னித்து அப்பா அம்மா தான் எனக்கு வேண்டும் என்ற கஸ்தூரியின் மனசு அவர்களை மாற்றியிருந்தது. தங்கள் குற்ற உணர்வில் உறுத்தல் தயங்காமல் முழு நன்றி உடையவர்களாக கஸ்தூரியிடம் அன்பும் அக்கறையும் கொண்டவர்களாக அவர்கள் மாறிப்போனார்கள். ஜெயந்தி கூட சிநேகமாக வந்தாள். கஸ்தூரி வெளிநாடு போவது அவளுக்கு கௌரவமான பெருமைக்குரிய விஷயமாக இருந்தது. மனசை பறவை இறகை போல லேசாக வைத்துக்கொள்ள, மாற்றங்களை எதிர்கொள்ளவும் அவற்றிற்கேற்ப நம்மையும் மாற்றிக்கொள்வது அவசியம் என்று புரிய பலவித பேச்சுகள் சங்கடங்களை தவிர்க்க கஸ்தூரி கிளம்பி தன் பெற்றோர்களுடன் தனியாக வந்துவிட்டாள்.
அம்மா குழந்தையை பார்த்துக்கொள்ள ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் டிப்ளமோ கோர்ஸ் முடித்தாள். அதற்குள் தனசேகரன் லண்டன் சென்று ஹோட்டல் ஆரம்பிக்க எல்லா ஏற்பாடுகளையும் செய்து கஸ்தூரியும் அங்கு வர ஏற்பாடுகள் செய்துவிட்டார். ரிஷி சௌமியா திருமணம் முடிந்துவிட்டது. தனக்கான ரிஷியை தியாகம் செய்ய முடிவுக்கு வந்த சௌமியா கஸ்தூரியை நெகிழ வைத்திருந்தாள். என்றும் தன்னை விட்டு பிரியாத உறவாக நட்பாக அவர்கள் இருக்க வேண்டும் என்றுதான் கஸ்தூரி விரும்பினாள். கஸ்தூரி சௌமியாவிடம் நெருங்கி தோளில் கை வைத்து புன்னகைத்தாள். ஜாக்கிரத கஸ்தூரி, எல்லாரும் நல்லவங்க தான். கஸ்தூரி சிரித்தாள். நான் இந்த ஊரில் அனாதரவாக நின்னப்போ எத்தனை பேர் எனக்கு உதவுனீங்க. அது போலத்தான் லண்டனும் சௌமியா. தாகூர் சொல்வார்மா, நீ பிறப்பதற்கு முன்பே உன் பசியார உன் தாயிடம் 2 அமுத கலசங்களை வைத்த இறைவன் நீ வாழவும் வழி காட்டுவார்னு. உனக்கான பாதை நிச்சயம் தெளிவாயிருக்கும். உனக்கான பாதை. ஒரு கதை ஞாபகத்துக்கு வருது. ஒரு கழுதை குழிக்குள்ளே விழுந்துடுச்சு. அது மேலே வர முடியாமல் தவிச்சுது. அதனால் அதன் உரிமையாளன் சலவை தொழிலாளி கழுதையை கருணை கொலை செஞ்சிடலான்னு குழிக்குள்ளேயே மண் அள்ளி போட்டான். ஆனால் கழுதை மணலை உதறி தள்ளிக்கிட்டே இருந்தது. கடைசியில் குழி நிரம்பி கழுதை மணல் மேலே ஏறி சுலபமாக வெளியில் வந்துடுச்சு. நீயும் அப்படிதாம்மா. உனக்கு வந்த சோதனைகளை கழுதை மாதிரி உதறி தள்ளிட்டு மேலே வந்துட்ட. நமச்சிவாயம். நினச்சி பார்த்தா நடந்தது எல்லாமே சிரிப்பாக இருக்குது. வாழ்க்கையும் ஒரு நகைச்சுவை கதை மாதிரி தானே. விறுவிறுப்பு, சுவாரஸ்யம், திருப்பங்கள் நிறைந்த கதை. அப்பா பயணிகளுக்கான அறிவிப்பு கேட்டது. கிளம்பு கஸ்தூரி. ரிஷி, பத்திரம்மா. அம்மா, ஒன்றும் பயமில்லம்மா. அங்கே என்னை கூட்டிகிட்டு போக தனசேகரன் சார் இருக்காரு. ஃபோன் பண்ணுற. வருஷத்துக்கு ஒரு தரம் 10 நாள் வந்து போவோம்மா. 3 வருஷம் ஒப்பந்தம். ஆனாலும் தொடர்ந்து அங்கேயே இருப்பது என்று கஸ்தூரி முடிவு செய்திருந்தாள். இனி அவள் வாழ்வில் புதிய அத்தியாயம் எழுதப்பட வேண்டும். அதில் அவள் குழந்தையின் வாழ்க்கை வரிகள் எழுத வேண்டும். இனி குழந்தைதான் அவள் உலகம். ஒரு அசிங்கமான வாழ்விலிருந்து மீண்டு வந்தாகிவிட்டது. இனி பூ மலர்ந்த பாதையில்தான் அவள் பயணம். அவளுக்குள் ஜனித்த தைரியம், துணிச்சலை தான் குழந்தைக்கும் அவள் ஊட்ட வேண்டும். என்றோ கேட்ட பாடல் வரிகள் மனதில் பதிந்து போயிருந்தது. தாயை, தந்தையை, முகத்தை, நிறத்தை, பிறப்பை, இறப்பை தேர்ந்தெடுக்கும் உரிமை உன்னிடத்தில் இல்லை. உன் வாழ்க்கை மட்டுமே உன் கையில் உண்டு. அதை வென்று எடு என்ற வைரமுத்துவின் கவிதை வரிகள். வாழ்க்கையை அமைத்து கொள்ளும் உரிமை என்னிடம் உள்ளது. பிரச்சனைக்கான காரணம் நானே என்கிற போது அதை நிவர்த்தி செய்து கொள்ள நம்மால் முடியும் என்று கஸ்தூரி நினைத்தாள். குமரேசன் மட்டும் தன்னை உதறிவிட்டு ஓடாமல் இருந்திருந்தால் கஸ்தூரியும் மூளையில் முடங்கி கண்ணீரிலும் புலம்பலிலும் வாழ்க்கையை தொலைக்கும் எத்தனையோ பெண்களில் ஒருத்தியாக இருந்திருப்பாள். கடவுள் காப்பாற்றினார். உடல் சிலிர்த்தது கஸ்தூரிக்கு. என்ன கஸ்தூரி? சௌமியா. பழைய ஞாபகங்கள் எல்லாத்தையும் இனி புதுசாக நினை. எல்லாமே நமக்குன்னு நினச்சிக்கிட்டே போமா. உன் குழந்தைக்கு புது சிறகுகளை அணிய முயற்சி செய். கண்டிப்பா. கஸ்தூரி ஒவ்வொருவரிடமும் தனித்தனியாக விடை பெற்றாள். அம்மா கண்ணீரோடு நெற்றியில் முத்தமிட்டாள். ஆல் த பெஸ்ட். ரிஷி கை உயர்த்தி வாழ்த்தினா. ஃபோன் பண்ணு சௌமியா. கஸ்தூரி வழக்கமான பரிசோதனைகளை முடித்துக்கொண்டு விமானத்திற்கு வந்தாள். ஏர் ஹோஸ்டல் காட்டிய தன் இருக்கையில் அமர்ந்து குழந்தையை நெஞ்சோடு அணைத்து கொள்கையில் இது மாயையோ என்ற பிரமிப்பாக இருந்தது. ஆளாளுக்கு முத்தமிட்டு கொஞ்சி கசக்கியதில் குழந்தை கசங்கி தளர்ந்திருந்தது. குழந்தைக்கு 1 வயது முடிந்திருந்து சமீபத்தில் தான் மொட்டை அடித்து காது குத்தி மொழு என்று உருட்டிவிட்ட வெண்ணெய் கட்டியாக இருந்தது. குழந்தையை நெஞ்சோடு அணைத்து கொண்டாள் கஸ்தூரி. ஸ்வீட் பேபி. ஹேர் ஹோஸ்டல் குழந்தையின் கன்னத்தில் கிள்ளி கொஞ்சினாள். குழந்தையின் பெயர் என்ன? ஆங்கிலத்தில் கேட்டாள். மிடுக்குடன் கம்பீரமாக கூறினாள் கஸ்தூரி. தைரியலட்சுமி. நாவல் முடிவடைந்தது. ஆதரவளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு நாவல் பதிவில் சந்திக்கலாம். வணக்கம்.